ஃபோனில் மெட்டீரியல் இருக்கு. நான் இதை வந்து இவங்கிட்ட சொன்னேன், கிஷோர் கிட்ட. கிஷோர் ஏஜ் 19, என் ஏஜ் வந்து 28ன்னு நான் சொன்னேன். கிஷோர் உன் ஏஜ் 19க்கு அப்புறம் தான் 28 வரும், உன் ஏஜ் எல்லாம் நான் தாண்டிட்டு தான் வந்திருக்கேன். நிறைய ஆப்வியஸா இவன் பண்ண எல்லா வேலையும் நான் பண்ணியிருப்பேன்னு தெரியல. நானும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணியிருப்போம். நானே பண்ணி இவன் என்ன பண்ணா நமக்கு என்ன தெரியும், இவன் யாரை என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம இது கமிட்மெண்ட் கொடுக்கறது கவனி. ஸோ ஆனால் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட ட்ரஸ்ட் இது பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த பையன் படிக்கிறான் சூப்பரா வெறித்தனமாக, அந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். வெறித்தனமாக படி, காம்ப்ரமைஸே பண்ணாத. அறிவை வளர்த்துக்கோ. அறிவை வளர்க்குறது ஈஸி, பாசமாக இருக்கிறது கஷ்டம். உங்ககிட்ட நான் பாசிட்டிவாக ரொம்ப பார்க்குறது, ரொம்ப பாசமாக இருக்கு. அறிவு சொல்லி கொடுத்தா வந்துடும். பாசமாக இவன் மேலே லவ் காமி அப்படின்னு சொல்லி கொடுத்தா வராது. லாஜிக்லாம் சொல்லி கொடுத்தா வந்துடும். ஆனால் லாஜிக்லாம் சொல்லி கொடுத்தா வந்துடும். நேற்று நான் என்ஜாய் பண்ணேன் பாரு. நேற்று ஒரு ஸ்ட்ரகிள் வந்தது, நடு ரோட்டில் கார் இருந்தது, நான் மலையில் நின்று என்ஜாய் பண்ணிருந்தேன். எதுக்கு சார் கீழே நின்றுருந்தீங்க? மழை பெஞ்சிருந்தேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். எவனா வந்து திட்டின்னு இருக்க போறான் என் வீட்டு முன்னாடி ஏன் நின்னு, எவனாவது வந்து அப்படி திட்டினா அவனை தான் காரை தள்ள வச்சிருப்பேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். உண்மையா நான் வெயிட் பண்ற ரீசன் வந்து எவனாவது வந்து திட்டினா என் வீட்டு முன்னாடி வா நீயே ஸ்டார்ட் பண்ணு இந்தா கீ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தள்ள விட்டுருப்பேன். என்னோட அப்ஜெக்டிவ் அதான் இருந்தது. ஐ வாஸ் என்ஜாயிங் அண்ட் ஐ எம் என்ஜாயிங். நீங்களும் அதை என்ஜாய் பண்ணணுமா? என்ஜாய் பண்ண வெறித்தனமா இரு. அறிவை வளர்த்துக்கோங்க. அறிவை கச்சா முச்சான்னு வளர்த்துக்கோ. எல்லையே கிடையாது. அதுவும் உங்ககிட்ட இருந்து யாருமே எடுத்துக்கவே முடியாது. அறிவு உங்ககிட்ட இருந்து யாருமே எடுத்துக்க முடியாதுன்னா எடுத்துக்க முடியாது. அந்த இந்த படத்துல சொல்லுவானே அசுரனா, அதில் வந்து படிப்பை மட்டும் உங்ககிட்ட, அது உண்மை. அதை நீ நிறையா வளர்த்துக்கோ. என்ஜாய் பண்ணி படிங்க. என்ஜாய் பண்ணல நான் உங்கள் பேரண்ட்ஸ் எங்கிட்ட இப்போ கிஷோர் அம்மா நேற்று எங்கிட்ட சொல்லும்போது எப்படியாவது நான் அவனை கிளியர் பண்ண வச்சிடணும். எப்படி சார் உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கு? அவங்க அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு வந்து வீட்டுக்கு போய்ட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தோம். நான் தூங்கும்போது நாளைக்கு சரி கேன்சல் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் நான் கேன்சல் பண்ணி அப்புறமா வரேன்னு சொன்னால் கூட நீ நோன்னு சொல்ல மாட்டேன். கரெக்டாக இல்லை? என்ன மைக்கில் வந்து பிரச்சனை பண்ணுவானா? இல்லை யூ ஹவ் கிவன் அ கமிட்மெண்ட் அட் 11 o'clock யூ ஷுட் கம் எல்ஸ் ஐ வாண்ட் ரீஃபண்ட் வாங்கிக்கோன்னு சொல்கிறோம். ஒரு கேஸில் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லுவேன். மைக்கேல் சொல்ல மாட்டான், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ நீ வீட்டில் தான் இருக்கு, அதனால தான் நான் நேற்றே சொல்லிட்டேன் வீட்டில் இரு, நீ வீட்டில் இரு, யாரும் வந்துடாதான்னு நான் சொன்ன ரீசனே முன்னாடியே நான் படித்து முடிச்சாதான் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுட்டு தான் நான் சொன்னேன். அப்படியே இல்லைனாலும் ஒரு 1 o'clock சொன்னா நீ எதுவுமே பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த ஆப்ஷன் இருந்தது. எப்படியாவது நான் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு ஸ்டில் நான் வந்து இல்லடா நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு 3 மணி வரைக்கும் டைம் கூட நான் சொன்னாலும் நீங்கள் ஓகேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் வீட்டில் தான் இருக்கேன், வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சிருப்பேன். பட் ஸ்டில் நான் அதை வரேன்ல, யூ ஹேவ் டு, நான் கமிட்மெண்ட் எப்படியா ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னோட பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் வரல அது அப்புறமா பார்த்துக்கலாம், அப்பவே பண்ண முடியலன்னா பட் ஒரு ப்ரொவிஷனை போட்டு வச்சுக்கிட்டேன். எவனா வந்துட்டான், இப்போ ரித்திக்லாம் வந்துட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவன் வர்றது எனக்கு மேட்டர் இல்லை. அவன் வந்தால் இங்கே உட்கார வச்சு அவனை படிக்க வச்சிடலாம். ஆனால் வெறும் லா புக்கை மட்டும் எடுத்துன்னு வருவான். நான் வந்து லாவை படிக்காத என் கூட படின்னு நான் சொன்னேன். அந்த இன்டென்ஷன் அது வரைக்கும் நான் யோசிக்கிறேன் பாரு. ரித்திக் வந்தால் இங்கே என்ன சார் ஆகும்? எதுவும் ஆகாது, இங்கே வந்து படிப்பான். பட் லா புக்கை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருப்பான், வேற புக் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். அதனால தான் வீட்லேயே இரு அப்படின்னு நான் சொன்னேன். சரி இங்கே கவனி, நான் சொல்லித்தரேன். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சில பாயிண்ட்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அந்த பாயிண்ட்லாம் நான் ஆரம்பிச்சு நான் சொல்லித்தரேன். கவனி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வேற யாரை கேட்கலாம்? சும்மா பூமிகாவை கேட்கலாமா? பூமிகா சும்மா ஒரு டவுட் இருக்கு. இங்க கவனி, அவள் ஆல்ரெடி படிச்சுட்டு ரெடியா இருக்கா போல. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா நான் பார்ட்னர்ஷிப்ல ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நான் ஆரம்பிக்கிறேன். உனக்கு நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோ. நான் எப்படி எக்ஸாம்ல எழுதணும்னே நான் சொல்றேன். இட் வில் டேக் டைம். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஃப்ரம் டாப் டு எண்டு நான் படிப்பேன். நான் வந்து 2 புக்ல படிச்சேன். அதை பேர் ஆக்டையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த புக்ல மட்டும் படிக்கல, துல்சியானும் எடுத்து படித்தேன், பேர் ஆக்டையும் எடுத்து படித்தேன். ஏன்னா ஒரு சில கிளாரிட்டிலாம் எனக்கு கிடைக்கல. பட் ஓகே ஃபைன். நீ நினச்சிருப்ப சார் எனக்கு ஈஸியாக தான் சார் இருந்தது, அப்போ ஃபுல் கிளாரிட்டி உனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்ஸ் எல்லாம் வரும், சொல்லித்தரேன். பூமிகா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே பாரு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாரு, விக்னேஷ், ஆலன், கிஷோர், இந்த 3 பேருமே நாங்கள் வந்து 3 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் என்ட்ராலாம் நாங்கள் பார்க்குறோம். இல்லை நான் என்னோட ஏஜ் வந்து ஆப்வியஸாக 28, ஆலனோட ஏஜ் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 19, கிஷோரோட ஏஜ் வந்து ஒரு 17 இருக்கு. ஓகேவா? 17 தான் அவனோட ஏஜ். இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்ட்ராலான்னு ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் போடுறோம். ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்டில் ரைட்டிங்லேயே, ஏன்னா இவனுங்களை நம்பிலாம் நம்ம இறங்க முடியாது, நடுத்தேரில் நம்மள இது பண்ணுவாங்க. அதனால ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் போடுறேன். விக்னேஷ், ஆலன் அண்ட் கிஷோர் 3 பேர்ல நாங்கள் 2 பேரும். அந்த பார்ட்னர்ஷிப் டீட்டை கிளியரா நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சின்ஸ் கிஷோர் இஸ் அ மைனர், அவன் வந்து இஸ் அட்மிட்டட் ஒன்லி டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வித் த கன்சென்ட் ஆஃப் விக்னேஷ் அண்ட் ஆலன் போட்டேன். யாருமே ஏஞ்செல்லாம் போகாத. இங்க பாரு, யாருமே வந்து மூலாம் பண்ணிட்டு இருக்கா, தயவு செஞ்சு மூலா பண்ணாது. இங்க பாரு, ஸோ விக்னேஷ் வந்து 28 மேஜர், ஆலன் மேஜர், 2 பார்ட்னர் மேஜர். நாங்கள் ஆரம்பிக்கும் போதே அவன் சொல்றான் நான் கிஷோரையும் சேர்த்துக்கலாம்னு சொல்றான். 17 வயசு. ஓகேடா, எங்க 2 பேருக்கும் மியூச்சுவல் கன்சென்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அவனை உள்ள சேர்க்கிறோம். உள்ள போடும்போது கிளியரா போட்டோம். until he becomes a minor is admitted only to the benefits of the partnership. அவன் ஷேர்லாம் லாஸ்ட்லாம் பண்ண முடியாது. அதுலயே வந்து போட்டோம். புரியுறதா? இந்த பார்ட்னர்ஷிப் டீட் வேலிடா, வேலிட் இல்லையா? கீழே எழுது. வேலிடா?
சாட் பாக்ஸ் வேணும்டா எனக்கு. இங்க பார், வேலிடா? என்ன மீரா உங்க அம்மாவா தம்பியா? அவன் பார், இங்க பார், இங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண. எங்கடா எங்கடா அவ டைப் பண்றாளா? பூமிகா காணோம். நாட் வேலிட். ஏன்? நாட் வேலிடா? வேற யாரை கேட்கலாம்? மீனாட்சி சொல்லு, ஏன் நாட் வேலிட்? அப்படியே டைப் பண்ண பூமிகா, நான் பார்க்குறேன். மீனாட்சி சொல்லு. டேனியல் சொல்றா, அப்படியே டைப் பண்ணு. சும்மா தானே உட்காந்துன்னு இருக்க. வேலிட், முசாமில் வேலிட்ன்றான். சூப்பர்ரா. மீனாட்சி வேலிட். சூப்பர் மீனாட்சி. சண்மதி நீயும் சொல்லு, எதுக்கு அவளையும் விடணும்? சச்சித் வேலிட். சூப்பர்ரா சச்சித். ஓகே ஓகே ஓகே, போதும் போதும். அர்ஷத் வேலிட். ஸ்ரீகிருஷ்ணா வேலிட். ஏய், ஆஃப்டர் பிகமிங் மேஜர் he has 6 months to decide. கரெக்ட், அது ஓகே. அவன் இன்னைக்கு சரி, அவன் 16 வயசு வச்சுக்கோ. இன்னைக்கு டேட்ல நான் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் 16. ஆனால் கிளியரா நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதுலயே நான் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன். as of now he is admitted only to the benefits of the partnership. Later on, after attaining the majority, he has 6 months to decide whether to continue as a partner or not. அதுலயே மென்ஷன் பண்ணிட்டேனே வச்சுக்கோ. மென்ஷன் பண்ணலனாலும் இது இருக்கு. சரி, சண்மதி வேலிட். எங்க எல்லாருக்கும் அவன் சொல்லித்தரேன். எங்க எல்லாருக்கும் இட் இஸ் இன்வேலிட். இட் இஸ் நாட் வேலிட். புரியுறதா? ஏன் சார்? இங்க எல்லாரும் கவனி, நான் சொல்லித்தரேன். இதான் நான் இன்னைக்கு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். சார் இது தண்ட பாயிண்ட் தான், பட் ஹையஸ்ட் பாயிண்ட் நான் கத்துக்கிட்ட என்ஜாய் பண்ணது தான். ஏன்னா நானும் ஒரு மிஸ்கான்செப்ஷன்ல இருந்தேன். நானே என்ன நினைச்சேன், அது வேலிட் தான் நினைச்சேன். பட் எனக்கு வந்து துல்சியான்ல வேற கிளாரிட்டி கொடுத்தாங்க. என்ன கிளாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, இங்க கவனி எல்லாரும். Since a minor is incompetent to contract as per Indian Contract Act, a contract, agreement, contract ne solla mudiyadhu, agreement entered by, assume na minor, entered by a minor or with a minor is void ab initio. An agreement entered with a minor or by a minor is void ab initio. அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதை நான் என்டர் பண்றது வாய்ட் ஆப் இனிஷியோ. வாய்ட் ஆப் இனிஷியோ. அப்ப அக்ரிமெண்ட்ல சார், அப்ப அவங்க கொடுத்துருந்தானே சார், நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதா? வாய்ஸ் பிரேக் ஆகாம கேட்கறதுல, கரெக்டா கேட்கறதுல. எனக்கு தான் கொஞ்சம் வந்து என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டக்கா வருது. பட் உங்களுக்கு கரெக்டா இருக்குல்ல? அந்த மாதிரி வீடியோ லேக் ஆகுதுன்னா என்கிட்ட சொல்லிடு, நான் சொல்றேன். கவனி. அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்டர் பண்றோம்ல, ஒரு மைனர் ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல வந்து அவன் போட முடியாது. ஏன்னா எனி அக்ரிமெண்ட் என்டர்ட் இன்டு வித் அ மைனர் ஆர் பை அ மைனர் இஸ் வாய்ட் ஆப் இனிஷியோ. அப்ப இந்த அக்ரிமெண்ட் அவனோட நான் சேர்த்து போட்டிருந்தேன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்டே வாய்ட் ஆப் இனிஷியோ. அப்ப வரவே வராது. சார் அப்ப கொடுத்துருக்காங்களே சார், அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, with the consent of all the partners, a minor may be admitted into a partnership ன்னு சொல்றான். மைனர் அட்மிஷன்ல தான் உள்ள வர முடியுமே தவிர உள்ள ஸ்டார்டிங்லயே வர முடியாதுன்னா ஸ்டார்டிங்லயே வர முடியாது. a minor may be admitted into the benefits of the partnership தான் சொல்லியிருக்கான். அப்போ ஒரு மைனர் வந்து ஆல்ரெடி நடக்கிற பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. வேற அந்த அக்ரிமெண்ட் வேலிடா இருக்கு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இவன் உள்ள வந்துட்டு நானும் ஜாயின் பண்றேன்னு சொல்லும்போது, with the consent of all the partners of the partnership firm, a minor may be admitted to the benefits of the partnership. அதுல தான் வந்து சொல்றான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. எதுக்காக சார் இந்த பாயிண்ட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இங்க எல்லாரும் கவனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, since minor வந்து valid, minor வந்து incompetent to contract, any contract entered into with a minor or by a minor is void ab initio ன்னு சொல்லிட்டான். அதனால ஒரு அக்ரிமெண்ட்டை என்டரே பண்ண முடியாது. இஃப் மைனரை வச்சுட்டு இந்த அக்ரிமெண்ட்டை நீ ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டே void ab initioவா இருந்திருக்கும் ஒன்னு. ஆனா செக்ஷன் 30 ஏதோ ஒரு இதுல சொல்லியிருந்தான். ஆக்சுவலி வந்து அவன் என்ன இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, a minor cannot be a promisor
பட் a minor can be a beneficiary or promisee ன்னு சொல்லிட்டான். ஒரு ப்ராமிசரா இருக்க முடியாது, பட் ப்ராமிசியா இருக்க முடியும், இல்ல பெனிஃபிஷியரியா இருக்க முடியும். அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணனால என்ன பண்ணாங்கன்னா, அவன் உள்ள என்டர் ஆகும்போது ப்ராமிசரா என்டர் ஆவான், அது பண்ண முடியாது. பட் எல்லாருமே ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெனிஃபிட்காக ப்ராமிசியா வர முடியுமானா தாராளமா ப்ராமிசியா வரலாம். இதுதான் அவன் சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். அவன் அதனால தான் அட்மிட்டட்னு மீன் பண்ணதே என்னன்னா, ஆல்ரெடி இருக்க பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல அவன் உள்ள வர முடியுமே தவிர அவன் ஸ்டார்டிங்ல பண்ண முடியாது. அதுதான் வாய்ட் அப் இனிஷியோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வெறியா படிக்கணும். நான் இதை என்ஜாய் பண்றேன் சார், புரியுது சார். அதனால தான் அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மிட்டட்னு அவன் சொல்லியிருக்கான். with the consent of all the partners of the partnership firm, a minor can be admitted to a admitted to a partnership, admitted to the benefits of the partners ன்னு சொல்லியிருக்கான். இங்க எல்லாரும் கவனி. இந்த மாதிரி நீங்க படிக்கணும். இப்போ எஸ்டாப்பல்னா நான் ஒண்ணா சொல்லி தரேன். இந்த மாதிரி தான் நான் சொல்லி தரப்பேன். நானா இருந்தா இதே क्वेश्चन உனக்கு லால கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதே கேட்டிருப்பேன். நீ என்ன நினைச்சிருப்ப அப்படின்னா வேலிட்னு சொல்லிட்டு அழகா எழுதி கொடுத்திருப்பேன். ஆனால் அது வேலிட் இருக்காது. இப்படி தான் வந்து சிஏ இன்ஸ்டியூட் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் நல்ல வேலை நான் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்குள்ள நீ சிஏ முடிச்சிடணும்னு இல்லை, நான் யோசிக்கணும்னு நினைப்பேன். ஒரு சிஏ இன்ஸ்டியூட் இப்படி ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் இப்படி யோசிக்கணும்னு நினைப்பேன். எல்லாரும் மாதிரி அப்படியே மக்கப் பண்ணிட்டு வர அப்படின்னா இல்லை, இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். இங்கே எல்லாரும் கவனி. இன்னொரு பாயிண்ட்லாம் நான் பார்த்தேன், பட் இங்கே கவனி, நான் சொல்லித்தரேன். ஒரு பாயிண்ட் நான் வரும்போது சொல்லித்தரேன். இங்கே எல்லாரும் கவனி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எடுத்துக்கோ. மைனர்லேயே கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் சொல்லித்தரேன். இன்னைக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். மிஸ்டர் XU and YU are partners in a partnership firm. Mr. XU introduced MU an employee as his partner. நீ கொஸ்டினை ஒரு வாட்டி படி, நீயே படி. என்ன ஜூ அது மிஸ்டர் ஜூ and Mr. U are partners in a partnership firm. Mr. Zhu introduced Mu as his. இதெல்லாம் எப்படி எக்ஸாம் ஹால்ல உட்காந்து பச்சின இருப்ப? எங்க ஸ்டடி மெட்டீரியல்லே இருக்காடா. ஒரு வாட்டி நீ கொஸ்டினை படி, நான் சொல்லித்தரேன். என்னோட துல்சியான் புக் எங்கடா? என் பேக்ல இருக்கான்னு பாரு. நம்ம ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்னா அதை பெஸ்டா பண்ணணும். புரியாதா? ஒரு 10 கொஸ்டின் பார்த்தா கூட பெஸ்டா பண்ணலாம். டைம்லாம் நிறைய இருக்கு. டைம்லாம் இல்லைன்னு சொன்னா எவன் சொல்றானோ மண்டேலே கொட்டு. இங்க பாரு. தேங்க்யூடா, பார்த்தேன்டா. இங்க எல்லாரும் கவனி. ஃபர்ஸ்ட் எஸ்டாப்பல்னா என்னன்னு சொல்லி தரேன். இங்க எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண. ஆக்சுவலி என்னன்னு நான் சொல்றேன். எஸ்டாப்பல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் டைப் பண்ண. உங்களெலாம் பார்த்தாலே தெரியுது. சும்மா அங்கே மிஞ்சி போனால் யார் டைப் பண்ணுவா? சண்மதி டைப் பண்ணுவா, மீனாட்சி டைப் பண்ணுவா, பூமிகா டைப் பண்ணுவா, கௌஷிக் வந்து இப்போ டென்ஷன் ஆகிட்டு நான் டைப் பண்ணுறேன் சார், என் பேர் நீங்கள் சொல்லணுவா. பார்ட்னர்ஷிப் பை ஹாலிடே அவுட்டான். பார்த்தியா? ஹோல்டிங் அவுட்டா ஹாலிடே அவுட்டான். டேய் என்னென்ன போடுறான் பாரு. அம்மோஸ் ஜூடா டைப்போ யாருமா ஹோல்டிங்க. சூப்பர் ராடி. பிஹேவியர். ஓகே. ஓ, எஸ்டாப்பல்னா பிஹேவியர். நெக்ஸ்ட் சரி. சண்மதி ஏதோ டைப் பண்ற மாதிரியே இருக்கு. பண்றியா பண்ணலையா? உனதான் வெயிட் பண்றேன். சொல்லித்தரேன். டக்குன்னு டைப் பண்ணி முடி. Who seems to be a partner when a person is not a partner but by behavior or conduct shows him to be a partner. The word estoppel na enna? The word estoppel நான் சொல்லித்தரேன். எல்லாரும் கவனி. இவங்க டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். கவனி. அதனால தான் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். எங்களுக்கு வந்து எனக்கு மைண்ட் செட்டை வச்சு நான் கிளாஸ் எடுப்பேன். எப்பயுமே ஐம் டீச்சர். வேறு உங்ககிட்ட இருந்து கண்டென்ட் எடுத்து உங்ககிட்ட போடுறது தான் எனக்கு பிடிக்கும். பட் ஸ்டில் பரவாயில்லைங்க. எஸ்டாப்பல்னா என்னன்னு சொல்லித்தரேன். இட்ஸ் எ லீகல் ரூலாம். எஸ்டாப்பல்னா ஒரு லீகல் ரூலாம். a person is denied a legal rule. a person is denied from ஆல்ரெடி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்ததில்ல. லிட்டரலாக என்ன வேர்ட் கொடுத்தா? லீகல் ரூல் ஃப்ரம் டினையிங் வாட் தே அக்ரீடு ஃபார். லீகல் ரூல் ஃப்ரம் டினையிங் வாட் தே அக்ரீடு ஃபார். சொல்லித்தரேன். எல்லாரும் கவனி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் உனக்கு 11 o'clock நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா
நான் நாளைக்கு வந்து 11 o'clock நான் வந்து இல்லைடா நான் 11 o'clock அப்புறமா சொன்னேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஒன்ஸ் உனக்கு ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னா அதான் லீகல். எஸ்டாப்னா வந்து இ ஸ்டாப்டு ஃப்ரம் டினைங் வாட் ஹி ஹஸ் செட். எஸ்டாப்னா இ ஸ்டாப்டு. நான் வந்து ஐ எம் டினைடு, ஐ எம் ஸ்டாப்டு ஃப்ரம் டெல்லிங். அப்புறமா மீரா இங்க பாரு, மீரா எல்லாம் வெளில போ, கிளியரா சொல்றேன். தொந்தரவா இருக்கு அவன்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க, இல்ல வெளில போன்னு சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி ஏதாவது தொந்தரவு வந்து நான் வெளில அமிச்சிருவேன். இங்கெல்லாம் பாரு, he stopped from denying what he said. அவ்வளவுதான். அப்ப ஆல்ரெடி நான் ஒன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதை நான் டினை பண்ண முடியாது, நான் சொல்லல அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் எஸ்டாப்பல். அப்படின்னா நான் என்னன்னு சொல்லித்தரேன், இங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். இதுக்கு வந்து எப்படி எழுதணும்னு இந்த ஆன்சரே நான் சொல்லி கொடுத்துறேன். இதுல ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேர் ஆர் 2 conditions. 2 conditions சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு பார்ட்னர் எஸ்டாப்பல் பை பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னா 2 conditions சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்னு வந்து இங்க கவனி, அந்த ஒரு கண்டிஷன்லயே 6 கண்டிஷன் இருக்கு, நான் சொல்லித்தரேன். மொத்தமா 2 கண்டிஷன். பார்ட்னர் பை எஸ்டாப்பல், பார்ட்னர் பை எஸ்டாப்பல் ஆர் ஹோல்டிங் அவுட். புரியுறதா? ஆர் ஹோல்டிங் அவுட், இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் சொல்றான். பார்ட்னர் பை எஸ்டாப்பல் அப்படின்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். 2 கண்டிஷனும் அது அண்டு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அவன் பார்ட்னர் பை எஸ்டாப்பல் அவன் லயபிள் வர முடியுமானா வர முடியும். அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே 2 இருக்கு, 6 கொடுத்துருக்கான். இது இல்ல இது சாட்டிஸ்ஃபை ஆகணும், பிளஸ் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்றான். இது என்ன சார் சொல்றான்? கவனி, நான் படிக்கிறது அங்க அப்படியே கவனி. இதை சரி நான் உனக்கு சிம்பிளா நான் வந்து சொல்றேன். இங்க எல்லாரும் பாரு, இப்போ கிஷோர் இருக்கான்னு வச்சுக்கோ. கிஷோர் சீக்கிரம் வா, சீக்கிரம் ஏஞ்சி வா ஃபாஸ்டா. இப்போ கிஷோர் இருக்கான்னு வச்சுக்கோ. என் கிஷோர் வந்து ஒரு பர்சன் எம்ப்ளாயியா இருக்கான்னு வச்சுக்கோ. இங்க பாரு, இப்போ இவன் எம்ப்ளாயி, இவன் எக்ஸாம்பிளுக்கு இவன் எம்ப்ளாயியா இருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் வெளில போயிட்டு நான் விக்னேஷ் சாரோட பார்ட்னரா இருக்கேன், விவிஏ ஜுவல்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கேன், அவன் வெளில போய் அவன் ஃபால்ஸா சொல்றான். he is not a partner but he is representing himself as a partner. புரியுதா? either he is not a partner, a person is not a partner but he is representing himself as a partner either by way of words மூலமா அவன் சொல்றான், written மூலமா சொல்றான், இல்ல by conductல சொல்றான். புரியுதா? conductனா inferred நீ படிச்சிருப்ப, அந்த conductல 3 இதுல. அப்ப he is not a partner but he is representing himself as a partner either by words மூலமாவோ இல்ல verb மூலமாவோ இல்ல written-ஆவோ ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்னா இது ஒண்ணு. அப்படி இல்ல அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். he is not a partner but he is representing himself as a partner. அப்படி இல்லையா, நான் இவன் கிட்ட சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்றேன், இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இவன் என்னோட பார்ட்னர் தான், இவன் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு இவன் ஒரு பார்ட்னர்னு நான் நினைச்சு இவன் சொல்றேன். அப்ப இவன் சைலண்டா இருக்கான். அப்ப he is allowing என்ன, நான் வந்து வெளில he is permitting myself to represent himself as a partner. புரியுறதா? இப்போ நான் 2 கண்டிஷனையும் படிக்கிறேன், அழகா படிக்கிறேங்க பாரு. he must have represented himself to be a partner by words spoken or written or by his conduct, or he must have knowingly permitted, he must have knowingly important, he must have knowingly permitted himself to be a partner, himself to be represented as a partner. இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு அவனே அவனை பார்ட்னரா ரெப்ரசன்ட் பண்ணும், இல்ல வேற ஒருத்தன் அவனுக்கு தெரிஞ்சு அவன் பார்ட்னரா ரெப்ரசன்ட் பண்ண வச்சிருக்கான் அப்படின்னா இந்த 2 கண்டிஷன்ல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சு. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த இன்னொரு பர்சன் இருக்காங்கல்ல, they should have acted on good faith on such representation. நான் சொன்னதை வச்சு இவனோட பார்ட்னர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன் ஒரு பிசினஸ் வச்சிருக்கான்னு வச்சுக்கோயேன், இவன் ஒரு பிசினஸ் வச்சிருக்கான். அந்த பிசினஸ்ல என்ன பார்ட்னர் அவன் சொல்லிக்கிறான், சொல்லிக்கூடான்னு நான் சொல்லிட்டேன். என்ன பார்ட்னர் சொல்லியிருக்கான், என்ன நம்பி தானே உங்க டிரான்சாக்ஷன் வருவாங்க. அப்ப ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன் நாங்க பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி, அது ஒரு குட் ஃபெய்த்தா பேஸ் பண்ணி அவங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு நானும் லயபிள்னு சொல்றான். கவனி, இவனும் ஆலனும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சிருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல நான் பார்ட்னரே கிடையாது. இவன் வெளில போயிட்டு என்ன சொல்றான்னா, விக்னேஷ் சார் ஒன் ஆஃப் த பார்ட்னர் சொல்றாங்க. அது எனக்கு தெரிய வருது, இவங்க சொல்றாங்க சரி நம்ம பசங்க தான்டா சொல்லிட்டுன்னு நான் சொல்லிட்டு விட்டுட்டேன், நம்ம பசங்க தான். நாளைக்கு அவங்க விக்னேஷ் சார்னால ஏதோ ஒரு கூட்ஸ் ஏதோ ஒன்று கிரெடிட் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்ல கூட்ஸ் இவனுக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு இவங்க பணம் ஏதோ கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா ஈவன் தான் நான் பார்ட்னரா இல்லைன்னா கூட நானும் அதுக்கு லயபிள்னு சொல்றாங்க. ஐ எம் நாட் அ பார்ட்னர் பட் பை ஏதோ நான் ரெப்ரசன்ட் பண்ணனால நான் பார்ட்னரா அங்க வந்துட்டேன். ஈவன் தான் நான் பார்ட்னரா இல்லைன்னா கூட அந்த டிரான்சாக்ஷனுக்கு, ஈவன் தான் நான் பார்ட்னரா இல்லைன்னா கூட அந்த டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் நான் பார்ட்னரா வருவேன். 2 கண்டிஷன். ஒன்னு அவனே அவனை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கணும், ஒன்னு இல்லையா நான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவன் அமைதியா இருந்திருக்கணும். அப்படி இல்லை அது 2த்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். இன்னொன்னு அந்த அதர் பர்சன் இருக்காங்கல்ல, நான் அந்த மாதிரி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணனால அவங்க ஏதோ ஒரு வந்திருப்பாங்களா, அந்த டிரான்சாக்ஷன்ல அவங்க கிரெடிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கிரெடிட்டை இவங்க 2 பேர்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட கூட வாங்கலாம். புரியுறதாடா? கிளாரிட்டி இருக்கா? இதுதான் பாயிண்ட்.
இதில் எப்போல்லாம் வராதுன்னு நான் சொல்லி தான் இது நீ எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். இந்த சம்மில் இப்படி தான் எழுதணும். அப்படியே எழுதிக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னே நான் சொல்கிறேன். எழுதிக்கோ. பார்ட்னர் பை இந்த ஆன்சர் எப்படி போடணும்னா ப்ரொவிஷன் எழுதிக்கோ. ப்ரொவிஷன் போட்டுக்கோ. ப்ரொவிஷன் அப்படின்னு போட்டு நான் சொல்றது அப்படியே அழகா எழுதணும். A person is said to be a partner by Estoppel. ஃபாஸ்டா எழுதுங்க. A person is said to be கொஞ்சம் ஃபாஸ்டா எழுது. A person is said to be a partner by Estoppel or holding out. A person is said to be partner by Estoppel or holding out if the following two conditions are satisfied. A person is said to be a partner by Estoppel or holding out if the following two conditions are satisfied. கீழே ஒன்னு எழுது. அங்க வந்து ஒரு பாயிண்டா எழுதணும். ஒன் அந்த ஃபாலோயிங் டூ கண்டிஷன்ஸ்ல ஒன்னு எழுது. ஒன் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் விட்டு எழுது. எக்ஸாம்பிள் அப்படிதான் எழுதணும். ஒரு லைன் விட்டு he must have represented himself to be a partner. He must have represented himself to be a partner. He must have represented himself. அவனே அவனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கான். He must have represented himself to be a partner by words spoken or written or by his conduct. He must have represented himself to be a partner by words spoken or written or by his conduct or அது கீழே அப்படியே எழுது. அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கோம். or he must have knowingly permitted. கொஞ்சம் ஃபாஸ்டா எழுது. நான் ஃபாஸ்டா தான் படிக்கிறேன். He must have knowingly permitted himself to be represented. He must have knowingly permitted himself to be represented as a partner. Bracketல tacit representation. TACIT tacit representation. டாசிட்னா வந்து சைலண்டா நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். புரியுறதா? டாசிட் ரெப்ரசன்டேஷன். இது இந்த டாசிட் ரெப்ரசன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்போ அண்டுன்னு போடுங்க பாரு. எப்படி எக்ஸாம்ல எழுதணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டேன். இங்க ஆறுன்னு போட்டு செகண்ட் இங்க அண்டு நடுவுலயே எழுது. அண்டு நடுவுல எழுதிட்டு ஏன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். செகண்ட் இதுல எழுது. the other person here the other person must have acted on good faith of such representation. The other person must have acted on good faith of such representation and given credit to the firm. நெக்ஸ்ட் இங்க எல்லாரும் இந்த ரெண்டு பாயிண்ட் தான். இதான் ப்ரொவிஷன். புரியுறதா? ப்ரொவிஷனுக்கும் கேஸுக்கும் சம்பந்தமே இருக்கணும். அப்படி மீன் பண்ணலடா. அங்க இருக்க பேர்லாம் இங்க கொண்டு வந்துடாதுன்னு சொல்றேன். ப்ரொவிஷன் ஸ்டாண்ட் அலோனா இருக்கணும். நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உங்ககிட்ட வந்து என்ன கேட்கறாங்க எவாலுவேட்டர்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் நடந்திருக்கு எனக்கு சொல்லுன்றாங்க. ஸோ நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸை சொல்லணும். ப்ரொவிஷன்ஸை இங்க சொல்லிட்டேன். இதான் ப்ரொவிஷன், வேற எதுவுமே கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா நான் என்ன போயிருப்பேன் அப்படின்னா, பார்ட்னர் பை எஸ்டோப்பல் எப்போ வராது அப்படின்னா டெத்தில் வராது. டெத்லையும் ஒரு இன்சால்வென்சிலையும் வராது. ஆனால் ரிட்டையர்மெண்ட்ல வரும். புரியாது? அப்படின்னா என்னன்னா நான் சொல்லித்தரேங்க கவனி. இதை நீ எக்ஸாம்பிள் எழுதணும். நானாக தான் எழுதியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இது பண்ணணும்னு இருப்பேன். பட் இது இவன் கேட்கல, அதனால வேணான்னு விட்டுறேன். பட் நான் உனக்கு ஐடியா மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்கோ. இங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண. இங்கே பாரு, ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நானு, கிஷோர், ஆலன் 3 பேருமே இருக்கோம். நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. இங்க நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இவனுங்க 2 பேரும் சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே நாங்கள் 3 பேரும் பார்ட்னர் நினச்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் அவங்க 2 பேரும் கூட டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அவனுங்க சொல்கிறாங்க, இல்லை விக்னேஷ் சார் பார்ட்னர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ நான் பார்ட்னர் பை எஸ்டோப்பலாக வந்துடும்.
எப்போ நான் தப்பிப்பேன் அப்படின்னா நான் பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். நான் ரிட்டையர்மெண்ட் அப்போ பப்ளிக் நோட்டீஸ் நான் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் பார்ட்னரே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க ரெப்ரசென்ட் பண்ணா நான் எஸ்கேப் ஆயிடுவேன். நான் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல, அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் நான் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன வந்து ஓல்டு பார்ட்னரை, ஆல்ரெடி வெளில போன பார்ட்னரை இன்னும் என் பார்ட்னர் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா நான் உலகத்துக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி அவனுக்கு போய் சொல்றதே ஆல்ரெடி நான் பார்ட்னராக தான் இருந்திருக்கேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃபர்ட் ஆகிடும்னு சொல்கிறான். புரியாதா? அப்போ நான் அமைதியாகவே இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணா பப்ளிக் நோட்டீஸ் பண்ணோம். நான் பப்ளிக் நோட்டீஸ் போட்டதுக்கப்புறம் அவங்க வெளில போய் சொல்லி அதுக்கப்புறம் ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அப்போ நான் லைபிள் கிடையாது. நான் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல, நான் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்காம அவனுங்க என்ன பார்ட்னர்னு அசியூம் பண்ணி அவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நான் லைபிள்னு சொல்கிறான். புரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நான் பப்ளிக் நோட்டீஸ் வெளில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளில ஏதோ என் பேரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் பார்ட்னர் பை எஸ்டோபலாக வர மாட்டேன், நான் லைபிள் கிடையாது. இதே நான் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல, பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்காம நான் ரிட்டையர் ஆகிட்டு வெளில வந்துட்டேன், ஸ்டில் அவங்க என் நேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு நான் லைபிளானா லைபிள். டெத்துக்கும் இன்சால்வென்சிக்கும் அது வராது. இப்போ வந்து வேற யாரோ டெத் ஆயிட்டாங்க, புரியாதா? வேற யாரோ டெத் ஆயிட்டாங்க, அந்த டெத்தில் பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியாதா? டெத்தில் பப்ளிக் நோட்டீஸ் அப்போ அவன் டெத் ஆயிட்டான், டெத்தான பார்ட்னருக்கு அவங்க ஸ்டில் பார்ட்னர் சொன்னாங்க, அதுக்கு வராதுன்னா அதுக்கு வரவே வராது. புரியாதா? டெத்துக்கும் இன்சால்வென்ட்டுக்கும் பப்ளிக் நோட்டீஸ் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் தான். பட் ரிட்டையர்மெண்ட்ல மட்டும் நீ பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணுமானா கொடுக்கணும். புரியாதா? இது வந்து ஒரு பாயிண்ட் நான் படித்தேன், இதோ இங்கே தான் கொடுத்துருக்கோம். வேர் ஆஃப்டர் த எழுத வேண்டாம். வேர் ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் the firm uses the retired partner's name as a partner, the retired partner who has not given public notice of his retirement is held liable on the grounds of holding out to third parties who give credit to the firm on the faith that he is still a partner. புரியுறதா நான் பேசுனது? நெக்ஸ்ட் டெத்துக்கும் இதுக்கும் அவன் கிளியரா சொல்லிட்டான். வேர் ஆஃப்டர் த டெத் ஆஃப் அ பார்ட்னர் the firm uses the deceased partner's name as a partner, the estate of the deceased partner or legal representative cannot be held liable for the acts of the firm done after his death. It may be noted that public notice of a partner's death is not required ன்னு சொல்லியிருக்கான். புரியுறதா? இன்சால்வென்சிக்கு அதே தான் சொல்லியிருக்கான். நானாக இருந்தால் இப்படி தான் கேட்பேன். ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிட்டான், அந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இவனுங்க பார்ட்னர் வச்சுக்கோங்க, வெதர் தட் பார்ட்னர் இஸ் த எஸ்டோப்பல் ஆர் நாட் அப்படின்னு நான் கேட்டு விட்டுருப்பேன், இல்லை டெத்து கேட்டிருப்பேன். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இப்படி தான் நான் கேட்டிருப்பேன். ஒரு கேஸ் அழகாக இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் ஏல இஃப் த பார்ட்னர் இஸ் ரிட்டையர்ட் வெதர் தட் பார்ட்னர் இஸ் அவங்க பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெதர் தட் பார்ட்னர் இஸ் பார்ட்னர் பை எஸ்டோப்பலான்னு கேட்டிருப்பேன். ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பேன்னா இஃப் தட் பார்ட்னர் இஸ் டைடு அவங்க பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல would the answer be the same நான் கேட்டிருப்பேன். இப்படி தான் கேட்பாங்க. சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஒன் டைம் ரீட் பண்ண முடியாதுரா ஸ்ரீகிருஷ்ணா, கவனி, நான் யாருக்குமே ரிப்பீட்லாம் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் இது வரைக்கும் புரியுறதா? இப்போ நீ வந்து அனாலிசிஸ் எழுதணும். அனாலிசிஸில் இப்போ லிங்க் பண்ணணும் நீ. இப்போ நம்ம கொஸ்டினை படிக்கலாம். Zoo and you are partners in a partnership firm. Mr. Zoo introduced Mu as his partner to Zoo அப்படின்னு சொல்கிறாங்க. MU remained silent. இங்கே பார்த்தோன்னா A and B are partnersரா. அந்த ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து இன்னொரு எம்ப்ளாயியை வந்து பார்ட்னராக சொல்லியிருக்கான், அந்த எம்ப்ளாயி ரிமைன்டு சைலண்ட். அந்த தேர்ட் பர்சன் இருக்கான்ல, ட்ரேடர் பிலீவிங் தட் தட் எம்ப்ளாயி ஆஸ் அ பார்ட்னர் சப்ளைட் 50 லேப்டாப்ஸ் டு த ஃபர்ம் ஆன் கிரெடிட். ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த கிரெடிட் பீரியட் Zoo did not get the amount of laptops sold to the partnership firm. ஸோ அந்த Zoo இருக்கான்ல எவனோ ஒருத்தன் தேர்ட் பர்சன், அந்த பர்சன் வந்து filed a suit against Zoo and Moon சொல்கிறான். அதான் அந்த ரெண்டு எம்ப்ளாயி மேலேயும் பார்ட்னர் மேலேயும் இது பண்ணியிருக்காங்க. டஸ் Mu is liable for such purpose. புரியாதா? இப்போ இதில் நீ பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனில் ரெண்டு கண்டிஷனும் எழுதிடணும். அந்த ரெண்டு கண்டிஷன் எழுதணுன்னே இதில் நீ பார்த்தா அப்படின்னா இப்படி தான் எழுதணும். அனாலிசிஸில் இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் எழுது. இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் செக்ஷன்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, வேணா நீ மகப் பண்ணிக்கலாம். எழுதிக்கோ. இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் கமா அனாலிசிஸ்ன்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி எழுதணும். இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் கமா அந்த MU தானடா, அந்த இவன் MU தானே எம்ப்ளாயி, MUன்னு போடுங்க. MU is said to be a partner by Estoppel. Is said to be a partner by Estoppel as he fulfilled the above two conditions. The above two conditions கீழே அப்படியே போட்டு ஒன்னுன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எங்க கவனி. ப்ரொவிஷன்ல நம்ம நார்மலா எழுதியிருக்கோம் ஜென்ரலா. இப்போ நீ வந்து லிங்க் பண்ணி எழுதணும். MU தானே, இப்படி எழுது.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல MU தானே மூ தானே MU had knowingly MU had knowingly permitted himself MU had knowingly permitted himself to be represented as a partner. MU had knowingly permitted himself to be represented as a partner and remained silent இங்கிலீஷ்லாம் நீ மாற்றி போட்டுக்கோ, அது உன் இஷ்டம் தான். அண்ட் ரிமைன் சைலண்ட் அண்டுன்னு போட்டு செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோ. அண்ட் அப்படியே மேலே ஒரு ப்ரொவிஷன் எழுதியிருக்கல, த அதர் பர்சன், அந்த அதர் பர்சன் தான் அந்த கிரெடிட்டாரு இருக்கானா, அந்த கிரெடிட்டார் பேர் என்ன, ஜூ தானே, ZUன்னு போட்டுக்கோ. ZU had acted on good faith and given credit to the firm. இங்க எழுது, இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் காமா மூவ் செட் டு பி அ பர்சன் பை, அந்த பார்ட்னர் பை எஸ்டப்பல் போட்டிருக்கல, அந்த பார்ட்னர் பை எஸ்டப்பல் நீ அண்டர்லைன் பண்ணும், புரியாதா? அண்டர்லைன் ஏதாவது பாக்ஸ் மாதிரி போட்டு has he fulfilled the above two conditions போட்டு that is ன்னு போடணும். கண்டிஷன்ஸ் போட்டு that is கீழே. He had knowingly permitted himself to be represented as a partner and remained silent, and Zoo had acted on good faith and given credit to the firm. கீழே கன்க்ளூஷன் போடு. நான் ஒரு கொஸ்டின் தான் இப்படி சொல்லுவேன், மீதிலாம் நீ தான் எழுதணும். கன்க்ளூஷன்ல எழுது MU, the manager, MU, manager is also liable for the price, is also liable, அதை கொஞ்சம் பெருசா போடணும், அதான் ஆன்சர். is also liable for the price as he is a partner by holding out or partner by estoppel. As he is a partner by estoppel or holding out as per section 28 of the Indian Partnership Act. MU is also liable for the price as he is a partner by holding out or estoppel as per section 28 of the Indian Partnership Act. இந்த அனாலிசிஸ் வந்து கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ மாத்திக்கணும். உன் இங்கிலீஷ் என்ன வேணா நீ போட்டுக்கலாம், அங்க நான் சும்மா சிம்பிளா சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி நீ ஒரு கேஸ்ல எழுதுனா இது ஒரு 4 மார்க் கேட்டான் அப்படின்னா இதுக்கு உனக்கு அப்படியே 4 மார்க் கொடுப்பான். இதே மாதிரி அழகா எழுதுனா இந்த ப்ரொவிஷனுக்கு 2 மார்க் இருக்கு, கன்க்ளூஷனுக்கு 1 மார்க் இருக்கு, அனாலிசிஸ்க்கு ஒரு 2 மார்க் இருக்கு, புரியாதா? நீ ப்ரொவிஷன் கரெக்டா எழுதுனா 2 மார்க், கன்க்ளூஷன் கரெக்டா எழுதுனா 1 மார்க். நடுவில் நீ எப்படி எல்லாத்தையும் லிங்க் பண்ற, இது மட்டும் இருந்தா போதும், புரியாதா? ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் வேண்டாம். நான் முன்னாடிலாம் சொல்லுவேன், ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் எழுதுங்கன்னு வேலை, டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். நீ வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எழுது. ப்ரொவிஷன் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எழுதணும், இதே மாதிரி ப்ரொவிஷன் எழுது. இவங்க வந்து நடுவில் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் கொடு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கொடு, மேலே என்ன ப்ரொவிஷன் எழுதுனியோ அது அப்படியே பேரை கீரை மாற்றி அப்படியே போட்டு அழகா எழுது. கன்க்ளூஷன்ல வந்து இது வெதர் அவன் லயபிளா இல்லையான்னு மட்டும் சொன்னா போதும். கிளாரிட்டி இருக்கா? ஒரு வாட்டி நீயே படி, சீக்கிரம் படி, ஃபாஸ்டா. இதை மார்க் பண்ணிக்கோ, உன் எக்ஸாமுக்கு இது வரும், இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோ, உன் எக்ஸாமுக்கு அப்படியே லிஃப்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், சரி படி.
மக்கப் பண்ணிக்கோ. அப்படியே ஒரு 2-3 வாட்டி படிச்சனா மக்கப் ஆயிடும். A person is said to be a partner by Estoppel if the following 2 conditions are satisfied. 1, he represents himself as a partner. நீயே நோட்ல எழுதிக்கலாம் இங்கிலீஷ்லலாம். He represents himself as a partner, or he permitted other to represent himself as a partner and remain silent. And conditionல second வந்து the other person has acted on good faith on such representation and given credit to the firm. Since he is a partner by Estoppel, he is liable. கண்டிப்பா பார்ட்னர் பை எஸ்டப்பல் வரும்டா. பார்ட்னர் பை எஸ்டப்பல் ஒரு ஹோல்டிங் அவுட் வரும். இது அப்படியே மக்கப் பண்ணிக்கோ. சரி, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மிஸ் லக்கி, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் போடலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் போடு. அதே மாதிரி நான் ஏதாவது ஆன்சர் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா நான் டைம் தர மாட்டேன், நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதணும். எங்களுக்கு அப்போ சேஷாத்ரி சாருன்னு இருந்தார், எங்களுக்கு டைமே தர மாட்டார், எங்களுக்கு கை வலிக்கும். எங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன்லேயே நான் சொல்கிறேன், ஃபவுண்டேஷனில் எங்களுக்கு அப்ஜெக்டிவ் இருக்கும்போதே ஒரு நோட்ஸ் எழுத வைப்பாருங்களே, நோட்ஸ்லாம் எங்களால் எழுதவே முடியாது, கை வலிக்கும். 1 hour உட்காந்து நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம். இங்கே பாரு, நெக்ஸ்ட் மிஸ் லூசி தான்டா லக்கியா. லூசி, while drafting partnership deed taken care of few important points. What are those points? She wants to know the list of information which must be a part of partnership deed drafted by her. Also give the list of information to be included in the partnership deed. இது already read கொடுத்துக்கலாம். இது வந்து கான்செப்ட் வைஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலி வந்து லூசி கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து no particular formalities are requiredன்னு சொல்கிறாங்க. இப்போ பர்டிகுலராக வந்து ஃபார்மாலிட்டி இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும், இந்த பார்ட்னர் தான் இருக்கணும், அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிலாம் எதுவுமே கிடையாது. நீ நார்மலாக ஒரு அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் மேபி இன் ரைட்டிங் ஆர் ஓரல்னு சொல்லிட்டான். புரியுறதா? இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீடுன்னு வரக்கூடாது, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுன்னு வரணும். புரியுறதா? பார்ட்னர்ஷிப் டீட்னாலே ரைட்டிங்கில் இருந்தால் தான் அது பேர் டீடு. புரியுறதா? இவங்க வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட் மேபி இன் ரைட்டிங் ஆர் ஃபார்ம்டு வேர்பலின்னு கொடுத்துருக்காங்க. அது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு ரிட்டர்னில் இருந்தால் தான் இது டீடாக மாறும். புரியுறதா? பார்ட்னர்ஷிப் டீட் வேறு, அக்ரிமெண்ட் வேறு. நான் அக்ரி பண்ணதே வேர்பலாகவும் இருக்கலாம், ஓரலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ரிட்டர்னாகவும் இருக்கலாம். பட் நான் எழுதுனேன்னா அது பேர் டீடுன்னு சொல்லுவாங்க. பார்ட்னர்ஷிப் agreement may be in writing or formed verbally. Next, the document in writing contain the document. அதான் எதுவும் இல்லை, நீ ரைட்டிங்கில் வச்சிருந்தா அப்படின்னா அது பேர் டீடுன்னு சொல்கிறாங்க. The written agreement is called partnership deed. அதுதான் உங்க மீன் பண்ண வராங்க. Written agreement is called partnership deed. The document in writing containing the various terms and conditions as to the relationship of the partners to each partner. எதுவும் இல்லடா, பயப்படாத. Terms and conditions between the partners இருந்ததுன்னா அது பேர், அது ரைட்டிங்ல இருந்ததுன்னா அது பேர் வந்து பார்ட்னர்ஷிப் டீடுன்றாங்க. எதுவும் இல்லை, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மேபி இன் ரைட்டிங் ஆர் maybe in oral or writing. The written partnership agreement is called partnership deed ன்னு எழுதிட்டு போயிடலாம். Next, partnership deed should be drafted with care and be stamped according to the provisions of the Stamp Act. ஸ்டாம்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. புரியுறதா? நெக்ஸ்ட், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நான் இன்னைக்கு தான் படித்தேன். If partnership comprises immovable property அப்படின்னா immovable property இருக்கு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது? ரைட்டிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிளாரிட்டி இருக்கா? If the partnership comprises immovable property, the instrument of partnership, அதான் partnership deed, and the instrument of partnership must be in writing, stamped and registered under registration act ன்னு கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ என்னன்னா எதுவும் இல்லை, எந்த ஃபார்மாலிட்டிஸும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓரல்லையும் இருக்கலாம், ரிட்டன்லையும் இருக்கலாம்ட்டாங்க. ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் ரிட்டன் அக்ரிமெண்ட் இஸ் கால்ட் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொன்னாங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ரைட்டிங்கில் தான் இருக்கணுன்றாங்க, ஸ்டாம்ப் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் கூட எனக்கு தெரிஞ்ச அவசியம் கிடையாது, ஏன்னா அது இதிலேயே வந்துடுது. புரியாதா?
நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் ஒரு சில பாயிண்ட் விட்ட மாதிரி எனக்கு இருக்கு. நான் சொல்கிற பாயிண்ட்லாம் எழுதிக்கோ. என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நேம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்கணும். அதுலேயே இருக்கும் நேம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நேம் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நேம் அண்ட் அட்ரஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்கணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் என் கூட சேர்ந்து சொல்லணும். புரியாதா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு அடி படிச்சேன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நேம் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபர்ம். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அவன் என்ன தொழிலில் இருக்கான், என்ன பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா, மேனுஃபேக்சரிங், அதான் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். பிளேஸ்னா எந்த இடத்துல பண்ணுறான். நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபர்ம். டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட், என்னைக்கு டேட்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். டியூரேஷன் ஆஃப் த ஃபர்ம், இஃப் எனி இருந்ததுன்னா இஃப் எனின்னு போடு. அதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். அதெல்லாம் அப்சல்யூட் கிளாரிட்டி இருக்கு. புரியுறதா? ஏன்னா இருந்தால் தான் டியூரேஷன் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. டியூரேஷன் ஆஃப் த ஃபர்ம் நான் சொல்லித்தரேன் டியூரேஷன்லாம் என்னென்னு. நெக்ஸ்ட் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் பார்ட்னர். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் பார்ட்னர்ஸ். அப்படியே நிறுத்து, அதோட நிறுத்திட்டு ப்ராஃபிட் ஷேரிங் போட்டியா, கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் போட்டியா? நெக்ஸ்ட் அப்படியே நான் சொல்றது எழுதிக்கோ. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படியே ஐஓசின்னு போட்டுக்கோ. ஐஓசி ஐஓடி எல்லாம் தனித்தனி பாயிண்டா போடு. புரியறதா? அங்க மொத்தமா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐஓசி ஐஓடி. salary or commission payable to any partner. Salary or commission payable to any partner. Interest on loan advanced by a partner. Interest on loan advanced by a partner. ப்ராஃபிட் ஷேரிங் வரைக்கும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், நெக்ஸ்ட் salary or commission payable, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ் பை அ பார்ட்னர், நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் அதர் அசெட்ஸ் அண்ட் liabilities. மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் எந்த மெத்தட்ல, ஏன்னா நான் நாளைக்கு வந்து அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட் ஏதோ நடக்கிறது அப்படின்னா எந்த மெத்தட்ல குட்வில் நான் வேல்யூ பண்ணணும்னு போட்டா நல்லா இருக்கும். புரியாதா? ஏன்னா நிறைய மெத்தட் பண்ணோம் கரெக்டா, அன்னைக்கு டேட்ல அப்புறம் சண்டை வரும். அதனாலதான் இப்பதான் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் அதர் அசெட்ஸ் அண்ட் liabilities. Method of valuation of goodwill and other assets and liabilities at the time of admission, retirement or death of a partner. At the time of admission, retirement or death of a partner. Next, methods of valuation of goodwill and other assets and liabilities in case of admission, retirement or death of a partner. Next, settlement of accounts. எந்த மோட்ல நம்ம செட்டில் பண்ண போறோம், எப்படி செட்டில் பண்ண போறோம். செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் அ பார்ட்னர். செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் ஆர் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம். உட்காந்து அந்த இது ஒர்க் ஆகல, இப்போ ஒர்க் ஆகுதா? கேக்குதா? இதெல்லாம் எழுதணும். புரியறதா? அப்ப நம்ம ஒரு வாட்டி இது பண்ணிக்கலாம். இங்க கவனி, நம்ம லூசி கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா ஓகே, ஃபார்மாலிட்டி தேவையில்லை. நீ வந்து வேர்பலாவும் இது பண்ணிக்கலாம், ரிட்டனாவும் பண்ணிக்கலாம். நீ ரிட்டனா பண்ணியிருந்தனா அது பேர் வந்து பார்ட்னர்ஷிப் டீடுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீ இஃபட்டால் நீ டீட் போடுற அப்படின்னா ஸ்டாம்ப் பேக்ல வந்து ஸ்டாம்ப் பண்ணியே ஆகணும். இன்கேஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நீ வந்து ரிட்டன்ல தான் இருக்கணும், ஸ்டாம்ப் ஆயிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் மீதிலாம் என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லணும். புரியாதா? நேம் ஆஃப் த ஃபர்ம் சொல்லு. நேம் ஆஃப் த ஃபர்ம், name and addresses of partners, nature and place of the business, date of commencement of partnership, duration of partnership if any, amount of capital contributed by each partner,
profit sharing ratio, IOC, IOD, salaries or commission payable to any partner, interest on loan advanced by a partner, method of valuation, Zoom students, எல்லாரும் வாயை திறந்து சொல்லு. Method of valuation of goodwill and other assets and liabilities at the time of admission, retirement or death of a partner, settlement of accounts in case of retirement or death of a partner or dissolution of the firm. ஒரு 1 minute தரேன், ஃபாஸ்டா படியுது. ஒரு அடி மகப் பண்ணிக்கோ என்னோட சேர்ந்து. இதெல்லாம் அப்படியே எழுதலாம், இதுக்கெல்லாம் நான் தரமாட்டேன். எதுனாலன்னு பாரு. அவன் லித்தேஷை கூப்பிடு. Next question நான் படிக்கிறேன், கவனி. Next, explain the following kinds of partnership under the Indian Partnership Act. Partnership at will and particular partnership அப்படின்னா என்ன தெரியுமா? நான் சொல்ற வேர்ட்ஸ் அப்படியே எழுது, புரியுறதா? இங்க எழுதுற வேர்ட்ஸ்லாம் எழுதா, நான் சொல்ற வேர்ட்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாவே நல்லாவே இருக்கு, உனக்கு புரியுற மாதிரியும் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கோ. பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னா வந்து நான் சொல்லும் போதே உனக்கு புரிஞ்சிடும், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். எடுத்துக்கோ. when there is no provision, இது அப்படியே எக்ஸாம்பிள் எழுது. when there is no provision in partnership agreement for a duration of the partnership, when there is no provision in the partnership agreement for a duration of the partnership, the partnership is called partnership at will. எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருதுடா, ஜூம்ல இருந்து தான் வருது. யுவன் சங்கர் ராஜாவா? அவனை உள்ள விடாத. நெக்ஸ்ட், இங்க பாரு, இதே மாதிரி தான் எழுதணும். பார்ட்னர்ஷிப் அட் வில்லுன்னு கேட்டானா என்ன எழுதணும்? when there is no provision in the partnership agreement for a duration of the partnership, டியூரேஷனே இல்லை அப்படின்னா வந்து அது பார்ட்னர்ஷிப் வில். அப்ப அந்த டியூரேஷன் வந்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல இல்லை அப்படின்னா அது பேர் பார்ட்னர்ஷிப் அட் வில். வேர் தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் இன் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஃபார் டியூரேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்குள்ள டியூரேஷன் பாயிண்டே நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னா எப்போ வேணா அட் வில் அப்படின்னா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் வெளில வந்துக்கலாம், அதான் வில்லுன்னு சொல்றான். இதான் கமிட்மெண்ட் அப்படிலாம் கிடையாது, நான் எப்போ தோணுதோ வெளில வந்துக்கலாம், அதான் பார்ட்னர்ஷிப் அட் வில். where there is no provision in the partnership agreement regarding the duration of the partnership, such partnership is called partnership at will. Second point எழுது, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். a partnership at will, செகண்ட் பாயிண்ட் இப்படி தான் பாயிண்டா எழுதணும் அவங்க கேட்டாங்கன்னா. a partnership at will be okay, sorry will வேண்டாம், இல்ல partnership at will கரெக்ட். partnership at will
may be dissolved by any partner by giving a notice in writing. A partnership at will may be dissolved by any, யார் வேணா அதை dissolve பண்ணிக்கலாம், புரியுறதா? By any partner by giving a notice in writing, by giving a notice in writing, by giving a notice in writing to all the partners, and all the partners la important, to all the partners, comma, to all the partners, comma, of his intention, of his OF, of his intention to dissolve the firm. ரெண்டு பாயிண்ட் தான் பார்ட்னர்ஷிப் அட் வில் இருக்கு. இது ரெண்டு எழுதுனாலே உனக்கு மார்க் வந்துடும், புரியுறதா? சரி, எனக்கு புரிஞ்சிச்சு. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல டியூரேஷன் பத்தி மென்ஷனே பண்ணல அப்படின்னா அது பேர் பார்ட்னர்ஷிப் அட் வில். பார்ட்னர்ஷிப் அட் வில் என்ன அப்படின்னா, எந்த பார்ட்னர் வேணா எல்லா பார்ட்னருக்கும் நோட்டீஸ் கொடுக்கலாம். எந்த பார்ட்னர், இப்போ ஒரு 4 பேர் நாங்கள் பார்ட்னராக இருக்கோம், எனக்கு டிசால்வ் பண்ணணும்னு இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னா நான் மீதி 3 பேருக்கு நோட்டீஸ் அண்ட் ரைட்டிங் கொடுக்கணும். பார்ட்னர்ஷிப் அட் வில் may be dissolved by any partner, எந்த பார்ட்னரா வேணா இருக்கலாம், by giving notice to all the partners of his intention. என்னோட இன்டென்ஷன் வந்து டிசால்வ் பண்ணணும்னா of his intention to dissolve the firm. இதான் பார்ட்னர்ஷிப் அட் வில். இதை கேட்டாங்கன்னா இந்த 2 பாயிண்ட் தான், இதுக்கு மேல வராது. நெக்ஸ்ட் எழுதிக்கோ, பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் நோட் பண்ணிக்கோ. ஒரே ஒரு பாயிண்ட். ஓகே, இனி பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்ல எழுதிக்கோ. அந்த பாயிண்ட் அங்கேயும் எழுதலாம், இங்கேயும் எழுதலாம். நீ பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்ல எழுதிக்கோ. when a partnership is formed, particular partnership na ஒரு particular purpose காக நாங்க பண்றதா particular partnership னு சொல்லுவாங்க. when a partnership is formed for a specific venture, when a partnership is formed for a specific venture or for a particular period, the partnership is called a particular partnership. அப்போ ஒரு ஸ்பெசிபிக் வெஞ்சருக்காக நான் ஆரம்பிக்கிறேன், இல்ல பர்டிகுலர் பீரியடுக்காக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது பேர் பார்ட்னர்ஷிப், பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். when a partnership is formed for a specific venture or for a particular period, the partnership is called particular partnership. போட்டாச்சா, எழுதியாச்சா? செகண்ட் பாயிண்ட்ல இப்படிதான் எக்ஸாம் ஹால் எழுதணும். செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோ, புல்லட் பாயிண்ட் எப்படி வேணா நீ போட்டுக்கலாம். such partnership comes to an end. அந்த பார்ட்னர்ஷிப் எப்போ எண்டுக்கு வரும்? such partnership comes to an end on the completion of specific venture, on the completion of specific venture or on the expiry of particular period. அப்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஸ்பெசிபிக் வெஞ்சருக்காக இல்ல பர்டிகுலர் பீரியடுக்காக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. அது எப்போ முடியும் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் வெஞ்சர் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிடும், பர்டிகுலர் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிடும். இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லி தரேன், எழுதிக்கோ. if such partnership is continued, after a particular venture, if such partnership is continued after a particular specific venture or particular venture, எப்படி வேணா போட்டுக்கோ, specific venture or particular period. if such partnership is continued after a particular specific venture or particular period, specific venture or particular period, இதை மட்டும் எழுதிக்கோ. if such partnership is continued after the expiry ன்னு போட்டுக்கோ. actually அது எப்படி போடணும்னா after the expiry of particular period or completion of specific venture. நான் அந்த ஸ்பெசிபிக் வெஞ்சரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம், if such partnership
is continued after the expiry of the term or completion of the specific venture, comma, it is deemed to be partnership at will. It is deemed to be partnership at will. டஸ்டர் எங்கடா? எனக்கு எல்லோ கலர் மட்டும் கூட. இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோ, லாஸ்ட் பாயிண்ட். A particular partnership may be dissolved. A particular partnership may be dissolved. May be dissolved before the expiry of the term. Before the expiry of the term or completion of the venture. A particular partnership may be dissolved before the expiry of the term or completion of the venture only by the mutual consent. Mutual பெருசா போடணும். Mutual consent. Only by the mutual consent of all the partners. அப்போ உங்ககிட்ட அவன் வந்து பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு கேட்குறான்னா, நீ அழகா ஆக்சுவலி இதை அப்படியே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் வெஞ்சருக்காக இல்லை டியூரேஷனுக்காக பர்டிகுலர் பீரியட்காக பண்ணுறோன்னா அது பேர் வந்து ஸ்பெசிஃபிக், அது பேர் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். அந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக எப்போ க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னா, அந்த பீரியட் முடிஞ்சிச்சுன்னா க்ளோஸ் ஆகிடும், ஸ்பெசிஃபிக் வெஞ்சர் கம்ப்ளீட் ஆனால் க்ளோஸ் ஆகிடும். இஃப் அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக மாறிடும். புரியுறதா? நாலாவது பாயிண்ட்ல இப்போ நாங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக நாங்கள் வந்துட்டோம். இஃப் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் டிஸ்அக்ரிமெண்ட் வருது அப்படின்னா நாங்கள் வெளில வரலாமா? தாராளமாக வெளில வரலாம். ஒன்லி பை த மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ். அப்போ இந்த 4 பாயிண்ட் சொன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியல, இவங்க ஒழுங்காக கொடுக்காத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு இதில். எனக்கு தெரியல, அதுக்கும் நான் எழுதுனதுக்கும் எப்படி இருக்கு பாரு. என்கிட்ட என்ன கேட்டிருக்கான், இப்போ அதில் பார்ட்னர்ஷிப் அட் வில்ல 2 பாயிண்ட் தான் இருக்கு. 2 பாயிண்ட். வேர் தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் இன் த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ரிகார்டிங் த டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். டியூரேஷன் பார்ட்னர்ஷிப் இல்லை அப்படின்னா அது பேர் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில்லு. பார்ட்னர்ஷிப் அட் வில்லு வந்து எப்போ வேணால் டிசால்வ் ஆகலாம். எனி பார்ட்னர் மூலமாக டிசால்வ் ஆகலாம் பை கிவிங் அ நோட்டீஸ் டு ஆல் த பார்ட்னர்ஸ் ஆஃப் ஹிஸ் இன்டென்ஷன் டு டிசால்வ் த ஃபர்ம். அவ்வளோதான் இந்த 2 பாயிண்ட். இதில் 4 பாயிண்ட் இருக்கு. டக்குன்னு படி, மகப் பண்ணு, ஃபாஸ்ட்டாக மகப் பண்ணு. கண்டிப்பாக ஒரு 4 மார்க்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் வரும். இந்த மாதிரி தான் எக்ஸாம்லேயே இந்த மாதிரி தான் எழுதணும்னு நான் சொல்கிறேன். எக்ஸாம்லேயே இந்த மாதிரி எழுது. இங்கிலீஷில் தானே இருக்கு, ஈஸியாக தானே இருக்கு. அப்புறம் இப்படி இதாண்டா கீ பாயிண்ட். கீ பாயிண்ட் என்ன சார்? பர்டிகுலர் பீரியட், ஸ்பெசிஃபிக் வெஞ்சர், டியூரேஷன், இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்.
சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who is a nominal partner under the Indian Partnership Act 1932? Who is a nominal partner under the Indian Partnership Act 1932? What are his liabilities? நான் சொல்றது அப்படியே எழுதணும், புரியுறதா? பாயிண்டா எழுதணும், எழுதிக்கோ. A person, எழுதிக்கோ, நாமினல் பார்ட்னர்னு அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோ. A person who lends his name. அப்படின்னா என்ன தெரியுமாடா? நாமினல் பார்ட்னர்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? தெரியாது. போகுமா? கவனி, நான் சொல்றேன், இங்க பாரு. நாமினல் பார்ட்னர்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆலனும் கிஷோரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? அந்த பிஸ்னஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா உங்க பேர் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்க வந்து ஒர்க்லாம் பண்ண வேண்டாம், உங்களை ஒரு பார்ட்னரா நாங்கள் சும்மா போட்டுக்கிறோம், ஸோ தட் எங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது. தெரிஞ்ச பசங்கனால என் பேரை நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். டேய், பார்ட்னர் பை எஸ்டோப்பல்ல என் பேர்லாம் அங்கே இருக்காது, இங்கே என் பேரே இருக்கும், புரியாதா? அங்கே பேரே கிளியராக என்ன இருக்கும்னா, இவர் வந்து வெறும்னா வந்து ஒரு நாமினல் பார்ட்னர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து எனக்கு எந்த நான் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் நானும் பார்ட்னர். இங்கே எல்லாரும் கவனி, பார்ட்னர் பை எஸ்டோப்பலுக்கு என்ன லயபிலிட்டியோ அதே லயபிலிட்டி தான் இங்கேயும் வரணும், புரியாதா? ஏன்னா என்ன பார்ட்னர்னு சொல்லி பண்ணியிருக்காங்க, அப்போ என்னால் நிறைய பேர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்போ ரியலாக ஒரு பார்ட்னருக்கு என்ன லயபிலிட்டி இருக்குமோ அதே லயபிலிட்டி தான் எனக்கு வரும், புரியாதா? அப்படியே எழுதிக்கும். அப்படின்னா என்னன்னா, என் பேரை மட்டும் நான் அலோவ் பண்ணிக்கிறேன், வித்தவுட் ஹேவிங் எனி ரியல் இன்ட்ரெஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஆர் இந்த ப்ராஃபிட். நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன், கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன், ப்ராஃபிட் வெளில எடுக்க மாட்டேன், இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். பட் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நானும் அவங்க கூட போய் நிற்கணுமானா 200% போய் நிற்கணும். ஏன்னா வந்து என்ன லயபிலிட்டி எனக்கு ரியல் பார்ட்னர்ஸ்க்கு என்ன லயபிலிட்டி இருக்கு, அந்த லயபிலிட்டி எல்லாமே எனக்கு அப்ளை ஆகும். எழுதிக்கோ, இதை ஒரு 3 பாயிண்ட்ல எழுதணும், ஃபாஸ்டா எழுது. A person who lends his name to the firm, a person who lends his name to the firm without having any real interest in the firm, a person who lends his name to the firm without having any real interest in the firm, Second point, he neither contributes capital to the capital nor shares the profit. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, அவன் நேமை யூஸ் பண்ண அலோவ் பண்ணிக்கிறான் வித்தவுட் ஹேவிங் ரியல் இன்ட்ரெஸ்ட். செகண்ட், he neither contributes to the capital nor shares the profit or takes part in the conduct of the business of the firm. கோகுல் எழுதிட்டியா? டேய் கோகுல கிருஷ்ணா, டேய் கேட்கலையாடா நான் பேசுறது? சண்மதிக்கெல்லாம் கேக்குது. திரும்ப படிக்கிறேன். A person who lends his name to the firm without having any real interest in the firm, he neither contributes to the capital nor shares the profit or takes part in the conduct of the business. அப்ப அவன் கேபிட்டலும் கான்ட்ரிபியூட் பண்ணல, ப்ராஃபிட்டும் ஷேர் பண்ணல, பிசினஸ்லயும் அவன் ஆக்டிவா இல்ல, புரியுறதா? ஜஸ்ட் பிகாஸ் இந்த மூணுத்தையும் சொல்லிட்டு அவன் லயபிலிட்டில இருந்து எஸ்கேப் ஆயிட முடியாது. அதுக்கு தான் நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், எழுதிக்கோ. He along with other partners is liable to third parties. அவனை மட்டும் கோத்து விட்டு போயிடக்கூடாது, புரியுறதா? நாமினல் பார்ட்னர் along with other partners is liable to third parties for all the acts of the firm, as if he is an actual partner. Next point, he must give
public notice on his retirement. He must give public notice on his retirement. டெத்துக்கு நோட்டீஸ் வேண்டாம் அப்படின்னு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் சொல்லியிருக்கு. அப்படியா? நான் தான் சொன்னேன், கரெக்டா? Next point is insanity. Is insanity or permanent incapacity. Is insanity or permanent incapacity to perform his duties. To perform his duties. Is no ground, is no, N-O, is no ground for the dissolution of the firm. Is no ground for the dissolution of the firm. அவன் லூஸ் ஆயிட்டானோ இல்லை ஏதோ பர்மனெண்ட்டாக இன்கம்பேஷேட் ஆயிட்டான், அதை வச்சு நீ டிசால்வ் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படியே நான் தமிழில் படிக்கிறேன், எல்லாரும் என்னை ஃபோக்கஸ் பண்ண. A nominal partner is a person who lends his name without really having any interest in the firm. He neither contributes to the capital nor shares the profit or take part in the conduct of the business of the firm. He along with other partners is liable to third parties for all the acts of the firm as if he is a original partner, actual partner. அதுக்கப்புறம் நீ பார்த்தனா he must give public notice on his retirement. ஏன்னா அவன் ரிட்டையர் ஆன, ஏன்னா அவனை நம்பி நிறைய பேர் வருவாங்க. அவன் நேமை யூஸ் பண்ணிக்கிற ரீசனே என்ன அப்படின்னா அவனுக்காக நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவன் ரிட்டையர்மெண்ட் யாஸ் டு இது. நெக்ஸ்ட் நீ பார்த்தா அப்படின்னா அவன் லூஸ் ஆயிட்டான். இஸ் இன்சானிட்டி ஆர் permanent incapacity to perform his duties is of no ground to dissolve the firm. புரியுதா? அவன் ஏதோ லூஸ் ஆயிட்டான் அப்படின்னா அவன் தான் பிஸ்னஸ்ல டிசிஷன் மேக்கிங்கே இல்லைல்ல. அவன் லூஸ் ஆனாலாம் எனக்குலாம் வந்து இதெல்லாம் ஆகாது. புரியுறதா? சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக மகப் பண்ணு. சீக்கிரம் அது அப்படியே மகப் பண்ணு. ஈஸியா இருக்காது, இது அப்படியே எழுது. கேஸ் லால கேட்டான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனை போட்டு சின்ஸ் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் ஏதோ ஒன்று, சின்ஸ் திஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு, இஸ் அ நாமினல் பார்ட்னர். ஈவன் தோ இஸ் அ நாமினல் பார்ட்னர் இஸ் லைபிள் ஃபார் ஆல் த ஆக்ட்ஸ் டன் அப்படின்னு இந்த மாதிரி தான் கொடுப்பான் கேஸ் லா. கேஸ் லா எப்படி கொடுப்பானா, இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்னர் இருக்கான், அவன் ஜஸ்ட் அவன் நேமை மட்டும் தான் லென் பண்ணியிருக்கான், வேற எதுவுமே அவன் பண்ணல, பிஸ்னஸ் எதுவுமே எடுத்துக்கல, லேட்டரான ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து தேர்ட் பார்ட்டிலாம் இங்கே வந்து சண்டை போடுறாங்க, அப்போ அந்த பார்ட்னர் வந்து நான் எதிரியுமே கண்டக்ட் இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வெளில போகிறான், இதுக்கு நீ என்ன சொல்கிறன்னு உனக்கு கேட்பான். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எழுதணும். அந்த மாதிரி போட்டு அனாலிசிஸ்ல வந்து இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் சின்ஸ் இஸ் ஃபுல்ஃபில்லிங் ஆல் த அபோவ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கூட நீ போடலாம். சின்ஸ் இஸ் ஃபுல்ஃபில்லிங் ஆல் த அபோவ் கண்டிஷன்ஸ், அதனால வந்து இது பண்ணோம் அப்படின்னு நீ போட்டுக்கலாம். கன்க்ளூஷன்ல இஸ் லயபிள் ஆர் நாட் லயபிள் மட்டும் போட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்டா போடு. என்ன கிஷோர் படி, அங்க உட்காந்து பார்த்துன்னு இருக்கா?
லா என் கூடயே ஃபுல்லாக இருங்கடா. நான் வந்து உனக்காக டெஸ்ட்டை கூட போஸ்ட்பான் பண்ணுவேன், பட் லா ஃபுல்லாக என் கூட இருந்து நான் எழுதுகிற மாதிரியே நீ பண்ணு. இட் வில் டேக் டைம். நான் வெறும் கான்செப்ட் மட்டும் சொல்ல, உனக்கு என்ன எழுதணும்னு சொல்கிறேன். இதுக்கு பியாண்டாக கேட்க மாட்டாங்க அப்படின்னு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. பட் நான் ஸ்டில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறேன். பட் இந்த மாதிரி எழுத இப்போ எனக்கு தெரியறது ஏன் லாவில் எல்லாரும் ஃபெயில் ஆனாங்கன்னு. காச்சா மூச்சான்றது. இதை படிக்கிறதுக்கே நமக்கு தனி அறிவு வேணும். எனக்கே புரியல பாதி படிச்சு. இதை படிச்சு நீ வேற இதே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணுமா, அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் எழுதுறது பாரு அழகாக இருக்கு. இட் டேக்ஸ் டைம் படிக்கிறதுக்கு, பட் பரவாயில்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி எழுதுனேன்னு வச்சுக்கோ, சத்தியமாக சொல்கிறேன், சிஏ இன்ஸ்டியூட் மேலே ஸ்டில் கேஸ்லாம் போட்டாலும் வந்து இதெல்லாம் ஆகாது. பட் இதுக்கு மேலே அவங்க ஃபெயில் ஆகிற பாசிபிலிட்டியே இல்லை. இவன் மைண்டில் இருக்கிறது கிளியராக சொல்லிட்டு இதான் என் மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அழகாக சொன்னால் அவங்க இதுவே பண்ண மாட்டாங்க. எப்படி அவங்க ஃபெயில் ஆக பாசிபிலிட்டியே இல்லை. அவன் பார்ட்னர்ஷிப் அட் வெளில 2 தான் பார்க்குறான். என்ன பார்ட்னர்ஷிப் அட் வெளில எப்போ நீ வந்து இதை பண்ணலாம், வெளில வரலாம். ஏன்னா நீ உள்ளே போயிட்ட, டியூரேஷன் இல்லை, வெளில வரணும். கரெக்டாக எப்படி வெளில வரலாம்? உள்ளே போகிறதுக்கு ப்ரொவிஷன் சொல்லிட்டா, வெளில வரதுக்கு ப்ரொவிஷன் சொல்லிட்டா, அவ்வளோதானே. நீ பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பில் எப்பப்பெல்லாம் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் வரும்னு சொல்லிட்டான், எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டான், எப்படி முடியும்னு சொல்லிட்டான். முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம், முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம். இந்த 4 பாயிண்ட் தான். நீ லாஜிக்கலாக பார்த்தா இந்த 4 பாயிண்ட் தான் டவுட் வரும். ஒரு பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பில் நீ ஒரு ஃபிக்ஸட் பீரியட் போயிட்டா அப்படின்னா எப்போ அது எப்படி அது ஃபார்ம் ஆகுது, ஃபிக்ஸட் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும், நீ ஃபிக்ஸட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணனா என்ன நடக்கும். 4வது ஃபிக்ஸட் பீரியட் முடியல, எனக்கு ஏதோ டிஸ்அக்ரிமெண்ட் வருது, என்ன பண்ணோம். 4 பாயிண்ட் வந்து கிளியராக சொல்கிறேன், அவ்வளோதானே. இந்த 4 பாயிண்ட் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. நீங்கள் உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட கிளியராக சொல்ல, உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் ஆன்சர் தரேன், நீ சொல்லிட்டு போயினே இருக்கணும். நெக்ஸ்ட், நான் இதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ அக்கௌண்ட்ஸை விட லா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி லா எனக்கு யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் என்ன ஃபஸ்ட்டு டீச்சிங் ஆஃபர் பண்ணது லா எடு அப்படின்னு சொன்னார். பட் பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு லாவில் எழுதணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எழுதுனேன், எனக்கு டைம் இல்லை, இல்லைனா நானே ஒன்று டைப் பண்ணி கொடுத்துருவேன், இதாண்டா எழுதணும். நான் ஆக்சுவலி நான் இப்போ சொல்கிறேன், இன்னும் ஒரு 4-5 months டைமில் எனக்கு டைப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோதான். எனக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நான் எனக்கு சொல்கிறேன், மேக்ஸிமம் மார்ச்சில் வந்து உனக்கு ஆன்சர் எப்படி எக்ஸாம் ஹாலில் எழுதணுன்னே நான் கையில் பிரிண்ட் போட்டே கொடுத்துருவேன். சார் அது நீ முடிச்சிருவேன், எக்ஸாம் பயப்படாத, நீ முடிச்சிருவேன், நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன் எல்லாருக்கும். நீ இப்போ போட்டு இப்போவே ரிசல்ட் எதிர்பார்க்குற, நீ வந்து இப்போ கூட வந்து சார் இந்த சாப்டர் ரொம்ப ஈஸின்னு ஒரு சில பேர் யோசிச்சா அப்படின்னா, இதுதான் அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே போகிறது. நான் இதை பண்ணாமல் அங்கே போக முடியாதுன்னா போக முடியாது. நேற்று வந்து இவன் தான் சொன்னேன், நான் ரித்திக்கிட்ட கேட்டேன், நான் 3rd சாப்டர் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும்போது, சார் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம் சார், ஃபஸ்ட்டு ஈஸி தான் இப்போ சார், பட் ஸ்டில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்லேருந்து ஏதாவது இன்டர்லிங்காக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம். கரெக்டு தான். பட் இதுலேயே உனக்கு தெரியாது, நான் இன்னும் ஆரம்பிக்கல, டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்லாம் ஆரம்பிக்கல. இப்போ நீ வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 எடுத்துக்கோ. கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணலாம், புரியுறதா? கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி அழகாக அதை பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 7 எடுத்துக்கோ. A and B jointly own a car which they used personally on Sundays and holidays and let it on hire as taxi on other days and equally divide the earning. இது என்ன பார்ட்னர்ஷிப்பா இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கொஸ்டின். யோசிங்க, படிங்க, ஆன்சர் பார்க்காத. ஆன்சர் சார் எஸ்ஸும் கொடுத்துருக்கான், நோவும் கொடுத்துருக்கான் சார். அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லடா, அவங்களுக்கு வெயிட் பண்றேன். எஸ்ஸா நோவா? இது பார்ட்னர்ஷிப் இல்லையாடா? பார்ட்னர்ஷிப் ஆன்சர் பார்க்காத. டேனியல் மண்டே ஆட்னா பார்ட்னர்ஷிப் இல்லையா? நோனா நோன் போடு, எஸ்னா எஸ் எல்லாரும் போடு, தெரிஞ்சுக்கலாம். இது பார்ட்னர்ஷிப் இல்லையா? சரி, நான் ஃபர்ஸ்ட் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இரு நான் ஃபர்ஸ்ட் உனக்கு கேஸே புரிஞ்சுதான் எனக்கு தெரியல. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு மோட்டார் கார் வச்சிருக்காங்க, ஓகேவா? அந்த காரை சண்டேஸ்ல மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மீதி 5 days வீக் டேஸ்ல ஃபுல்லா வேற ஒருத்தவங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடுறாங்க. அந்த ரெண்ட்டுக்கு வர பணத்தை இவங்க 2 பேரும் ஈக்குவலா இவன் எடுத்துக்கிறான். இதான் கான்செப்ட். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, A and B 2 பேருமே சேர்ந்து ஒரு காரை வாங்குறாங்க. அந்த காரை அவங்க பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஃப்ரீயா இருக்க டைம்ல ஜூம் கார் அந்த மாதிரி ஏதோ ரெண்ட்டுக்கு விட்டு அதுல இப்போ ஒரு 5000 வருது அப்படின்னா, அந்த ரெண்ட்டுக்கு 5000 வருது அப்படின்னா, இவனுக்கு வந்து ஒரு 2500, அவனுக்கு ஒரு 2500 பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் A and B என்டர் ஆயிருக்காங்கல்ல, இந்த அக்ரிமெண்ட் 2 பேருமே சேர்ந்து இந்த காரை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு அதுல வர பணத்தை ப்ராஃபிட் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் இல்லையா? இதான் அவன் क्वेश्चन கேக்குறான். 2 persons. Sai Prashant, no, it's co-ownership. Sir, it's not. What is the difference between co-ownership and partnership?
ஏண்டா இதுவும் பார்ட்னர்ஷிப் தானடா. ஏண்டா 2 பேர் இருக்காங்க, மினிமம் 2% ரெண்ட் கொடுத்துருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு, 2% இருக்கு, அக்ரிமெண்ட் இருக்கு, ரைட்டிங்லேயே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஏன் மியூச்சுவல் ஏஜென்சி இல்ல? there is no intention of doing business. ஏண்டா இதுவே பிசினஸ் தானடா, பணம் வருதேடா. இன்டென்ஷனே என்ன, இது ரெண்ட் கூட்டு தானே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ ரெண்டல் should not be considered as business-ஆ? அப்படிலாம் படிக்கலையா? இது வரைக்கும் நடத்துனது புரிஞ்சுதா கோபி? இதுக்கு மேலே நடத்துனதும் புரியும், பயப்படாத. சரி நான் சொல்லித்தரேன். சண்மதி சொன்னது கரெக்டு, கிரீஷ் கௌதமும் சொன்னது கரெக்டு. இங்கே பாரு, மியூச்சுவல் ஏஜென்சியில் இங்கே எல்லாரும் கவனி, நான் சொல்லித்தரேன். ரியல் டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்கு. ரியல் டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ரியல் டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா, அங்கே பார்ட்னர்ஷிப் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் ரியல் டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதில் மொத்தம் 5 கண்டிஷன் சொல்லியிருப்பேன். நீ பார்த்துருப்ப, சாலியன் ஃபீச்சர்ஸ்னு பார்த்துருப்ப. ஃபர்ஸ்ட் இதில் நீ பார்த்த அப்படின்னா மினிமம் 2% அது இருக்கணும்னு சொல்லியிருப்பான். ரெண்டாவதுல பார்த்துருந்தேன்னா என்னது, அக்ரிமெண்ட் இருக்கணும், அவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது நீ பார்த்த அப்படின்னா வந்து ப்ராஃபிட் ஷேரிங் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நினச்சிருப்பாங்க. நாலாவது பிஸ்னஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்காக தான் நடத்தணும். அஞ்சாவது மியூச்சுவல் ஏஜென்சியா இதான, மியூச்சுவல் ஏஜென்சி தானே கேரிட் ஆன் பை ஆல். மியூச்சுவல் ஏஜென்சி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் இது. இங்கே எல்லாரும் கவனி, நான் அழகாக சொல்லித்தரேன். ஆக்சுவலி வந்து இதில் நிஜமாலே வந்து எங்கே வந்து ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்கிறேன். 2% ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அக்ரிமெண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆப்வியஸாக ப்ராஃபிட் வரதை எடுத்துக்கலாம், பிஸ்னஸும் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம், மியூச்சுவல் ஏஜென்சி இருக்கான்னு பார்க்கணும். அதில் தான் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கேஸ் டு கேஸ் அண்ட் ஆப்வியஸாக அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமானா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த கேஸில் வேறு, அந்த கேஸில் வேறு, அந்த கேஸில் வேறு இருக்கும். புரியறதா? எல்லாரும் கவனி. இதில் நீ பார்த்தனா 2% இருக்காங்க, அக்ரிமெண்ட் இருக்குது, வர ப்ராஃபிட்டை நான் சொல்லித்தரேன், வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாலாவது பிஸ்னஸ். ஏன் இதையும் நீ பிஸ்னஸாக கன்சிடர் பண்ண, இது பிஸ்னஸ் தானே. ஏண்டா ஓலா ரெண்ட் கூட சம்பாதிக்கும் போது இதுவும் பிஸ்னஸ் தானே. என்ன ஒரு 10 காரை வச்சு நீ ரெண்ட் கூட்டா பிஸ்னஸ், ஒரு காரை வச்சா அப்போ அதுவும் பிஸ்னஸ் ஆனால் 200% அதுவும் பிஸ்னஸ் தான். பட் ஏதோ ஒன்று லேக் ஆகுறது, மியூச்சுவல் ஏஜென்சி லேக் ஆகுறதுனா மியூச்சுவல் ஏஜென்சி லேக் ஆகுறது. சார் கிவ் அஸ் எக்ஸாம்பிள். கவனி, இது எல்லாமே இருக்கு. மியூச்சுவல் ஏஜென்சி தான் ரியல் டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்றான். அது இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப், இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் இல்லைன்னு சொல்றான். சார் வாட் இஸ் மியூச்சுவல்? இது நான் சொல்லித்தரேன் அழகா. இங்க கவனி, இங்க எல்லாரும் கவனி. சார் கிவ் அஸ் எக்ஸாம்பிள். சார் இதில் என்ன சார் இருக்குது? இங்கே எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண, எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி, இது ஒரு கேஸ் லா நடந்திருக்கு. இதை தான் வந்து இப்போ நிறையா ஒரு 3-4 கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். ஓகேவா? அது எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பட் அதோட கான்செப்டை நான் இங்கே சொல்லித்தரேன். இதுதான் ரியல். இது எல்லாமே இருக்கனால வராதுன்னா இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் உனக்கு தரேன். புரியாதா? இதுக்கு பதிலாக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கோ, இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இதே எக்ஸாம்பிளில் எடுத்துக்கிறேன். இதே எக்ஸாம்பிளில் இப்போ எவனோ ஒருத்தன், இங்கே கவனி, எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்கான், அந்த காரை எடுத்துகிட்டு போயிருக்கான் அவன். இல்லை, நான் இதே எக்ஸாம்பிளை நான் வந்து ஒரு இதுவாக எடுத்து தரேன். எங்கே கவனி, ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு பில்டிங் இருக்கு, அது 2 பேருமே ஏ அண்ட் பி தான் ஓன் பண்ணுறாங்க. இவன் 50% ஓன் பண்ணுறான், இவன் 50% ஓன் பண்ணுறான். இவங்க 2 பேரும் சி கிட்ட ரெண்ட் கூட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. புரியாதா? ரெண்ட் கூட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டா? 2 பேர் இருக்காங்க, அக்ரிமெண்ட் என்டர் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இதில் வர ப்ராஃபிட் அவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. சார் இது இவங்க 2 பேர் பேரில் தான் அந்த வீடு இருக்கு. இது எப்படி சார் நீங்கள் மியூச்சுவல் ஏஜென்சி இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா, இது நீ படிச்சியா இல்லையான்னு தெரில. பட் நான் ஒரு கேஸ் லாவில் இப்போ படித்தேன், நான் அதை சொல்கிறேன் உனக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டெனன்ட் இருக்காங்கல்ல, இங்கே எல்லாரும் கவனி, டெனன்ட் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏதோ ஒன்று பே பண்ணலன்னு வச்சுக்கோ. ரித்திக் இங்கே பாரு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏதோ ஒன்று பே பண்ணலன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த டெனன்ட்டு தான் பே பண்ணுறாங்க. என்ன ஃபோக்கஸ் பண்ண, அந்த டெனன்ட்டு தான் ஒரு 10,000 ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. இங்கே எல்லாரும் கவனி, டெனன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 10,000 பே பண்ணுறாங்க. விச் அந்த குவாசை கான்ட்ராக்ட்ல நீ பார்த்த அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த 2 பேர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண முடியும். கரெக்டா? நல்லா கவனி. அந்த 2 பேர்கிட்ட ரெக்கவர் பண்ணும்போது இப்போ டைரக்டா இந்த சி போயிட்டு ஏவோட சட்டையை பிடிச்சி எனக்கு 10,000 கொடு, நீ 10,000 கொடுத்துட்டு இவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோன்னு சொன்னா முடியவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த அக்ரிமெண்ட்ல, அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருப்பாங்க, நான் 50% தான் ஹோல்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க 10,000 பே பண்ணதை இவங்க கிட்ட இருந்து 5,000 ரெக்கவர் பண்ண முடியும், இவங்க கிட்ட இருந்து 5,000 ரெக்கவர் பண்ண முடியும். 2 பேர்கிட்ட இருந்து பண்ண முடியாதுன்னா 2 பேர்கிட்ட. அதுதான் மியூச்சுவல் ஏஜென்சி. அப்போ இங்க கவனி,
இஃப் தெரியாதனமா சிக்கு வந்து கேட்டாங்கன்னு ஏ வந்து 10,000 எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு பி வந்து கேட்பாங்க, எதுக்கு என்ன கேட்காம நீ கொடுத்தன்னு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப he is not acting on behalf of other. இப்போ ஏ வந்து பிக்கு பதிலாக ஆக்ட் பண்ண முடியாது, பி வந்து ஏக்கு பதிலாக ஆக்ட், அதான் மியூச்சுவல் ஏஜென்சி. இப்போ நாளைக்கு ஏ வந்து சொல்ல, ஆனால் பார்ட்னர்ஷிப் அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் இருந்தானா சி டேரக்டா ஏ சட்டையை பிடிச்சி எனக்கு மொத்தமாக 10,000 நீ கொடு, மீதி அவன்கிட்ட நீ வாங்கிக்கோன்னு சொல்றதுக்கு 200% பாசிபிள் இருக்கு. பட் கோ ஓனர்ஷிப்ல அந்த பாசிபிலிட்டி இல்லை. ஏ வந்து 5,000 தான் பே பண்ணணும், ஏவோட லைபிலிட்டின்னு பார்த்தா 5,000, பியோட லைபிலிட்டின்னு பார்த்தா 5,000. அப்போ ஏ 5,000 தான் பே பண்ணணும். நாளைக்கு வந்து அந்த 10 பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏ கிட்ட டேரக்டா 5,000 மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஏஜென்சி கிடையாது. புரியாதல உங்களுக்கு? புரியாத நான் பேசுறது? இது கேஸ் லாவா வந்திருக்கு. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு क्वेश्चन கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். நான் இப்ப சொல்றேன், இந்த சாப்டர்ல இருந்து ஷோர் ஷார்ட்டா 5 மார்க்ஸ் லெஃப்ட் பண்ணுவான், ஷோர் ஷார்ட்டா 5 மார்க்ஸ் லெஃப்ட் பண்ணுவான். நான் வந்து இந்த சாப்டர் எடுத்து உனக்கு நடத்துறதெல்லாம் வந்து என்ன சார் இது ஈஸியா இருக்காங்க, நான் ஷோர் ஷார்ட்டா லெஃப்ட் பண்ணுவேன். அது அப்படியே 5 மார்க் நீ வாங்குறதுக்கு தான் நான் பார்க்குறேன். அதில் பார்ட்னர் பை எஸ்டப்பல் கண்டிப்பாக வரும். இல்லைனா வந்து இப்போ நான் வந்து இந்த மியூச்சுவல் ஏஜென்சி கான்செப்டை பேஸ் பண்ணி அவன் ஒரு क्वेश्चन 5 மார்க்கில் கேட்பான். அப்போ நான் சொல்றது அப்படியே எழுதணும். புரியுறதா? மியூச்சுவல் ஏஜென்சி கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நான் திரும்ப உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே எல்லாரும் கவனி. இங்கே பாரு சார், என்ன சார் டிஃபரன்ஸ் இது பார்ட்னர்ஷிப்க்கும் இதுக்கும்? இங்க எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண. டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன தொந்தரவா இருக்கு. கவனி, இங்க எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண, எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண. இதே இன்னொரு கேஸ்ல சொல்லி தரேன். இங்க எல்லாரும் கவனி. ஃபர்ம் இருக்கு, ஏ அண்ட் பி பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்க ஃபர்ம் பேர்ல ஒரு லேண்டை வாங்குறாங்க, ஃபர்ம் பேர்ல ஒரு பில்டிங்கை வாங்குறாங்க. அந்த பில்டிங்கை ரெண்ட் கூடுறாங்க. அவங்க பிஸ்னஸே ரெண்ட் கூட்டு சம்பாதிக்க சி கிட்ட ரெண்ட் கூடுறாங்க. அப்போ ஒரு 10,000 சி வந்து பெனால்ட்டி அது ஒன்று கட்டுறாங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸா கட்டுறாங்க. அப்போ சி யார்கிட்ட வேணா வாங்கிக்கலாம், ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ம் பேர்ல இருக்க. புரியுறதா? அப்ப ஏ கிட்ட தான் வாங்கிக்கலாம், பி கிட்ட தான் வாங்கிக்கலாம். ஆனா கோ ஓனர் வேற, அங்க மியூச்சுவல் ஏஜென்சி கண்டிப்பா இருக்கு, ஏன்னா ஃபர்ம் பேர்ல இருக்கு. பிகாஸ் அவங்க ஃபர்ம்கே ஒரு ஏஜென்ட், ஃபர்ம்கே இது இருக்கு. ஆனா இங்க நான் சொன்ன எக்ஸாம்பிள் நீ பார்த்தா அப்படின்னா ஏ தனியா ஹோல்ட் பண்றான், இவன் தனியா கோ ஓனர், அது பேர் தான் கோ ஓனர். அப்ப இவனுக்கு 50% மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு, இவனுக்கு ஒரு 50% மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பில்டிங் அவன் கொடுக்குறான் அப்படின்னா சி கிட்ட கொடுக்குறாங்க. அவன் தெரியாதனமா 10,000 பே பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து இவன் கிட்ட 5,000 வாங்க முடியும், இவன் கிட்ட 5,000 வாங்க முடியும். அங்க கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஏஜென்சி கிடையாது. இங்க அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் வந்து எஸ் ன்னு கொடுத்திருக்காங்க, which அது வரக்கூடாது. புரியுது? ஆல்டர்னேட்டிவ்லி எஸ் ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, which it should not come ன்னு நான் நினைக்கிறேன். 200% அது வரக்கூடாது. அதுக்கு ரெஃபரன்ஸ் கேஸ்லாம் நான் உனக்கு தரேன். புரியுறதா? லா பெருசா ஜட்ஜ்மெண்ட் பெருசானா, லா பெருசா ஜட்ஜ்மெண்ட் பெருசா? ஆக்ட்ல ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ ஆக்ட்ல வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். புரியுது? ஆக்ட்ல வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இது எஸ்ன்னு சொல்றான். ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து நோன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீ ஆக்டை ஃபாலோ பண்ணணுமா ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணுமா? என்ன ஆக்டா ஜட்ஜ்மெண்ட்டா ஏதாவது சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் ஆன்சர் பண்ணு. ஆக்ட் சுப்பீரியர். ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் கவனி. ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் கவனி. நான் உனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி தரேன், எல்லாரும் கவனி. இது தெரியுமா தெரியலன்னு தெரியல, பட் நான் சொல்லி தரேன். லால ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண. என்ன இருக்குன்னா சென்னை ஹைகோர்ட், இப்போ இதுதான் இந்தியா, இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கோ. இந்தியா கொஞ்சம் இதுவாயிடுச்சு. கவனி, யானை தும்பிக்காம இருக்குது. கவனி, இங்க பாரு. இப்படிதான்டா இருக்கும். சரி விடு. இங்க பாரு, இங்க வந்து தமிழ்நாடு இருக்கு, சும்மா எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இங்க எல்லாரும் கவனி, நான் சொல்றேன். ஒரு லா இருக்கு, இங்க எல்லாரும் கவனி. ஒரு லா இருக்கு, ஒரு லால ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இது கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டான், லால கான்ட்ராக்ட்னு சொல்றான். ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கான்னா நாட் அ கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கான். அதே கேஸ்க்கு அதே சிமிலர் கேஸ்க்கு, அதே கேஸ்லாம் போட முடியாது, சிமிலர் கேஸ்க்கு இவன் வந்து கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் வந்து கேரளால இருக்கேன். ஓகேவா? என்கிட்ட லாவும் இருக்கு, லாவை விட்டுரு, இப்போதைக்கு லாவை விட்டுரு.
ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் நாட் அ கான்ட்ராக்டர் சொல்ல அதே சிமிலர் கேஸ்க்கு வந்து இவன் கான்ட்ராக்டர் மகாராஷ்டிரா சொல்லிட்டான். நான் கேரளாவில் இருக்கேன். இப்போ நான் இது ரெண்டுத்துல எதை அப்ளை பண்ணிக்கலாம், எது எனக்கு வேலிட், எதை வேணா எடுத்துக்கலாமா? சிச்சுவேஷன் எல்லாமே ஒரே சிச்சுவேஷன், பேர் மட்டும் தான் வேற. என்ன பண்ணலாம்? இது ரெண்டுமே ஜட்ஜ்மெண்ட், லா ஒன்று இருக்கு, ரெண்டுமே ஜட்ஜ்மெண்ட். நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கலாம்னு. என்னடா என்ன சண்மதி, இதான் ஒரு ஐடியா கூட எனக்கு. தெரியலையா? ஜூரிஸ்டிக்ஷன் மேட்டர்ஸ் அ லாட். இங்கே எல்லாரும் கவனி, இங்கே எல்லாரும் கவனி. நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தேன்னா தமிழ்நாட்டு ஹைகோர்ட் தான் எனக்கு ஹை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். மகாராஷ்டிராவில் இருந்தேன்னா மகாராஷ்டிரா ஹைகோர்ட் தான் எனக்கு ஹை, அங்கே இருக்கிறது தான் ஃபாலோ பண்ணோம். சார் இப்போ கேரளாவில் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா லாவை தான் ஃபாலோ பண்ணோம், புரியுறதா? அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா லாவை ஃபாலோ பண்ணோம். சார் இல்லை சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து வாதாடும் போது அட்வொகேட் வாதாடும் போது கோட் பண்ணுவாங்க, அதை அந்த கோர்ட்ல இதை சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க, அந்த கோர்ட்ல இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஸ்பியூட் அதிகமாக இருந்தது. இப்போ இங்கே எல்லாரும் கவனி, சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே இதில் அவங்க கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் வரும். நான் இப்போ சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டில் நாட் அ கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க, பட் அது சுப்ரீம் கோர்ட்டில் அதே கேஸ்க்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நாளைக்கு அதே மாதிரி எனக்கு கேஸ் வரும்போது ஆஸ் அட்வொகேட்டாக நான் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லலாம்னா ஹைகோர்ட் வந்து இட் இஸ் பவுண்ட் பை தட் இதுவானா லாவை மதிப்பாங்களோ சுப்ரீம் கோர்ட்டை மதிப்பாங்களான்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை தான் மதிப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஏதோ நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டு ஜூரிஸ்டிக்ஷனில் நீ பார்த்தா அப்படின்னா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம மதிப்போம், அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ நீ லாவை வந்து இது பண்ணிக்கலாமா, தாராளமாக வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் லாவை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் சுப்ரீம். அது அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, புரியாதா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இதில் படித்தேன், இன்கம் டேக்ஸில் செல்ஃபாக படிக்கும்போது எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்லாம். கவனி, இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே எல்லாரும் பாரு, இப்போ இந்த இதில் வந்து இதில் இருக்கும்போது இவன் 10,000 இவன் பே பண்ண. இதே பார்ட்னர்ஷிப்பாக இருந்தானா ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்ட தான் வேணா வாங்கலாம். ஓனராக இருக்கும்போது இவங்கிட்ட தனியாக 5,000 இவங்கிட்ட தனியாக 5,000, பிகாஸ் அங்கே மியூச்சுவல் ஏஜென்சி. இவனும் இவனுக்கு ஆக்ட் பண்ணல, இவனும் இவனுக்கு ஆக்ட் பண்ணல, புரியாதா? இவனோட ஆக்டிவிட்டி வேற, இவனோட ஆக்டிவிட்டி வேற, புரியாதா? இவங்க ரெண்டு பேரும் தே ஆர் நாட் பவுண்ட் பை தேர் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாரிட்டி இருக்கா இல்லையா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா A and B jointly own a car which they use personally on Sundays and holidays and let it on hire as taxi on other days and equally divide the earnings. புரியுறதா? அந்த மாதிரி இருக்கும்போது இதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்கிறோம். இஃப் சப்போஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணலன்னு வச்சுக்கோ, நான் ஜூம் காரில் கொடுத்துட்டேன், அங்கே ஏதோ போலீஸ் நிற்கிறாங்க, இவனுங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியமே இல்லைன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியமே இவனுங்களே டிரைவரே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு 10,000 பே பண்ணதை அவங்கிட்ட தனியாக வாங்கணும், இவங்கிட்ட தனியாக வாங்கணும், புரியாதா? ஏன்னா ஓனர், புரியுறதா? கிளாரிட்டி இருக்கா? அப்போ தனித்தனியாக வாங்கினா கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஏஜென்சியில் அப்போ இது பார்ட்னர்ஷிப்பாகவே வராது. ஃபஸ்ட்டு தான் நோ, திஸ் இஸ் நாட் அ கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிகாஸ் த ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். இன்னொன்று ஒன்று சொல்லித்தரேன் எல்லாரும் கவனி, ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குல்ல, ப்ராஃபிட்டை தான் ஷேர் பண்ணணுமே தவிர சேல்ஸை ஷேர் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. நெட் ஏர்னிங்கை தான் ப்ராஃபிட்டாக ஷேர் பண்ணணுமே தவிர கிராஸ் ஏர்னிங்கில் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா அது பார்ட்னர் கிடையாது. சார் கிவ் அஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எங்களுக்கு எதாவது கொடுங்க. இங்கே கவனி, நான் சொல்லித்தரேன். இப்போ அடையார் ஆனந்த் பவன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நிறையா இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பிரான்ச்சஸ்லாம். எல்லா மெட்ரோலையும் நீ பார்த்துருப்ப அடையார் ஆனந்த் பவன் மோஸ்ட்டாக எல்லா மெட்ரோலையும் இருக்கும். எப்படி சார் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டே எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரெவென்யூவில் சேல்ஸில் 4% அவங்களுக்கு போயிடும். யூஸ்வலாக ஹோட்டல்லாம் எப்படி இருக்கும்னா ஃபிக்ஸட் தனியாக ஒன்று பேசியிருப்பாங்க, 1 lakh அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ப்ளஸ் அவங்க அந்த மாதத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த சேல் வேல்யூவில் 4% அவங்களுக்கு போயிடுமானா 4% போயிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தேன், இந்த VVHL அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இந்த வெப்சைட்டில் கொண்டு வந்தேன்ல, அது வேற ஒருத்தவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க 6% சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையாடா? 6% அப்படின்னா நீ எனக்கு 2,500 ரூபாய் கொடுத்தனா எனக்கு 2,500 வரவே வரல. 6% போட்டானா எவ்வளோன்னு வருது?
200 300 rupees அவங்க எடுத்துக்கிறாங்க. உண்மையாக தான் எடுத்துக்கிறாங்க. நீ எனக்கு போடுற பணத்தில் அதில் போயிடும். எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் கிடையாது. 4% அவங்களோட கமிஷன், 1.5% ஏதோ வந்து அதோட கமிஷனோட ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணுறாங்க. 6% எங்கள் கையிலேருந்து போயிடுமானோ, ஆட்டோமேட்டிக்காக 6% எங்கள் கையிலேருந்து போயிடும். அப்போ அவனும் ப்ராஃபிட் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அது கிடையாதுன்னு சொல்லிட்டான். என் வர ப்ராஃபிட்டில் யார் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்ட்னரே தவிர என்னோட சேல்ஸில் ஷேர் பண்ணுறவன் பார்ட்னர் கிடையாது. அதுதான் இங்கே அவன் மீன் பண்ணுறான். ஏன்னா இங்கே இவன் 5000 ரூபாய் கொடுக்குறான். இப்போ இதே வந்து நாங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறோம், அதில் மைனஸ் ஏதாவது எக்ஸ்பென்ஸ்லாம் இருந்துட்டு மிச்ச மீதியை நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அது பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட்டாக கூட நான் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே இது மியூச்சுவல் ஏஜென்சி இல்லை, அதனால தான் நான் வேண்டாம்னு சொன்னேன். கவனி, பிகாஸ் ஷேரிங் ஆஃப் profit of gross returns accruing from the property holding joint or common interest in the property would not by itself make such persons partner அப்படின்னு வராங்க. ரொம்ப கேவலமாக கொடுத்துருக்காங்க. நானே உனக்கு இது அழகாக ஐடியா தரேன். கவனி, இது வந்து ஒரு இதெல்லாம் இருக்கு. இங்க பாரு, எழுதிக்கோ. நான் சொல்றத இங்க கவனி. நான் சொல்ற எந்தெந்த ஆன்சருக்குலாம் வரும்னு சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 5க்கும் அதான் வரும், கொஸ்டின் நம்பர் 5க்கும் அதான் வரும், கொஸ்டின் நம்பர் 6ல ஒரு போர்ஷனுக்கு அதான் வரும், கொஸ்டின் நம்பர் 7ல 1க்கும் அதான் வரும். கவனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்படியே எழுதுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக வரும்டா. இப்போ நான் இன்னைக்கு என்ன நடத்துகிறோம் அது அப்படியே 5 மார்க்ஸில் வரும். அப்படியே மக்கப் பண்ணி எழுதுறேன், அழகாக சொல்லித்தரேன். அக்கார்டிங் டு செக்ஷன் 6 கமா, அக்கார்டிங் டு செக்ஷன் 6 கமா, அழகாக அவன் கொடுத்துருக்கான் பாரு, கமா, இன் டிட்டர்மைனிங் கண்டுபிடிக்கிறதுல, இன் டிட்டர்மைனிங் வெதர் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ், இன் டிட்டர்மைனிங் DETERMINING இன் ஃபைண்டிங்னு போட்டுக்கோ, உனக்கு இங்கிலீஷ் எப்படி வேணுமோ எழுதிக்கோ. இன் டிட்டர்மைனிங் வெதர் குரூப் ஆஃப் பர்சன்ஸ், வெதர் குரூப் ஆஃப் பர்சன்ஸ், இதான் வெதர் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் is a firm or not. In determining whether group of persons is a firm or not, comma, the real relation between the parties, the real relation between the parties, the real relation between the parties the real relation between the parties the real relation between the parties as shown by, as shown by all the relevant facts, as shown by all the relevant facts should be taken together, should be taken together. புரியுறதா? அவன் என்ன சொல்றான்னா, ட்ரூ டெஸ்ட் ஆஃப், அதான் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா, ஒரு குரூப் ஆஃப் பர்சன் வந்து ஃபர்மா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஹேவ் டு டேக் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன்டு அக்கௌண்ட்னு சொல்ல வரான். ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் இன்டு அக்கௌண்ட்னு சொல்ல வரான். அப்படியே எழுதிக்கோ. என்ன கொஸ்டின் கேட்டாலும் இது அப்படியே எழுது. நான் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். The analysis of this section reveals, next point la, the analysis of this section reveals, the analysis of this section reveals that, the analysis of this section reveals that the following is the, that the following is the, that the following is the true test of partnership, true test of partnership.
1 கீழே போட்டு எழுத, அதோட சப் பாயிண்ட்ஸ் அந்த ரெண்டு கண்டிஷனுமே இருக்கணும். The partnership is determined from the real relation between partners. ரியலா என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? உள்ள போய் பார்க்க சொல்றோம். அந்த லிஃப்டிங் த கார்ப்பரேட் வெல்னு ஒன்று பார்த்துருப்பலாம், அந்த மாதிரி உள்ள போய் பாருன்னு நம்ம சொல்றோம். டெப்தா போய் பாரு, அங்க பார்ட்னர்ஷிப் இருக்கா இல்லையான்னு டெப்தா போய் பார்க்கணும்னு சொல்றோம். The partnership is determined from the real relation between partners. அவங்க ரியலா என்ன பண்றாங்க, ரியல் ரிலேஷன் between partners and அப்படியே கண்டினியூ பண்ணு, such relation and such relation and such relation and such relation must show இத பெருசா எழுது, must show the existence of mutual agency relationship. must show the existence of mutual agency relationship. எழுதியாச்சா? The partnership is determined from the real relation between partners and such relation must show the existence of mutual agency relationship. and இப்போதான் செகண்ட் கண்டிஷன் நம்ம வரும். இந்த ரெண்டுத்தையும் பார்க்க சொல்றோம். ஆக்சுவலி இது கண்டிஷனே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒன் தான் கண்டிஷன், செகண்ட் ஒன் தான் இன்ஃபர்மேஷனா நமக்கு தரோம். the sharing of profit is prima facie evidence. the sharing of profit prima facie அப்படியே போல்ட் பண்ணி எழுதணும். the sharing of profit is prima, prima, facie prima facie evidence but not a conclusive test of partnership. The sharing of profit is prima facie evidence but not a conclusive test of partnership. சார் இந்த மாதிரி இருக்குமா சார்? ப்ராஃபிட் மட்டும் வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்குமா? ஏதாவது ஐடியா கொடு. ப்ராஃபிட் மட்டும் வாங்கிட்டு நான் வந்து மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்குமா? இந்த மாதிரி இருக்க பாசிபிலிட்டியே இல்லைல்ல. நான் மீனாட்சி சொல்லு, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. மோனிஷ் சொல்றா, திருவண்ணாமலையிலேருந்து ஏதாவது ஒன்று சும்மா இங்கே யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ப்ராஃபிட் மட்டும் அவன் என்ன சொல்லியிருக்கானா, இங்கே எல்லாரும் கவனி, அவன் என்ன சொல்ல வரான்னா, ஜஸ்ட் பிகாஸ் நீ ப்ராஃபிட் வாங்குறதுனால நீ பார்ட்னர்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், மியூச்சுவல் ஏஜென்சி இருக்கான்னு பார்க்க சொல்கிறான். அவ்வளோதான் அவன் மீன் பண்ண வரான். அந்த அக்ரிமெண்ட் 2% இருக்கணும், அக்ரிமெண்ட் இருக்கணும், பிஸ்னஸ் இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் நீ ப்ராஃபிட் வாங்குறன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். ப்ராஃபிட் இஸ் அ பிரைமா ஃபேசி எவிடன்ஸ். ஓகே, நீ ப்ராஃபிட் வாங்குற அப்படின்னா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை நீ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்ட, செகண்ட் டெஸ்ட்டை நீ மியூச்சுவல் ஏஜென்சியை பண்ணணும்னு சொல்லிட்டான். ப்ராஃபிட் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் வருமாடா? அப்புறமா வரேன், இப்போதைக்கு அதை முடிச்சிடலாம். சொல்லு. அப்போ வந்து சார் ப்ராஃபிட் எப்படி சார் நீங்கள் என்ன சார் சொல்றது லாஜிக்கலாகவே இல்லை. எப்படி சார் ஒரு பார்ட்னருக்கு மட்டும் தான் சார் ப்ராஃபிட் வரும், வெளியாளுங்களுக்கு ப்ராஃபிட்லாம் வரவே வராது சார், அது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டே போகாதே சார் அப்படின்னு சண்மதி யோசிக்கிறான். சொல்லு. என்ன மீனாட்சி படிச்சிருப்பீங்களே, என்னடா இதுக்கு எக்ஸாம்பிள் நான் தரேன், சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சனா நல்லா இருக்கும். ரிசீவிங். ஓ பூமிகா, சூப்பர் பூமிகா, இந்த பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. கவனி, நான் சொல்ற 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. எங்க எல்லாரும் என்ன பாரு, நான் உனக்கு அழகா சொல்றேன், எல்லாரும் கவனி. இங்க எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சூப்பரா சொன்ன பூமிகா. மேனேஜருக்கு ஒரு 10% ஆஃப் ப்ராஃபிட் ஷேர் தரோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மேனேஜர் இருக்கான், அவன் கிட்ட என்ன சொல்றான்னா, நம்ம யூஸ்வலா சம்ஸ்ல பார்த்துருப்போம், 10% ஆஃப் கமிஷன் இஸ் கிவன், 10% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் இஸ் கிவன் டு த மேனேஜர் சொல்லியிருக்கோமா. ஜஸ்ட் பிகாஸ் அவனுக்கு நான் ப்ராஃபிட் தரனால அவன் பார்ட்னர் கிடையாது.
புரியுறதா? அப்ப அவனும் பார்ட்னர் கிடையாது, நம்ம 2 பேர் இருக்காங்க, பிசினஸ் எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் நான் அவனுக்கு ப்ராஃபிட் தரனால அவன் நான் நாளைக்கு ப்ராஃபிட் வாங்கியிருக்கேன், நானும் இந்த பிசினஸோட பார்ட்னர், எனக்கு வந்து ஃபர்ம்ல நாளைக்கு டிசால்வ் பண்ணாங்கன்னா எனக்கு அசெட் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் ப்ராஃபிட் இஸ் ஒன்லி a prima facie evidence, it is not a conclude. நீ ப்ராஃபிட் வாங்குறியா, ஓகே நான் பார்க்கறேன், உள்ள போய் செக் பண்ணி பார்ப்பேன் மியூச்சுவல் ஏஜென்சி இருக்கான்னு, இல்லைன்னா நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுறதா? இந்த மாதிரி இன்னொன்று சொல்றேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். வேற ப்ராஃபிட்ஸ் வாங்குவாங்க, பட் அவங்க பார்ட்னரா இருக்க மாட்டாங்க. ஒன்று நீ பார்த்தா அப்படின்னா டெத் ஆயிடுச்சு, ஒரு பார்ட்னர் டெத் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்க என்ன பண்றாங்கன்னா மேபி அந்த அக்ரிமெண்ட்ல போட்டுருவாங்க, வேற ஏதோ டெத் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நான் ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு கொடுப்பேன், சும்மா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ப்ராஃபிட் மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்னராகவே இருக்க மாட்டாங்க, ப்ராஃபிட்டை மட்டும் என்டைட்டில் பண்ணிப்பாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த கேஸ். அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. அப்போ நான் சொல்றேன், கவனி. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, கேசஸ் வேர் த ரிலேஷன், கீழே எழுதிக்கோ, கேசஸ் வேர் த ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப், சாரிடா, cases where the partnership relation does not exist, cases where the partnership relation does not exist. கீழே எழுதிக்கோ, ஏன் போட்டுக்கோ, 2 கேஸ் தான் இருக்கு, இது ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோ. ஜாயிண்ட் ஓனர்ஸ், அது கொஞ்சம் போல்டா எழுதி தான் பாயிண்ட். Joint owners of some property, sharing profits, or joint owners of some property sharing profits or gross returns, joint owners of some property sharing profits or gross returns, adan sales arising from the property. கீழே வந்து லீடிங் கேஸ் லான்னு போட்டுக்கோ. இதான் ஆக்சுவலி இது லீடிங் கேஸ் லா. கோவிந்த் நாயர், GOVIND, கோவிந்த் நாயர், NAIR, GOVIND, கோவிந்த் நாயர், NAIR, வெசஸ் வீன் போட்டுக்கோ, V டாட்னு போட்டுக்கோ, வெசஸ் மகா, MAGA. புரியுறதா? இதை கோட் பண்ணும், லீடிங் கேஸ் லான்னு கோட் பண்ணோம். அந்த கேஸ்ல தான் இதை கிளியரா சொல்லியிருக்காங்க. கீழே எழுதிக்கோ, டிசிஷன் X and Y are regarded as co-owners. அதான் X and partner, அந்த persons X and Y are regarded as co-owners and not partners. X and Y are regarded as co-owners and not partners. Reason X and Y do not have mutual agency relationship. Reason X and Y do not have mutual agency relationship. புரியுறதா? நான் இந்த கொஸ்டினை எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நான் எப்படி எழுதியிருப்பேன்னு சொல்றேன். A and B jointly owner, இப்பதான் 7th ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன். புரியுறதா? நான் எப்படி எழுதியிருப்பேன்னு சொல்றேன், எல்லாரும் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண. A and B jointly own a car which they use personally on Sundays and holidays. Let அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எழுதிடுவேன். செக்ஷன் 6 ஆஃப் த எவ்வளோ மார்க்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. புரியாதா? நீ படுக்கு 1 மார்க்குக்குலாம் எழுதின்னு இருக்காத, இது ஒரு 4 மார்க்கில் அவன் கேட்குறான் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுவேன். அக்கார்டிங் டு செக்ஷன் 6 in determining whether the group of person is firm or not, following all the facts, the real relation between the parties should be taken. இதை நான் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கேன், தண்ணிடாடி. நெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து the analysis of this section reveals that the following. இந்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்டாக எழுதிருப்பேன். மேலே இருக்கிறதுலாம் டீடைல்ஸ், கீழே இருக்கிறதான் இம்பார்ட்டன்ட். The partnership is determined from the real relationship between partners and such relation must show the existence of mutual agency and the sharing of profit is prima facie evidence but not a conclusive test of partnership. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல here A and B jointly owns இது அந்த மாதிரி போட்டு they also share the profit ன்னு போட்டு கிளியராக எழுதியிருப்பேன். இந்த மாதிரி வந்து sharing of profit is only a prima facie evidence, it is not a conclusive evidence for a test of partnership. The real relation test of agency நீ போட்டு whether அந்த test of agency இருக்கான்னு நீ பார்க்கணும். இதில் வந்து கிளியரா போட்டான். அதே மாதிரி போட்டுரு taking the leading case law of கோவிந்த் நாயர் வெர்சஸ் மகா.
கரெக்டா கோவிந்த் நாயர் வெர்சஸ் மகாவை கோட் பண்ணணும், சூப்பரா இருக்கும் ஆன்சர். இந்த மாதிரி இந்த ஜட்மெண்ட்லயும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு from the above analysis and from the above judgment அப்படின்னு போடணும். புரியாதா? இங்கிலீஷ்லாம் நீ மேக் ஓவர் பண்ணிக்கோ. from the above analysis and from the above judgment. here இந்த ரெண்டு parties are A and B are only the co-owners and not the partners, because they do not have they failed to test, they failed to comply with the test of partnership. அது மாதிரி எழுதிக்கோ. இல்லைன்னா they don't have mutual agency நீ போட்டுக்கலாம், கிளியர் கட்டா போட்டுக்கலாம். புரியுறதா? இந்த மாதிரி எழுதணும். நீ வந்து அவனுக்கு கிளியரா சொல்லணும், டே ப்ராஃபிட் அவன் ஷேர் பண்றான்டா, பட் ப்ராஃபிட் இஸ் ஒன்லி a prima facie evidence, right? It's not a conclusive test of partnership டா. அதுக்கு பின்னாடி டெஸ்ட் ஆஃப் இது இருக்குடா, அதை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லணும். புரியுறதா? நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோ, பீன் போட்டுக்கோ, பீன் போட்டுக்கோ. இப்போ வந்து இந்த ஜாயிண்ட் ஓனர்ஸ் எழுதுனா அதான் ஏன் அட பாவி கவனி. பி வந்து லீடிங் கேஸ்லாம் கிடையாது, எல்லாமே ஒரே பாயிண்ட். மொத்தம் கேசஸ் வேர் த பார்ட்னர்ஷிப் ரிலேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு நான் சொல்றேன்ல, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஓனர்ஸ் ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தேன்ல. இப்போ செகண்ட் பாயிண்ட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Partners, person sharing the profit but not having mutual agencies. Persons எழுது ஒன்னதான். person sharing the profit but not having mutual agency. Persons sharing the profit but not having the mutual agency. இது அப்படியே வந்து blah blah நான் போட்டுருக்கேன், நான் படிக்கிறேன், எழுதாத. The sharing of profit is only a prima facie evidence. This statement is true in the sense that some persons, though sharing the profits of a business, are not regarded as a partner because they do not have mutual agency relationship ன்னு கொடுத்துருக்கான். அவன் இங்கிலீஷ்ல அழகா கொடுத்துருக்கான். கீழே அந்த பர்சன்ஸ்லாம் எழுதிக்கோ. ஏல ஒன்னுன்னு போட்டுக்கோ. lender of the firm அப்படின்னா யார் நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க? lender of the firm who receives a share of profit. lender of the firm who receives the share of profit அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அவன் என்கிட்ட என்ன சொல்றான்னா 10% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், பிளஸ் எனக்கு 10% ப்ராஃபிட் ஷேர் எனக்கு கொடுக்கணும்னு சொல்றான். புரியுறதா? அந்த மாதிரி இருக்கும். அவன் ஜஸ்ட் ஒரு டிபெஞ்சர் ஹோல்டர் மாதிரி தான். அவன் என்கிட்ட ஜஸ்ட் பிகாஸ் ப்ராஃபிட் கேட்கறனால அவன் பார்ட்னர் கிடையாது. புரியுறதா? எதனால சார் இது வரும் அப்படின்னா, இங்க எல்லாரும் கவனி, என்ன நாளைக்கு என்கிட்ட வந்து ஒரு மேனேஜர் வந்து என்கிட்ட இருக்கான், அவனுக்கு 10% ஆஃப் த ப்ராஃபிட் நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன். நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் என்கிட்ட வந்து, நான் வந்து உங்ககிட்ட ப்ராஃபிட் வாங்கியிருக்கேன், அதனால நான் உன்னோட பிசினஸ் ஓனரு, ஸோ நீ எனக்கு அசட்ஸை கொடுன்னு அவன் கேட்பான்ல, நாளைக்கு பிரச்சனை பண்ணுவான்ல. அன்னைக்கு டேட்ல கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா கோர்ட்டு சொல்லுவான், தம்பி ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் ஒன்லி a prima facie evidence, அதை வச்சு நீ பார்ட்னர்னு சொல்ல முடியாது, மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் இருக்கா, நாளைக்கு நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் அவன் தானே மாட்டுவான், அப்ப அவன் மட்டும் தான் இருந்திருக்கா. புரியுறதா? அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. கிளாரிட்டி இருக்கா? இப்படிதான் நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட், ஃபாஸ்டா பேசிட்டேனா பூமிகா? ஃபாஸ்டா பேசிட்டேனா? நான் பேசுறது புரியறதுல இது எப்போ வரும்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நாளைக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ப்ராஃபிட்டை வாங்கிட்டனால இப்படிதான் வரும். நாளைக்கு அவங்க ப்ராஃபிட்டை வாங்கிட்டனால நான் ப்ராஃபிட்டை வாங்கிட்டேன், அதனால நீ ஒரு பார்ட்னருக்கு மட்டும் தான் கொடுப்பேன், நான் ஓனரு, ஒன்லி ஓனர் கேன் ஷேர் இந்த ப்ராஃபிட் அவங்க சண்டை போட்டாங்கன்னா கோர்ட் நடுவில் வருவான். தம்பி அதுக்குலாம் இந்த கேஸ் நாங்கள் வச்சிருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் இது பண்ணனால மியூச்சுவல் ஏஜென்சி டெஸ்ட்டை நாங்கள் பார்ப்போம், அது இருந்ததுன்னா நீ பார்ட்னர் அக்செப்ட் பண்ணி உனக்கு கொடுப்போம், இல்லைன்னா தரமாட்டோம்னு சொல்றாங்க. புரியுறதா? எடுத்துக்கோ. நெக்ஸ்ட், a lender of the firm who receives a share of profit. அப்பனா லெண்டர்னா யார் நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க, லோன் வாங்குற மாதிரி. புரியாதா? ரெண்டாவது, a widow or child of a deceased partner. a widow or child, ஒரு பார்ட்னர் இறந்துட்டான் அப்படின்னா உங்க விடோவும் இவங்களும் வாங்குவாங்களா, சைல்டு யாராவது ஒருத்தவங்க. widow or child of a deceased partner. deceased ஸ்பெல்லிங் வந்து DECEASED. a widow or child of a deceased partner who receives a share of profit. இவங்கலாம் receives a share of profit. புரியுதா? அது காமன் பாயிண்ட். நெக்ஸ்ட், a servant or an agent who receives a share of profit as a part of his remuneration. a servant or an agent who receives a share of profit as a part of his remuneration.
இது ஒன்றுமே கேஸ் லாடா, ஒன்றுமே கேஸ் லாவில் நடந்ததான் கொடுத்துருக்கான், புரியுறதா? அந்த மாதிரி இப்போ யாரோ ஒருத்தன் லெண்டர் ஆஃப் த ஃபர்ம் சண்டை போட்டிருக்கான் அன்னைக்கு போயிட்டு, அப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு. அது வந்து நீ எழுதிக்க வேண்டாம், அந்த கேஸ் பேர் வந்து மாலோ மார்ச் அண்ட் கோ வெர்சஸ் த கோர்ட் ஆஃப் வாட்ஸ், புரியுறதா? சம்டைம் இது என்னன்னு சொல்கிறேன், ரெண்டு பார்ட்டி பேர் அது. இந்த கேஸ் லாஸ்லாம் வந்து ரெண்டு பார்ட்டி. அந்த இதில் நான் சொன்னேனே, கோவிந்த் நாயர்னு ஒரு பார்ட்டி, மகான்றது ஒரு பார்ட்டி, அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்து அவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த கோர்ட்டுக்கு போய் அது பேர் தான் கொட்டேஷன் சொல்லுவாங்க இந்த கேஸ். நெக்ஸ்ட் விடோ ஆர் சைல்டு நீ போட்ட, சர்வெண்ட்டும் போட்ட, ஏதோ சர்வெண்ட்டுக்கு விடோ ஆர் சைல்டு ஆஃப் அ டிசீஸ் பார்ட்னருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடி கமிஷனர் வெர்சஸ் கேஷர்மால் கேஷர் டிஓ அப்படின்னு போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இது எப்படி இந்த கேஸ் வந்திருக்கும்னா, மேபி எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டாக இருந்தால் அதிக ஷேர் இருந்திருக்கலாம், மேபி அந்த டைமில் ப்ராஃபிட்டாக இருந்தால் அதிக ஷேர் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக இருந்திருக்கலாம். அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருப்பானா, நீ வந்து ப்ராஃபிட் வாங்கியிருக்க, நீ பார்ட்னரு, நான் இதில் தான் டேக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏங்க நான் பார்ட்னரே கிடையாதுங்க அப்படின்னு ரெண்டு பேர் சண்டை போட்டு போயிருப்பாங்க. அப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பானா, நீ வந்து ஷேர் வாங்கியிருக்க, நீ ப்ராஃபிட் தான் வாங்கியிருக்க, அப்போ நான் இந்த பர்சன்டேஜில் டேக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லுவான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அது என் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சதா, அவங்க தாங்க எனக்கு கொடுத்தாங்க, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க, இன்கம் டேக்ஸ் கோர்ட்டில். அப்போ இன்கம் டேக்ஸ்ல இதை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இதுன்னு புரியாது, இன்கம் டேக்ஸ்க்காக போயிருப்பாங்க. அப்போ எல்லா லாவையும் படிப்பாங்க. இவன் ஃபர்ஸ்ட் பார்ட்னரா ப்ராஃபிட் அப்படிலாம் படிச்சு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வெண்ட், அதுக்கு ஏதோ முன்ஷி அப்துல் லட்டீஃப் வெர்சஸ் கோபேஸ்வர் சத்தோரா அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நீ மகப் பண்ண வேணாம், அந்த கோவிந்த் நாயர் வெர்சஸ் மகாவை மட்டும் மகப் பண்ணிக்கோ, ஏன்னா அதான் ஜாயிண்ட் ஓனர்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வேணாம்டா, இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் பெரிய பாயிண்ட் தான், உனக்கு வேண்டாம். கன்க்ளூஷன் எழுதிக்கோ, லாஸ்டா என்ன கன்க்ளூட் பண்ண வரான் எல்லாத்தையும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன எழுதியோ இது எழுதிரு கேட்டாங்கன்னா the true clear-ஆ எழுது. the true test of partnership, the true test of partnership is not the sharing of profit. The true test of partnership is not the sharing of profit, but the existence of mutual agency. The true test of partnership, இது எல்லாத்தையும் எழுதிட்டு லாஸ்டா வந்து இப்போ இந்த ஆன்சர் எழுதும்போது எழுதுங்க, the true test of partnership is not the sharing of profit but the existence of mutual agency. That is the capacity of a partner, that is the capacity of a partner, that is the capacity of a partner to bind other partners, the capacity of the partner to bind other partners by his act done in firm's name. புரியுறதா? firm nameல பண்ணாதான்டா mutual agency, புரியுறதா? that is the capacity of a partner to bind other partner by his act done in firm's name and be bound by, and be bound by the acts of other partners, be bound by the acts of other partners in firm's name. டே firm nameல பண்ணாதான் பைண்ட் பண்ண முடியும், புரியுறதா? அவன் பர்சனலா எதையோ ஒன்று பண்ணானா பண்ண முடியாது. கிளாரிட்டி இருக்கா? இந்த ஆன்சர் 1 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா நான் எப்படி எழுதியிருப்பேன், நான் இப்போ 1 மார்க்ல கேட்குறாங்க இதை A and B jointly own, இதான் எழுதுவேன். The true test of partnership is not the sharing of profit but the existence of mutual agency. Since the above parties are co-owners and they do not have a mutual, since above parties do not have a mutual agency relationship, they will be considered as a co-owner and not the partners. அப்படின்னு போட்டு from the above analysis it is not a partnership ன்னு போட்டு முடிச்சிருப்பேன். புரியுறதா? செகண்ட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் பாயிண்ட், two firms, இதாண்டா இவ்வளவுதான் மியூச்சுவல் ஏஜென்சியில் எனக்கு தெரிஞ்சு, இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. மியூச்சுவல் ஏஜென்சிக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நான் அந்த இது வரும்போது நான் சொல்லித்தரேன், புரியுறதா? இப்போ இதை பற்றி கேட்டானா இதை மட்டும் எழுதினாலே சூப்பர், இதான் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். நான் ஒரே ஒரு கொஸ்டின் எல்லாக்கிட்டையும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. ஈவன் ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் வாயால் ஆன்சர் பண்ணு, ஈவன் எனக்கு காது கேட்கலனாலும் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். நான் வந்து ப்ராஃபிட் வாங்குறது வந்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸா இல்லை கன்க்ளூசிவ் எவிடன்ஸா, பார்ட்னரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு? பிரைமா ஃபேஸியா கன்க்ளூசிவா? பிரைமா ஃபேஸினா என்ன தெரியுமாடா? ஓ அதுவே ஓகே, காட் இட். பிரைமா ஃபேஸினா என்ன?
Prima facie, the word prima facie means on the face of, on the face of, சொல்லு, on the face of, on the face of, prima facie, on the face of, அப்படின்னா பார்த்த உடனே. அங்க யாரோ போட்டிருக்காங்க, ரித்திகா போட்டிருக்கா, ஃபர்ஸ்ட் சைட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றா. ஆன் த ஃபேஸ் ஆஃப். நான் சொல்லித்தரேன் அப்படின்னா என்னன்னா, இங்க எல்லாரும் கவனி, இங்க எல்லாரும் பாரு, இப்ப நான் சொல்லித்தரேன், உனக்கு புரியும் பாரு. இங்க பாரு, இது கரெக்டாடா? ஏன் என்னது, இது கரெக்டா தப்பாடா? கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ணி போட்டேன். நான் அபாகஸ்லாம் படிச்சிருக்கேன். எப்படி ஏதோ பண்ணேன் பார்த்தியா? சும்மா சொன்னேன், அதெல்லாம் தெரியாது. அவனுங்க பண்ணுறது மட்டும் தெரியாது, இப்படி இப்படின்னு பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதோ காத்துலேயே படம் வரைவாங்க, நமக்குலாம் தெரியாது. என்ன கரெக்டாக தப்பாடா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? அது கரெக்ட் ஆன்சர் இல்லை. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டேன். லாஸ்ட் 8 வருது கரெக்ட் ஆன்சரா? அங்கே எல்லாருக்கும் கவனி, சொல்லித்தரேன். இப்போ நீ இதை பார்த்தோன்னே சார் இது தப்புன்னு சொல்கிறல, பிரைமா ஃபேசி, நீ வந்து ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கல சார், பார்த்தோன்னே தப்பு சார் நீ சொல்கிறல, அதான் பிரைமா ஃபேசி. ஏன்னா 6 3 சார் 18 வரணும், அப்போ லாஸ்ட்டில் 8 வரணும். பார்த்தோன்னே தப்புன்னு கண்டுபிடிக்கிறது தான் பிரைமா ஃபேசி. புரியாதான்? அதான் பிரைமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன், கரெக்டாக இருக்கலாம், 6 3 சார் 18 8, ஓகே. இப்போ இது கரெக்டாக தப்பாடா? கரெக்டாக தப்பா? இப்போ சொல்லு சார். ஒரு இதில் ஓகே கரெக்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஏன்னா 6 3 சார் அப்படின்னு கரெக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். பார்த்த உடனே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார், ஆனால் எனக்கு கொஞ்சம் கால்குலேட்டர் கொடுங்க சார், செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறல, அதான் கன்க்ளூசிவ்னா. நான் செக் பண்ணி சொன்னேன்னா அது பேர் கன்க்ளூசிவ், பார்த்தோன்னே சொல்கிறேன்னா அது பேர் பிரைமா ஃபேசி. நீ இப்போ என்கிட்ட இதை சொன்னேன் சார், பார்த்தோன்னே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி கொடுங்க, கால்குலேட்டர் கொடுங்க, நான் செக் பண்ணி சொல்கிறேன். அப்போது இது பிரைமா ஃபேசி கரெக்ட்னு சொல்ற, கன்க்ளூசிவா செக் பண்ணிட்டு இது கரெக்ட் நீ சொல்லவே இல்லை. பிரைமா ஃபேசிவ்னா பார்த்தோன்னே கரெக்ட்னு நம்ம சொல்றோம், கன்க்ளூசிவ்னா என்னன்னா செக் பண்ணி பக்காவா இருக்குன்னு சொல்றதுதான். அப்ப பார்த்தோடனே சொல்ற, அதான் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செக் பண்றதுக்கு, இதை தப்பா கரெக்டா நீ செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இருங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த எண்டிங் நம்பர் கரெக்டா இருந்ததுன்னா நான் கால்குலேட்டர் எடுத்து செக் பண்றேன்னு சொல்ல, அதான் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங்னு சொல்லுவாங்க, பிரைமா ஃபேசி. இதே இந்த இடத்துல டைரக்டா 7 இருந்ததுன்னா சார் மொத்தமா தப்புன்னு சொல்றேன், இந்த இடத்துல 8 இருந்ததுன்னா சார் கரெக்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு வாட்டி செக் பண்ணி சொல்லுங்க. அதே தான் பார்ட்னர்ஷிப்ல என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் நீ பார்த்தோன்னே ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கான்னு பாருன்றான். ப்ராஃபிட் ஷேரிங் இருந்தது அப்படின்னா அதான் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ், நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போன்னு சொல்றான். ப்ராஃபிட் ஷேரிங்கே இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவல் போகாதுன்னு சொல்றான். புரியுறதா? அவன் என்ன, அப்ப ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு அப்படின்னா அவன் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணு, இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போ. ப்ராஃபிட் ஷேரிங்கே இல்லைன்னா அங்க இல்லவே இல்லைன்னு சொல்றான். அப்ப இதான் பிரைமா ஃபேசி. ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கிறது பிரைமா ஃபேசி, ஆன் த ஃபேஸ் ஆஃப் கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார், பட் நான் அந்த ஃபேக்டை போய் செக் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்றதா கன்க்ளூசிவ். நீ கன்க்ளூட் பண்றனா அது பேர் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். பார்த்தோன்னே இதெல்லாம் நான் கன்க்ளூட்லாம் பண்ணல சார், பார்த்தோன்னே கரெக்டா இருக்க மாதிரி, அதனால தான் சொல்றான் ஃபர்ஸ்ட் நீ உள்ள போய் செக் பண்றதுக்கு ப்ராஃபிட் இருக்கான்னு பாருன்றான். ப்ராஃபிட் இருந்தா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் போன்னு சொல்றான். புரியுறதாடா? அதான் ட்ரையல் பேலன்ஸ், டாலிங் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஒன்லி பிரைமா ஃபேசி எவிடன்ஸ். எல்லா டாலியானா தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவல, அதான் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ். புரியாதா? பார்த்தோன்னே எனக்கு தெரியுது, பட் உள்ள போய் செக் பண்ணணும்னு சொல்றாங்க, அதே தான் இது. புரியாதா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா, ப்ராஃபிட் இருக்கிறது ஒன்லி பிரைமா ஃபேசி எவிடன்ஸ், அது இருந்ததுன்னா நெக்ஸ்ட் லெவல் செக் பண்ணு, இல்லைன்னா வந்து ப்ராஃபிட்டே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெவல்லே அவன் அவுட் ஆயிட்டான். இது இங்கே நான் 7ன்னு போட்டிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்லே தப்புன்னு சொல்லிட்டு போயினே இருப்பேன். நான் 8ன்னு போடுறதான் ப்ராஃபிட் இருக்கு, பிரைமா ஃபேஸியா கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன், அதான் ரியல் டெஸ்ட். அப்போ ரியல் டெஸ்ட் டஸ் நாட் லைசன் ப்ராஃபிட் ஷேரிங். ப்ராஃபிட் ஷேரிங் இருந்தால் தான் ரியல் டெஸ்ட்டுக்கே போவேன்னு சொல்கிறான். இப்போ நீ படித்து பார்த்தோன்னா உனக்கு தெரியும் அந்த கன்க்ளூஷனை. The true test of partnership is not profit, is not the sharing of profit, but the existence of mutual agency relationship ன்னு சொல்றான். புரியாதா? பிரைமா ஃபேசினா பார்த்தோனே அது கரெக்ட்னு என்னால சொல்ல முடியாது, பட் கரெக்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். புரியாதா? அதான் பிரைமா ஃபேசி, ஆன் த ஃபேஸ் ஆஃப் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கவனி. 2 firms each having 12 partners combined by an agreement into one firm. இது ட்ரூவா வேலிடா ஃபால்ஸாடா? இது நீ ஆன்சர்லாம் பார்க்காத, நீயே யோசி கொஞ்சம்.
ட்ரூவா? என்னடா இதையும் நான் அழகா எழுத சொல்லித்தரேன். இதெல்லாம் அந்த மாதிரி எழுதாத. சொல்லுங்க ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரூ பிகாஸ் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட். டேய் ஸ்ரீகிருஷ்ணா, வேற யாரா சொல்லுங்க. ஆன் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சூப்பர். பூமிகா ஆன்சர் போட்டிருக்கியா? நாட் அ பார்ட்னர்ஷிப்னு போட்டிருக்கியா? ஒருத்தன் பார்ட்னர்ஷிப் பண்றான், ஒருத்தன் ஏன் நாட் அ பார்ட்னர்ஷிப்? பூமிகா ஏன் நாட் அ பார்ட்னர்ஷிப்? இது ஐஎஸ்எம் சம்மாடா. ஐஎஸ்எம் இருக்கா? ஐஎஸ்எம்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. எங்கடா என்ன கொடுத்துருக்கான்? நோன் தானே கொடுத்துருக்கான், இல்லை எஸ்ன்னு கொடுத்துருக்கானா? ஐஎஸ்எம்ல இல்லடா. சரி சொல்றேன். இங்கெல்லாம் என்ன பார் சொல்லித்தரேன். எல்லாம் இருக்கவன் ஆக்சுவலி இந்த கொஸ்டினை இப்படி டிராஃப்ட் பண்ணியிருக்க கூடாது, வேற மாதிரி டிராஃப்ட் பண்ணிருக்கணும். ஓல்டு கொஸ்டின் அப்படியே தூக்கி எத்தனை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவனி, ஒரு கொஸ்டினை பார்த்தாலே அவங்களோட இன்டென்ஷன் எனக்கு தெரியறது பாரு. அவங்க எந்த இடத்துல எப்படி டிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன் பாரு. 10 வருஷம் முன்னாடி டிராஃப்ட் பண்ண கொஸ்டின் நம்பரை மாத்தாம அப்படியே கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? இப்போ சொல்லித்தரேங்க எல்லாருக்கும். இதுதான் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த லா மேக்கரை நீ பார்க்கணும். நான் வந்து எழுதினவனை பாரு, யார் அதை என்ன இன்டென்ஷன்லாம் அந்த கொஸ்டினை டிராஃப்ட் பண்ணியிருக்கான்னு நான் யோசிக்கிறேன் பாரு. இங்க பாரு, எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண. அவன் என்ன சொல்றான்னு நான் சொல்றேன். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லித்தரேன் எல்லாரும் கவனி. ஒரு ஏ ஃபர்ம் இருக்கு, ஒரு பி ஃபர்ம் இருக்கு. ஏ ஃபர்ம்ல ஒரு எவ்வளவு பார்ட்னர்ஸ் இருக்காங்க? 12 பார்ட்னர்ஸ். பி ஃபர்ம்ல ஒரு 12 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபர்மும் சேர்ந்து ஏபி ஃபர்மா 24 பார்ட்னர்ஸா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள். இப்போ ஏ ஒரு ஃபர்மா போயிட்டு பி ரெண்டு பேருமே ஒரு பார்ட்னரா வந்து 24 பார்ட்னர்ஸா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. என்ன டேனியல், மார்க்கஸ் சொல்லுங்க. பூமிகா சொல்லு. 2 firms combining cannot be. என்ன சண்மதி, யோகேஷ் சொல்லித்தரேன். சண்மதி டைப் பண்ண. என்ன டைப் பண்ணலையா? ஐயோ, அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. உட்காந்து நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ஏதோ முன்னாடி வந்து டைப் பண்ண மாதிரியே. டேனியல் டேனியல் ஏதோ இரு. இப்போ டேனியல் தேடின்னு இருக்கான். ஏ எங்க இருக்கு, பி எங்க இருக்கு அப்படின்னு தேடின்னு இருக்கான். கவனி. என்ன டேனியல் பாசிபிளா? டேனியல் செல்ல குட்டி கவனி, சொல்லித்தரேங்க எல்லாரும் கவனி. சூப்பர்ரா, நல்ல வேலை. இதெல்லாம் எதுக்கு நடத்தணும்னு நான் நினைச்சேன்ல. கவனி. டேய், only legal persons can be a partner in a partnership firm. அந்த கிளாரிட்டி இருக்கா? A firm is not a legal person. A firm is not a legal person. ஞாபகம் வச்சுக்கோ. A firm is not a legal person. Firm has no separate legal identity. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு firm வந்து ஒரு பார்ட்னரா இருக்க முடியாது, ஒரு கம்பெனி பார்ட்னரா இருக்க முடியும். இப்போ நான் திரும்ப சொல்றேன். A person, minimum 2 persons இருக்கணும்னு சொல்றாங்களா? அந்த 2 persons யாரெல்லாம் இருக்கலாம்னா, ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொப்ரைட்டர் மாதிரி தனி பர்சன் இருக்கலாம், ஒரு கம்பெனி இருக்கலாமான கம்பெனி இருக்கலாம். ஆனா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மே இருக்க முடியாது. ஆனால் பார்ட்னர்ஷிப் ஃபர்மே இருக்க முடியாது. அப்பனா கவனி, ஒரு 2 கம்பெனி சேர்ந்து ஒரு ஃபர்மா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் ஒரு ஃபர்மா இருக்கலாம். நான் ஒரு பர்சனா இருக்கேன். இப்போ விக்னேஷ்ன்ற ஒரு பர்சன் இருக்கான், ஒரு கம்பெனி இருக்கு. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போடலாமானா தாராளமா அவங்க பர்சன்ஸ்குள்ள வருவாங்க.
பட் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, ஏபிசின்னு இருக்காங்க. இங்க தனியா ஒரு XYZன்னு ஒரு ஃபேமே தனியா இருக்கு. இங்க தனியா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இருக்காங்க, இங்க ஃபேம் தனியா இருக்கு. அப்படின்னா ஃபேம் ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா இட் ஹாஸ் நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அப்ப ஃபேம் பார்ட்னரா என்டரே ஆக முடியாது. புரியுறதா? எப்படி எழுதணும்னு நான் இதை சொல்லித்தரேன். இந்த இடத்துல உனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க பாரு. அதுவும் வேற நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன். உன் லெவலில் நான் ஏற்றும் போது அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் இன்ஸ்டிடியூட்ல கேட்பான்னு நான் நினைக்கிறேன். அவன் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கான்னா, இங்க கவனி, ஏவும் பியும் ஒரு ஃபேமா சேர்ந்து தனியா பண்ண முடியாதுன்னா தனியா ஃபேமா கம்பைன் பண்ண முடியாது. பட் பார்ட்னர்ஸ் இன் தேர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, இந்த 12 பேர் தனியா போயிட்டு இந்த 12 பேர் தனியா போயிட்டு 24 பேரா ஃபேமா உருவாக்கலாம்னு சொல்லலாம். புரியுறதா? ரெண்டு ஃபேமும் மெர்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் a person means a partner வந்து ஒரு பர்சனா தான் இருக்க முடியும். பர்சனுக்குள்ள ஃபேம் வரல. புரியுறதா? அப்ப வரல அப்படின்னா ரெண்டு ஃபேமும் பார்ட்னரா இருக்கவே முடியாது. ஏன்னா ஃபேம் பார்ட்னராவே இருக்க முடியாது. அப்ப ரெண்டு ஃபேம் மெர்ஜ் ஆறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. பட் பார்ட்னர்ஸ் இன் தேர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, இப்ப நான் வந்து இந்த ஃபேம்ல ஏ ஃபேம்ல இருக்கேன், நான் என்னோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில இன்னொரு ஃபேம்ல போய் ஜாயின் பண்ணலாம், என்னோட பேர்ல ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி இங்க இருக்க 12 பேரும் அங்க இருக்க 12 பேரும் மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா தனியா இந்த 24 பேருக்கு தனியா இந்த 24 பேர் பார்ட்னர்ஸா கொண்ட ஏ அண்ட் பி ஃபேம் வரலாமே தவிர ஏ ஒரு பார்ட்னர் பி ஒரு பார்ட்னர் வர முடியாதுன்னா வர முடியாது. புரியுறதா? இப்படிதான் எழுதணும். அவங்க அப்படியா கொடுத்துருக்காங்க? எப்படி இருக்கும்? கவனி, அவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. எஸ், திஸ் இஸ் a case of partnership because there is an agreement between two firms to combine. No, it's not possible. இங்க எல்லாரும் கவனி, ஆக்சுவலி வந்து ஆக முடியாதுன்னா ஆக முடியாது. சார் அப்ப இதுக்கு என்ன சார் எழுதணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எழுதணும், நான் சொல்ற மாதிரி எழுதணும். இரு, இப்போ தெரியுது எதுக்கு உங்களுக்கு மார்க் வரல அப்படின்னு. கவனி, இரு, பர்சன்ஸ்னு ஒன்று ஐடியா கொடுத்தானே, எங்கடா? ஐயோ, எங்கேயோ படிச்சேன்டா பர்சன். ஒரே ஒரு செகண்ட் இருங்கடா, எங்கேயோ நோட் பண்ணி வச்சேன்டா பர்சன். அழகா இருக்குடா. இன்னொரு பாயிண்ட் எங்கேயோ படிச்சேன். இங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் எழுதணும். எடுத்துக்கோ. A partnership firm is not a person in the eyes of law. A partnership firm is not a person in the eyes of law. Bracketல except under income tax act ன்னு போடு. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்மை பர்சனா பார்க்குறான். புரியுறதா? பட் வந்து இந்த ஆக்ட்ல அவன் பார்க்கல. நார்மல் லால ஒரு ஃபர்மை வந்து பார்க்கல. இந்தியன் தட் இஸ் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அவன் பார்க்குறான். அது வேற. அவன் இன்கம் சார்ஜ் பண்றதுக்கு ஈவன் ரோட்ல போற ரோபோவை கூட அவன் வந்து ஒரு பர்சனா பார்த்து சார்ஜ் பண்ணணும்னு நினைப்பான். அவங்க இன்டென்ஷன் வேற, இங்க இன்டென்ஷன் வேற. A partnership firm is not a person in the eyes of law. Bracketல except under income tax law. அது நீ எழுதணும். எக்ஸாம்பிள் அந்த பேக்கெட்ல உள்ளது எழுதணும்னு இல்லை, நான் உனக்கு தெரியும். ஏன்னா நீ நாளைக்கு இன்கம் டாக்ஸ் போயிட்டு நாளைக்கு உனக்கு யாராவது நடத்தும் போது விக்னேஷா தப்பா சொன்னாருன்னு என் மண்டையிலே கொட்டுவல. அதுக்காக நான் உனக்கு சொல்றேன். கவனி, இவ்வளவு நடத்தினது விட்டுருவேன். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுவேன். எழுதிக்கோ, நெக்ஸ்ட் லைன்ல எழுதிக்கோ. It has no separate legal entity apart from the. It has no separate legal entity. மீனாட்சி எழுது. It has no separate legal entity apart from the partners constituting it ன்னு சொல்றோம். It has no separate legal entity apart from the partners constituting it. கீழே நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுது. this thus this comma firm themselves cannot enter into a contract. This firm themselves cannot enter into a contract for partnership. இதான் நான் சொல்ல, இது இந்த பாயிண்ட் தான் அழகா எழுதணும். thus the firm themselves cannot enter into a contract for partnership. Whereas their partners can enter
in their individual capacity. இங்கிலீஷ்லாம் நீ பார்த்து கூடா தம்பிங்களா? லா படிச்சா இங்கிலீஷ் வந்துடும் நினைக்கிறேன் வாழ்க்கையில். புரியறதா? கீழே எழுதிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் கமா டூ ஃபர்ம் ஏ அண்ட் பி. இதே மாதிரி தான் டூ ஃபர்ம் ஏ அண்ட் பி கற்றுக்கிட்டியா? அதாவது டூ ஃபர்ம்ஸ் ஏ அண்ட் பி எப்படி டீட்டெயில்டாக படிக்கிறேன்னு பாருங்க. இப்போ தெரியறதா? அதனால தான் நான் படித்தா டைம் ஆகும். இப்படி படித்தா ஃபெயில் ஆகுறது பாசிபிலிட்டி இல்லை. ஒரு வாட்டி இந்த மாதிரி படிச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு ஒரு வாரியா அரைகுறையா படிச்சுட்டு அதுக்கு? நீ வந்து என் மேலே ஒரு ஃபெய்த்தை வச்சிருந்தா அப்படின்னா எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எடுத்து கொடுப்பேன். இட் வில் டேக் டைம். நான் இல்லைன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour ஜென்ரல் டாக்லாம் பேசினேன். இப்போ தான் 2 hours ஆயிருக்கு. மியூச்சுவல் ஏஜென்சி இட் வில் டேக் டைம். நெக்ஸ்ட் எல்லாம் நான் வந்து எப்படியாவது 2 hours முடிக்க பார்த்தேன். மார்னிங்கே வைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி வந்து படிக்க டைம் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நான் எப்படியாவது வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து மார்னிங் வந்து ஒரு 6:30 to 8 o'clock 9 o'clock அந்த மாதிரி வைக்க பார்க்குறேன். மார்னிங்கே முடிச்சிடலாம். Two firms, namely A and B, themselves cannot form a new partnership. Whereas two firms, namely A and B, themselves cannot form a new partnership. Whereas partners of the individual firm can form a partnership. பசிக்குது அப்படிலாம் யாரும் சொல்லாத. நான் மார்னிங்லேருந்து சாப்பிடல. நான் கடைசியாக நேற்று வந்து வண்டியை தள்ளுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் 10 மணிக்கு. அது தள்ளுனதுலேயே போயிடுச்சு அந்த இது. இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து 14 hours சாப்பிடாம இருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டு. நான் ஒரு வேலையை எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து நான் சம்டைம்ஸ் அந்த மாதிரி எடுப்பேன். சம்டைம்ஸ் அது அப்படி தான் வந்து முருகரும் எடுத்தானோ. முருகர் வந்து அவங்கள வந்து வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 நாள் வந்து அந்த தவமில் இருந்தாங்களாம். அந்த மாதிரி நான் ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் இது ஆரம்பிக்கிறேன். லேட் ஆகினே இருக்குது. நானும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தேன். அது வரைக்கும் நான் இது பண்ண மாட்டேன். நான் முடிச்சாதான் நான் நெக்ஸ்ட் போவேன் அப்படின்னு நான் சாப்பிடுவேன்னு நினச்சேன். சரி, இந்த மாதிரி தான் எழுதணும். புரியறதா? இந்த மாதிரி ஆன்சரில் எப்படி எழுதணும் அப்படின்னா இதே தான் எழுதணும். புரியறதா? இது 1 markல கேட்டானா இந்த லாஸ்ட் லைனை அழகாக எழுதிட்டு போயிடணும். எக்ஸாம்பிள்லாம் போடாதான் நீ டேரெக்டாக எழுது. ஏ அண்ட் பி. இங்கே எல்லாரும் பாரு. ஆக்சுவலி அவன் வந்து ட்ராப் பண்ணது எதுக்காக ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் மேக்ஸிமம் பார்ட்னர்ஸ் வந்து 20 தான் இருந்தாங்க. அந்த டைமில் நாங்களாம் படிக்கும்போது 20 பார்ட்னர்ஸ். நீ என்ன எழுதிடுவா அப்படின்னா ரெண்டு ஃபர்மும் மர்ஜ் ஆகாது. பட் பார்ட்னர்ஸ் இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி கேன் மர்ஜ் இன்டு அ கான்ட்ராக்ட். அப்போ 24 ஆகிடும். அப்போ 24 பேர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக வர முடியாதுல்ல. அதை தான் அங்கே ட்ராப்பாக வச்சுருக்காங்க அந்த டைமில். இப்போ நான் செட் பண்ணியிருந்தா உனக்கு எக்ஸாம் வரல எப்படி செட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து இங்கே ஒரு 27 பார்ட்னர்ஸு, இங்கே ஒரு 32 பார்ட்னர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் ஆஃப் த கொஸ்டினை உனக்கு மாற்றிருப்பேன். நான் என்ன பண்ணேன்? 50 தானடா மேக்ஸிமம், இல்லை 100டா? 50 தானே? ஏன்டா பயமுத்துறீங்க? இதில் அப்படி தானே போட்டிருந்தது. 50 தானே? ஓகே, இங்கே கவனி. நாளாக படிக்கும்போது 10 இன் கேஸ் ஆஃப் நான் பேங்கிங் பிஸ்னஸ் ஏதோ அந்த மாதிரி வந்தது. கவனி. அப்போ நான் எப்படி கொடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி இன்டென்ஷனாக வந்து ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துருப்பேன். இன்டென்ஷனாக 29 ஏதோ ஒன்று கொடுத்து அதை நிறுத்தி டோட்டல் பண்ணால் 15 வர மாதிரி கொடுத்துருப்பேன். நீ என்ன பண்ணியிருப்பேன்னா அழகா விக்னேஷா சொன்னா அப்படியே வந்து பாரு A and B வரவே கூடாது, ஆனால் பார்ட்னர்ஸ் இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி வரலான்னு போட்டிருப்ப. நீ எப்படி போடணும்னா A and B வர முடியாது. வேறஸ் பார்ட்னர்ஸ் இந்த இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் தனியாக அவங்க ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் இவங்க தனியாக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா லிமிட் மோர் தென் 50க்கு போகிறது. அப்படின்னா 2 கேஸ்லேயும் அவங்க ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு எழுதுனா உன்னை வேற லெவலில் பார்ப்பான். நான் அப்படி தான் செட் பண்ணுவேன். நீ யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் வாழ்க்கையில். யோசிச்சு பாரு, அவன் அந்த கொஸ்டின்ல அப்படி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன இன்டென்ஷன்ல மேக் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க உன்னை டைரக்ஷனை மாத்தி கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. எங்க டைரக்ஷன் இதுவா இருக்கும், எங்க டைரக்ஷன் ரெண்டுத்துக்கும் ஆன்சர் நோவா இருக்கும். பட் உன் டைரக்ஷன் இன்டென்ஷனல் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்போம், நீ தப்பா எழுதணும்னு நினைப்போம். இப்படிதான் CA should think பண்ணுவாங்க. கவனி இந்த மாதிரி. நெக்ஸ்ட், A and B co-owners agree to conduct the business in common for profit. இதுதான் நம்ம அவ்வளவு நேரம் பார்த்தோம். கரெக்டா? The true test of partnership does not lies in the sharing of the profit but in the real relation of the mutual existence of the mutual agency ன்னு பார்த்தோம். அது அப்படியே இங்க எழுதணும். ஆன்சர் எஸ் ன்னு கொடுத்துருக்காங்களா தேர்ட் ஒனுக்கும்? ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். கோ ஓனர்ஸ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க?
அவனே கோ ஓனர்ஸ்ன்னு குத்துறான். அப்போ கோ ஓனர்ஷிப்பாக தான் வரும். நீயே கிளியராக போடு. இட் இஸ் அசியூம் தட் கோ ஓனர்ஸ் இதில் வந்து அவங்க பார்ட்னர்ஸே கிடையாது, கோ ஓனர்ஸ் இல்லைன்னு போடு. கோ ஓனர்ஸ் அக்ரி டு கண்டக்ட் த பிஸ்னஸ் இன் காமன் ஃபார் ப்ராஃபிட். இதை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோ. நான் இதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த ஆன்சர் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோ. தேர்ட் ஒன் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோ. ஃபோர்த் ஒன் நீ பார்த்தா அப்படின்னா சம் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன் டு விச் ஈச் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்ஸ் 500 annually. The objective of the association is to produce clothes and distribute the clothes free to the war widows-ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸே கிடையாது. புரியுறதா? இது ஒரு பிஸ்னஸே கிடையாது. பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா வந்து நீ ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்லாம் போவே வேண்டாம். டேரெக்டாக பிஸ்னஸே கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட்டில் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ். இங்கே ப்ராஃபிட் மோட்டிவ்கே இல்லை. அதனால வரும். நோ, திஸ் இஸ் நாட் அ கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் as no charitable trust can be floated into partnership. Okay, next. A and B co-owners share between themselves the rent derived from a piece of land. இது கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு co-owner வெறும் பீஸ் ஆஃப் லேண்ட் மட்டும் தான் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து வரவே வராது. அதுக்கு நீ டேரெக்டாக ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அந்த லைன் எழுதிக்கலாம். புரியாதா டேனியல்? புரியாதா? ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா ஆமாவா இல்லையா? ஓகே, எல்லாத்துக்கும் அப்படியே மண்டி ஆட்டுறேன்னா எனக்கு புரியலை. கவனி. A and B buy commodity X and agree to sell the commodity with sharing the profits equally. இது பிஸ்னஸ்ரா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி அதில் விற்று வர ப்ராஃபிட்டை ரெண்டு பேரும் ஈக்குவலாக நினச்சிக்கிறாங்க. ரெண்டு பேர் மினிமம் 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு அக்ரிமெண்ட் இருக்கு, ஏன்னா ஈக்குவலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஏஜென்சிலாம் அங்கெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் கவனி. செக்ஷன் ஒரு வாட்டி சும்மா பார்த்துக்கோ. நான் தேர்ட் ஒன் மட்டும் உனக்கு ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? தேர்ட் ஒன் மட்டும் உனக்கு ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். முடிச்சிட்டோம், பயப்படாத. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா முடிச்சிட்டேன். நான் எல்லா கொஸ்டினையும் சேர்த்து இதில் பண்ணிட்டேன். ஷேரிங் இன் த ப்ராஃபிட்ஸ் இஸ் நாட் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இன் த கிரியேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அப்படியே இது எழுது, அழகா எழுது. நான் சொன்னது அப்படியே எழுதினாலே அழகா எழுது. இங்க பாரு, ஷேரிங் இந்த ப்ராஃபிட் இஸ் நாட் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு லைன்ல கேட்டானா உனக்கு பார்ட்னர்ஷிப்போட டெஃபினேஷன் எழுதணும். புரியுறதா? தெரியும்ல, பார்ட்னர்ஷிப் ரெஃபர்ஸ் டு அ ரிலேஷன் பிட்வீன் 2 or more persons who have agreed to share the profits of a business carried on by all or any of them acting for all. டேய் நீங்க பச்சீங்களா நான் பச்சேனடா? நான் உட்காந்து வீட்டில் மகப் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னடா கரெக்டு தான்டா. நான் சொல்கிறேன் அழகா, நான் சொல்கிறது அப்படியே சொல்லு. ஐயோ இருடா, நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். கரெக்டாக தான் நான் சொன்னேன். பார்ட்னர்ஷிப் refers to a partnership is a relation between 2 or more persons who have agreed to share the profits of a business carried on by all or any of them acting for all. ஒன்று உனக்கு சொல்கிறேன், இங்கே எல்லாரும் கவனி. இங்கே எல்லாரும் பாரு, நான் உனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே எல்லாரும் கவனி. இங்கே எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண. நான் கிஷோர் ஆலன் இருக்கோம். நானும் கிஷோர் ஆலன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்ட்ரு ஆகிறோம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டோம். எல்லா அக்ரிமெண்ட்டும் போட்டோம். 100% ப்ராஃபிட் எனக்குன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து சேலரியாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 100% ப்ராஃபிட் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுறதா? அவனுங்க சரி 100% ப்ராஃபிட் நான் சொல்லிட்டேன். அவனுங்க 2 பேருக்கு நான் என்ன சொல்லிட்டேன்னா, உனக்கு வந்ததுன்னா ஏதாவது சேல்ஸ் ஏதாவது தரேன், பர்ஃபார்மன்ஸ் போனஸாக உனக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது நாங்கள் அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கோம். 2-3 பேர் கண்டிப்பாக இருக்கா. 2-3 பேர் நாங்கள் இருக்கோம். அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அதில் ப்ராஃபிட் வரப்போகுது. ப்ராஃபிட் ஷேரிங் ஈக்குவலாக போட்டோம். 100:0:0 நாங்கள் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் போட்டோம். மியூச்சுவல் ஏஜென்சியும் இருக்குது. அவன் நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டான், நாளைக்கு ஏதோ ஒரு பண்ணிட்டான் அப்படின்னா நான் தான் அதுக்கு பொறுப்பு. நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னா அவன் தான் பொறுப்பு. எல்லாமே இருக்குது. இது வெதர் வேலிட் பார்ட்னர்ஷிப்பா வேலிட் பார்ட்னர்ஷிப் இல்லையா? ஏண்டா ஏன்னா ப்ராஃபிட் ப்ராஃபிட் தான் ஷேரிங் போட்டோமே. ப்ராஃபிட் மீன்ஸ் லாஸஸ் ஆஸ் மடிக்கலையா? நாட் அ பார்ட்னர்ஷிப். He has to receive at least 1% of profit share. Not possible, but this will apply in case of loss. Sasi, super Sasi. பூமிகா நீயும் சூப்பர். சொல்கிறேன் டேய், ப்ராஃபிட் ஷேர் கண்டிப்பாக இருக்கணும். அவள் சொன்ன மாதிரி எனக்கு 98%, அவனுக்கு 1%, அவனுக்கு 1% நான் கொடுக்கலாம். ப்ராஃபிட் ஷேர் கண்டிப்பாக இருக்கணும். ப்ராஃபிட் is a essential one necessary thing for ஒரு பிஸ்னஸாக இல்லை இது பண்ணோம். ஆனால் லாஸ் அப்படி கிடையாது.
இப்போது நாங்கள் 3 பேர் ப்ராஃபிட் சொல்லிட்டேன், லாஸ் நான் மட்டும் தான் பேர் பண்ணோம் அப்படின்னா அங்கே லாஸ்க்கு கண்டிஷனே இல்லை. இங்கே எல்லாரும் கவனி, எல்லா இடத்துலையும் படிச்சிருப்பேன் ப்ராஃபிட் மீன்ஸ் லாஸ்ன்னு படிச்சிருப்பேன். இங்கே மட்டும் அப்படி கிடையாது. இந்த டெஃபினேஷனில் மட்டும் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் தான், லாஸ் கிடையவே கிடையாது. அதை மட்டும் கிளாரிட்டி வச்சுக்கோ. இங்கே கவனி, அவர் அந்த டெஃபினேஷன்லேயே என்ன சொல்லிட்டான்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் a relation among 2 or more persons who have agreed to share the profits of the business carried on by all or acting or by any person acting for all அப்படின்னு இருக்குல்ல. எல்லாரும் கவனி, அவன் என்ன சொல்றான்னா ப்ராஃபிட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றான். இங்க ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ல எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல, இல்லை இதில் இந்த கொஸ்டின்ல இல்லை, ரொம்ப கிளியரா சொல்றேன். கண்டிப்பாக ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கணும். புரியாதா? ஏதோ 1% உங்களுக்கு கொடுக்கணும்னா கண்டிப்பாக 1% கொடுக்கணும். அப்போ தான் அது பார்ட்னர்ஷிப்பாக வரும். ப்ராஃபிட்ல சார் லாஸ் யார் வேணா பரவாயில்ல, 200% லாஸ் வந்து நான் கூட பேர் பண்ணிக்கலாம். அவங்க இங்கே கவனி, தட் இஸ் த ரீசன் மைனர் மே பி அட்மிட்டட் டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். இப்போ லாஸையும் எல்லாரும் பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா மைனர் வந்திருக்கவே முடியாது உள்ள. இந்த ஒரு லூப்போல வச்சு தான் மைனர் உள்ள கொண்டு வராங்க. புரியல? அவன் என்ன சொல்றான்னா ப்ராஃபிட் கண்டிப்பா எல்லா பார்ட்னர்ஸும் ப்ராஃபிட் கண்டிப்பா. இப்போ ஏ பார்ட்னர் இருக்கான், பி பார்ட்னர் இருக்கான், மைனர்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோயேன். அப்போ ஒரு ஃபர்மா இருக்கு அப்படின்னா 3 பார்ட்னர் கண்டிப்பா ப்ராஃபிட் எடுத்துக்கணும்னு சொல்றான். ஆனா 3 பார்ட்னர் லாஸ் கண்டிப்பா கொண்டு வரணும்னு நம்ம சொல்லவே இல்லை. அந்த ஒரு லூப்போல வச்சு தான் மைனரை உள்ள பார்ட்னரா கொண்டு வராங்க. ஏன்னா மைனர் லாஸை பேரே பண்ணக்கூடாது. புரியுறதா? இப்போ நீ பார்த்த அப்படின்னா 3 பேருக்கு, இப்போ எனக்கு வந்து ஒரு 50% போகுது, இவனுக்கு ஒரு 30% போகுது, மைனருக்கு ஒரு 20% ப்ராஃபிட் போகுது. எஸ், அதுல சின்ஸ் அவன் அந்த பார்ட்னர்ஷிப் டெஃபினிஷனை அவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டான், அதனால பார்ட்னர்ஷிப்பை உள்ள கொண்டு வரேன். பட் வந்து லாஸை 3 பேரும் இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் லாஸை பேர் பண்ணுவோம். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால மட்டும்தான் மைனர் உள்ள வரும். இஃப் லாஸையே எல்லாருமே பேர் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா மைனர் உள்ள கொண்டே வந்திருக்க முடியாது. பிகாஸ் மைனர் கேன் பி அட்மிட்டட் ஒன்லி டு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். புரியுறதா? இப்படி படிக்கிறேன்னு பாரு. இந்த ஒரு லூப் போல வச்சு தான் ஒரு மைனரே உள்ள கொண்டு வராங்க. இது இல்லைனா மைனர் உள்ள வந்திருக்க முடியாதுன்னா முடியவே முடியாது. அப்போ மைனர் வச்சு நீ சொல்லலாம், சார் கரெக்ட் சார், மைனர் உள்ள வந்தான் அப்படின்னா யார் வேணா ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்க. இல்லை எல்லாருமே ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணும். பட் லாஸ் வந்து இவங்க, இது மெயினாக நீ மைனர் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். நாளைக்கு ஏதோ ஒன்று கேட்குறாங்க, மைனர் எக்ஸாம்பிளே போட்டுக்கலாம். மைனர் இஸ் ஒன்லி, இப்படியே போடலாம். மைனர் இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் போடு, ஒன்லி பர்சன் போட. மைனர் இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் வேர் he only gets only the benefit of the partnership but he will not be incurring any loss ன்னு போடணும். அதுவே ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது புரியுறதா? இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து ப்ராஃபிட் வந்து நான் எழுதுறேன், இப்போ நான் உங்களுக்கு கொடுப்பேன் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இந்த அக்ரிமெண்ட் அதெல்லாம் இருக்குல்ல, அதில் நான் வந்து நோட்ஸ் மாதிரி கொடுப்பேன். அந்த நோட்ஸில் நீ பாயிண்ட்ஸாக இதில் நான் கொடுப்பேன். புரியுறதா? எடுத்துக்கோ. இப்போ என்ன கொஸ்டின் நம்ம பார்த்தோம், நெக்ஸ்ட் கவனி. இந்த கொஸ்டின் 8 இருக்குல்ல, ஷேரிங் இந்த ப்ராஃபிட் இஸ் நாட் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். இதை நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே எழுதிடலாம். அதுக்கு பார்ட்னர்ஷிப்போட டெஃபினேஷன் மட்டும் எழுதிடு. புரியுறதா? நோட் பண்ணிக்கோ. அந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி 1 லைனில் பார்ட்னர்ஷிப் பற்றி ஏதோ கேட்குறான்னா நீ பார்ட்னர்ஷிப் டெஃபினேஷன் எழுதிட்டு அந்த மாதிரி ஆரம்பி. நான் என்ஜாய் பண்ணுறேன், நீங்கள் லாவை என்ஜாய் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில, நான் என்ஜாய் பண்ணுறேன். புதுசாக கற்றுக்கிட்டேன். யோசிச்சு பாரு, ஆஃப்டர் பிகமிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் இப்போ பார்ட்னர்ஷிப்பை என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் தான் இது சின்னது அதெல்லாம் பார்க்குறீங்க. நான் இப்போ சில பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப சின்ன சாப்டர், டே இதுவே நமக்கு தெரில, ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரில. என் கூட இருந்தால் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா உனக்கு கிடைக்கும். எப்படி அவன் எழுதுறான், எப்படி யோசிக்கிறான். எனக்கு டைம் இல்லை, நான் அதனால தான் சொல்கிறேன், என் டைமை நீங்கள் ஃப்ரீ ஆக்கிட்டீங்க அப்படின்னா த வே இன் விச் நான் ஒர்க் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். கவனி, நான் இப்பயும் சொன்னேன், நான் இப்போ தான் வந்து ஒரு 2 days பேக் வந்து என் ஃபியான்ஸேவோட நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ நான் வந்து சொன்னேன், எல்லாருக்குமே நான் டீச்சிங் ஏன் பண்ணுறேன்லாம் தெரியும், ஏதோ பேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க, பட் என்னோட டீச்சிங்கே வேறு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/2 hour நான் பேசிட்டு வந்தேன். ஒய் நான் டீச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன். யாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே விக்னேஷ்க்கு பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் பேஷன். என் டீச்சிங் பேஷன் இல்லையானா எனக்கு ஃப்ளைட் ஓட்டுறது தான் பேஷன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஃப்ளைட் ஓட பேஷன்னு பார்த்தா, இன்ஃபேக்ட் நான் இப்போ சொல்கிறேன், நான் எப்போ போனாலும் ஃப்ளைட் மேலே போச்சுன்னா உட்காந்து பார்ப்பேன். எனக்கு வந்து ஃப்ளைட் ஓட்டுறது தான், எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து ஃப்ளைட் ஓட்டுறது தான் எனக்கு பேஷன். ஃப்ளைட் ஓட்டுறது தான் ஆக்சுவலி பேஷன். பட் பரவாயில்ல, எங்கள் கவனி, பேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதை நான் பேஷனாக உருவாக்கிக்கிட்டேன். இதை நான் என் பேஷனை ஏன் சார் அப்படின்னா வந்து நான் வந்து ரொம்ப 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 ஒரு லோ பேக்ரவுண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து எங்கள் அப்பா நான் இதுவே சொல்கிறேன்,
நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நல்லா படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் வந்து நான் படித்த ஸ்கூல் ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லாம் நான் வந்து 6th வரைக்கும் ஓகே. 7th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டைமில் வந்து எல்லாருமே கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க அப்பாலாம் வந்து டை போட்டு வருவாங்க. எங்கள் அப்பா வந்து கோவிலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, வேஷ்டி தான் கட்டு வருவார். ஸோ இஸ் அ பியூர் பிராமின் ஆக்சுவலி பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் நிறைய இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்தது, நிறையா இருந்தது ஆக்சுவலி. ஐயோ நான் வந்து சொல்லுவேன் இல்லை எங்கள் அம்மாவும் மட்டும் தான் எப்பயுமே கூட்டு போவேன், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த டைமில் அந்த ஏஜில் எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி இல்லையானா இல்லை, சம்டைம்ஸ் யார் என்ன கேட்டாலும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நிறைய இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கேன். அந்த மாதிரி வந்து இப்போ யாரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போனால் அவங்களாம் வந்து கொஞ்சம் பார்ஷாக இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு பிராணேஷ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வீடே வந்து ஒரு 3 ஃப்ளோரு. என் வீட்டில் வந்து அவன் ஒரு வீடு பெட்ரூம் தான் என் வீடேவா இருந்தது, அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களாம் வந்து ஓகே. பட் எனக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் நிறையா இருந்தது, ஆனால் நிறையா இருந்தது. பட் அப்போ தான் நான் யோசித்தேன், இல்லை நம்ம ஐடென்டிட்டியை மாற்றணும், நம்ம சிஏன்னு வெளில சொன்னதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நான் வந்து எப்போ மாற்றணும்னு நினச்சேன்னா மாற்றினேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன், அந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இருந்தது அந்த டைமில் என் சர்க்கிள் எல்லாருமே கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தாங்க, ரொம்ப சுப்பீரியராக இருந்தாங்க. நான் அவ்வளோ இல்லையா, நான் அன்றைக்கி டேட்டில் அவ்வளோ இல்லை, இன்றைக்கி டேட்டில் ஐ எம் என்ஜாயிங் எல்லாமே. அந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருப்பீங்க. நிறையா வந்து இது ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருப்பீங்க. நிறையா இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், நிறையா ஒரு ஆர்டினரியாக நிறையா இருப்பேன். என்னால் பண்ண முடியும் போது உங்களால் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும், உங்களால் ஏன் பண்ண முடியாது? என்னால் ஆக்சுவலி நான் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிலாம் நான் சிஏலாம் வாங்கலை. நான் எனக்கு ரொம்ப சார் நீங்கள் திமிரா சொல்கிறீங்க, நோ நெவர். நான் சிஏ முடிச்சுட்டு ஓகே, நான் வந்து கிரேஸ் ஃபேக்டர் இருந்தது, ஃபவுண்டேஷன் இன்டரில் கிரேஸ் ஃபேக்டர் இருந்தது. அந்த கிரேஸ் ஃபேக்டர் என்ன நிறையா அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணேனே எனக்கு தெரியாமல், எனக்கு என்ன அப்படியே நான் படித்ததே எனக்கு தெரியல, அப்படியே நான் தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாமே. ஃபைனலில் நான் வந்து உழைச்சி சம்பாரித்தேன். பட் கஷ்டப்பட்டேன்னா எனக்கு நிறையா உழைச்சேன். ஏன்னா நான் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உழைச்சேன், ஒரே நாளில் உழைக்கல. நான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நான் 2 வருஷம் தனியாக கன்சிஸ்டண்ட்டாக கிளாஸ்க்கே போகாமல் புக்கை வாங்கி படிக்கிறது. அதனால தான் இன்றைக்கி என்னால் முடிக்க முடியாது. இப்போ தெரியறது அன்னைக்கு நான் பண்ணது. அன்னைக்கு எல்லாருமே என்ன பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு புக்கை கூட நான் லாவை கொண்டு வரேன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு புக்கை கூட அந்த விக்னேஷை நான் வந்து இன்னைக்கு தான் நான் வந்து பழைய விக்னேஷ் மாதிரி ஃபைனலுக்கு படித்த மாதிரி ஐ வாஸ் என்ஜாயிங், சூப்பர்ல செம்மல்ல அப்படின்னு நம்ம தனியாக நான் வீட்டில் உட்காந்து படிச்சிருந்தேன். எல்லா லைட்டையும் போட்டுருவேன். இன்னைக்கு போட்டேன் எல்லா பெட் கிச்சன் லைட் வரைக்கும் ஆன்ல இருந்தது. யார் சார்? நான் மட்டும் தான் அந்த வீட்டில் மினிமம் 5 டியூப் லைட்டாவது இருந்தது. நான் சம்டைம்ஸ் நடப்பேன், சம்டைம்ஸ் இருப்பேன். ஃபேன் வந்து போடல, எனக்கு குளிர்ச்சு. இல்லைனா ஃபேனுமே எல்லா ரூம்லேயும் எரிஞ்சிருக்குமா, எல்லா ரூம்லேயும் எரிஞ்சிருக்கும். பட் பரவாயில்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து வெறியாக படிக்க ஆரம்பிச்சேன். ஒன்ஸ் உட்காந்துட்டேன் அப்படின்னா ஃபோனுக்கு நான் அது மாதிரி இருப்பேன். சம்டைம்ஸ் எங்கள் அம்மா ஃபோனு அந்த மாதிரி நான் பக்கத்தில் வச்சுப்பேன். யாராவது இம்பார்ட்டன்ட் கால்ஸ் மட்டும். நான் படிக்கும்போது பண்ண மாட்டாங்க அவங்க, நான் படிக்கும்போது அவங்க பண்ண மாட்டாங்க. அது அப்படி தான் நடக்கும். அப்படியே எங்கள் அம்மா இன்னைக்கு பண்ணாங்க. நான் வந்து சரி தெரியும் நான் பண்ணதுக்கு தான் எங்கள் அம்மா திரும்ப பண்ணாங்க. என்னடா சாவியை கிவியை தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன். நைட்டு நான் வந்து கால் பண்ணேன். சரி ஒரு பையன் நைட்டு கால் பண்ணியிருக்கானே, நைட்டு ஒரு 12 மணி 11:30 கால் பண்ணியிருக்கானே, திரும்ப ஒரு அர்ஜென்ட்டு பார்த்தோனையாக இல்லை, பண்ணவே இல்லை, என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. நான் எங்கள் அக்காவுக்கு 2 கால் பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரு 3 கால் பண்ணேன். இவ்வளோ பேர் நான் பண்ணிட்டு நார்மல் கால் வேற பண்ணேன், 2 பேருக்கு பண்ணி ப்ரோக்கு வேற நான் ஒரு கால் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிட்டு காலையில் பையனுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து நைட்டு 11 மணிக்கு பண்ணியிருக்கானே அப்படின்னு அர்ஜென்ட். நான் மெசேஜும் போடல, ஏதோ இம்மீடியட் இம்பார்ட்டன்ட்டு ஏதோ எமர்ஜென்சி பையன் கால் பண்ணியிருக்காங்க. இல்லை எங்கள் அம்மா பொறுமையாக பண்ணுறாங்க. காலையில் 6 மணிக்கு எங்கள் அம்மா எனக்கு 6:30க்கோ 7 மணிக்கோ பண்ணுறேன். 7 மணிக்கு தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்தது 7 மணிக்கு தானே, 7 மணிக்கு தான் பார்த்தேன். 7 மணிக்கு தான் பண்ணாங்க. எப்போ அவங்களுக்கு டைம் வந்து 7ன்னா 7 + 5 12 12:30 மணிக்கு பொறுமையாக எல்லா வேலையும் மூச்சுன்னு கால் பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாரு என் நிலைமையை கவனி. நான் கூட யோசித்தேன் ஐயோ எங்கள் வீட்டில் பண்ணுவாங்களே பயந்துருவாங்களே யோசித்தேன். ஒன்றுமே பயப்படல. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட மதிக்கல நம்மளை. அப்படி தான் இருக்கேன் என் வாழ்க்கை கவனி. ஆனால் நல்லா தான் இருக்குங்க கவனி. அந்த மாதிரி வந்து நான் அதுக்காக தான் சூஸ் பண்ணேன், வேறு எதுக்காகவும் இல்லை. அதுதான் நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன், என்னோட இன்டென்ஷன்ஸ் வேறு. உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நான் ஏற்றணும்னு நினைக்கிறேன். என்னோட அப்ஜெக்டிவ் அதுதான். இன்ஃபேக்ட் வந்து நான் என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ஏற்றணும்னு நினச்சிருந்தா இன்னத்துக்கு வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தேன்னா எனக்குலாம் நிறையா பணம் வரும்டா. இன்ஃபேக்ட் வந்து வி ஆர் அ மேக்னெட்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். இஃப் எனக்கு மணி வேணும் அப்படின்னா நான் லண்டனில் எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் அக்காவோட ஃபேமிலி எல்லாருமே லண்டன், UK, ஸ்காட்லாண்ட் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ கேட்டேன் அப்படின்னா இன்ஃபேக்ட் அங்கே போய் தங்கி செலவு பண்ணுறது தான் கஷ்டம். நீ அங்கே செலவே பண்ணாமல் பணத்தை சம்பாரிச்சிட்டு இங்கே அமிச்சா அப்படின்னா அது ஓகே. எங்கள் அக்கா இங்கே தான் சொன்னான், நீ ஆஸ்திரேலியாவில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணு, நீ வந்து எங்கள் வீட்லேயே தங்கிக்கோ, எதுவுமே பண்ண வேண்டாம், நீ படைக்கு சம்பாரிச்சு ₹1 கூட எங்களுக்கு தர வேண்டாம், நீ அப்படியே இந்தியாவுக்கு இது பண்ணிட்டா அப்படின்னா. எங்கள் அக்கா ஒரு வருஷத்துக்கு 75 lakhs. அப்போ நான் சொல்கிறேன், நான் 1 year முன்னாடி கேட்கும்போது 75 lakhs per annum அவர் ஏர்ன் பண்ணால்
இந்த ஊருக்கு கம்பேர் பண்ணா அந்த ஊருக்குலாம் நார்மல் தான், புரியாதா? அவ என்ன சொன்னா, எனக்கே இவ்வளவு கிடைக்கிறது உனக்கு 1.5 crores கிடைக்கும், அங்கே நீ செலவு பண்ணனா உனக்கு வந்து எதுவுமே கையில நிக்காது, நீ அதை அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எங்களோட இதுல நீ இருந்துக்கோ ஃபுல்லா, நான் உனக்கு 2 years சப்போர்ட் பண்றேன், 4 years சப்போர்ட் பண்றேன், எல்லா பணத்தையும் இங்க வந்து ஒரு 5 crores 6 crores நீ சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நீ உன் பிசினஸ் பண்ணுன்னு சொன்னா. நான் வந்து என்கிட்ட அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, பட் நான் ஸ்டில் நான் பண்ணல. நினச்சிருந்தா எனக்கு அதுதான் ஆக்சுவலி அங்கே போய் ஒரு 10 கோடி நான் ஒரு 10 வருஷம் இருந்தேன்னா 10 கோடி நான் சம்பாரிச்சேன், இங்கே வந்துட்டு எஃப்டியில் போட்டு நான் ஜாலியாக இருக்கலாமா, ஜாலியாக இருக்கலாம். எங்கள் வீட்டில் பண்ணலாம், பட் ஸ்டில் வந்து எனக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. நான் ஒரு நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நான் சீக்கிரமாக பசங்களுக்கு பண்ணுறேன்னா அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஃபேக்ட் எனக்கு இது பேர்டன். நான் வந்து யோசிப்பேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணலாமேன்னு யோசிப்பேன். இல்லை நேற்று கிறிஷோர் அம்மா பேசும்போது அவன் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் சார்னு பேசும்போது எனக்கு காலையில் எந்திரிக்கும் போது எனக்கும் வந்து ஸ்னூஸ் பண்ணணும்னு தான் தோணுச்சு, பண்ணேன். ஸ்னூஸை பண்ணும்போது எனக்கு என்ன தாட் வந்ததுன்னா, இல்லை நம்ம உழைச்சோம் அப்படின்னா கிஷோர் மாதிரி 20 பேர், நான் உழைச்சேன் அப்படின்னா 20 பேர் பெனிஃபிட் ஆவாங்கல்ல, உட்காந்து ஏஞ்சி படி. அதுதான் என்னோட மோட்டிவேஷனாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்கள் அம்மா உங்கள் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட்டே பிரேக் ஆகிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அம்மா என் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட்டு வேறு, உங்கள் அம்மா உங்கள் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட் யோசிச்சு பாரு. உங்கள் அம்மா என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களா, அது பிரேக் ஆகிடக்கூடாதுன்னு நான் உழைச்சனா செல்ஃபிஷாக உழைக்கலான்னு இருக்கேன். உங்கள் வீட்டில் நீ பாஸ் ஆகிடுவேன்னு நினச்சி அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்கல்ல, அது என்றைக்குமே பிரேக் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் யாருமே அந்த மாதிரி பண்ணலையா, யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல, இன்னைக்கு டேட்டில் யாருமே அந்த மாதிரி இல்லையா? யாராவது இருந்தாங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு என்னோட ஜாலியாக என் வாழ்க்கையை நான் இது பண்ணுறேன். யாருமே இல்லை, அதனால தான் நான் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே இல்லை, ஒருத்தர் கூட நான் பார்க்கலையானா என் கண்ணில் நான் ஒருத்தர் மேபி இருக்கலாம், மேபி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கலாம், பட் என் கண்ணுக்கு அவங்க தெரியலனா எல்லாருமே வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ். அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அகாடமி ஷுட் நாட் ப்ரொமோட் ஒய் ஆர் ரேங்க் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரித்திக் வந்து நான் இருக்கனோ இல்லையோ அவனுக்கு இல்லவே இல்லை, கரெக்ட் அவன்லாம் எல்லாத்தையும் படிச்சு பூமிக்காலாம் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு வந்து நான் என்ன வவுச் பண்ணிட்டு இருக்கா, சார் கரெக்டாக எடுக்கிறாரா இல்லையா, இதை வச்சு நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இவர்கிட்ட அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு பூமிக்கா வந்ததுலேருந்து வர நிஜமாலே எல்லாத்தையும் படிச்சுட்டான். அவங்களுக்குலாம் வந்து நான் இருக்கணும் அவசியம் இல்லையானா இல்லை, அவங்கள வச்சு அவங்க நான் இருக்கேனோ இல்லையோ அவங்க எனக்கு பணத்தையும் கொடுத்துட்டு எனக்கு ரேங்கையும் கொடுத்து அவங்க எனக்கு ப்ரொமோட் பண்ணி ஈஸியாக போயிடுவாங்க. என்னோட அப்ஜெக்டிவ் அது கிடையாது. என்னோட அப்ஜெக்டிவ் நிறைய பேர் என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ஏற்றணும்னு நினைக்கிறேன். நாட் மணி, நாட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அப்படின்னா உன் நெக்ஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு லிவ் அ லக்ஸூரியஸ் லைஃப்னு நினைக்கிறேன். அதான் என்னோட ட்ரேட் ஆஃப் என் லைஃப்பில். உங்களுக்கு நான் லக்ஸூரியஸ் லைஃப்பை கொடுக்கும்போது இன்னைக்கு டேட்டில் எஸ் ஐ எம் சாக்ரிஃபைசிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங், பட் ஐ எம் என்ஜாயிங். நான் வந்து அதெல்லாம் அப்படியே அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நான் வந்து கம்ப்ளைண்ட்லாம் நான் பண்ணதில்லை. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு சிஏ முடிச்சுட்டு இங்கே வந்து ஷட்டர் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னா கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் ஐ எம் டேக்கிங் தட் ரிஸ்க். பட் பரவாயில்ல, அட்லாஸ்ட் எல்லாமே எதுவுமே செட் ஆகலன்னா என்ன, நமக்கு தான் அக்கா இருக்காங்களா, அக்கானா வந்து என் வீட்டில் என் சொந்த அக்காவும் இருக்காங்க, இவங்களாம் வந்து என்னோட ஃபியான்ஸேவும் இருக்காங்க, அவங்க என்ன பத்திரமா பார்த்துப்பாங்க. உண்மை அதுதான். லாஸ்ட்டாக எதுவுமே நடக்கல, ஏதோ ஒரு வாட்டர் சார் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன, ஜாலியாக போயிட்டு கடலூர் தான் அக்கா ஊரில் வீடெல்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு நல்லா வயலுக்கு ஏழுன்னு சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ணாமலை மைண்ட் செட் தான். வாட் இஃப் தோத்துறேன் என்ன ஆகும், மிஞ்சி போனால் திரும்ப அதே இதில் தானே பண்ண போகிறேன். அதுவே வாழ்க்கை சூப்பராக தான் இருக்கும். நான் நேற்று உட்காந்து அந்த ரெயினை உட்காந்து அந்த கொடையில பிடிச்சி இப்படி பார்க்கும்போது என்ன கூட பொண்ணு தான் இல்லை, பொண்ணு இருந்ததுன்னா இப்போ இதே அவன்லாம் வந்து சாய்ந்துன்னு அந்த மாதிரி கார் வேற ஒர்க் ஆகல சார், காரில் உட்காந்து சாய்ந்து நம்ம சாங்க போட்டிருப்பான். நமக்கு அப்படி இல்லை, நான் உட்காந்து தனியாக இருந்தேன், உட்காந்து மலையை அழகாக ரசிச்சுட்டு இருந்தேன். அதான்டா லைஃப். மணிலாம் மெட்டீரியல் திங்லாம் அது வேற. லைஃப் வந்து சும்மா நான் அதை பார்த்து ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது. நேற்று வந்து அந்த காரை தள்ளினதில் ஐ வாஸ் என்ஜாயிங். ஆனால் எனக்கு திரும்ப பழைய நாஸ்டால்ஜியா மொமெண்ட்லாம் வந்தது. லைஃப் வந்து பெரிய விஷயத்துலாம் இல்லை, சின்ன விஷயத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ண மறந்துடுறீங்க. சின்ன விஷயத்துலலாம் லைஃப் இருக்குது. சும்மா நான் வந்து பைக்கில் போகிறது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வரணும். நீ ஒரு காலத்தில் இந்த மாதிரி சொல்லணும், சார் நானும் பைக்கில் போகிறதே இப்போலாம் நான் போகிறதே இல்லை அப்படின்னு இருக்கும். பைக்கு இப்போ வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. காரே ஃபாஸ்ட்டாக போகுது, பைக்கு போகிறேன் போயினே இருக்குது. இவங்ககிட்ட ஒரு நாள் வாங்கிட்டு போனேன், போயினே இருக்குது பைக்கு, காரே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் நீ இருக்கணும். அந்த மாதிரி நான் சொல்ல, யூ ஹேவ் டு லிவ் இந்த கம்ஃபர்ட்ஸ். நான் உனக்கு பண்ணனா நீ 4 பேருக்கு பண்ணுவேன் தான் எனக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ உழைக்கிற அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இதில் ஒரு 4 பேர் வந்து என்ன மாதிரி வந்தால் கூட இட் வில் கோ ஆஸ் அ பிரான்ச்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு 4 பேர் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் லெட் மீ பி லைக் தட். ஓகே, யாராவது ஒருத்தராக எல்லாருமே குட்டு வரணும்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாரு, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இறங்கி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் யாருமே இறங்கி பண்ண மாட்டாங்கல்ல. ஒருத்தர் இறங்கி பண்ணிட்டுமே பரவாயில்ல. எல்லாருமே நம்ம வந்து இந்த இல்லை நான் வந்து சிஎம்மாக இருந்தால் இது பண்ணுவேன், சிஎம்மாக வரணும். யாராவது ஒருத்தர் சிஎம்மாக வரணும், நல்லா வரணும். சிஎம்மாக வரவங்களையும் நீங்கள் தடுத்து விடுறீங்க, அவங்களுக்கும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிற, நீயும் வர மாட்டேங்கிற. அப்போ என்னதான் நீங்கள் பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர்
அதனால தான் நான் வந்து என்கிட்ட வந்து நான் ஆகாஷ் கிட்டலாம் சொன்னேன், someone has to take this responsibility. நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஆகாஷ் கிட்ட சொன்னேன், அப்போ வந்து நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண, அப்போ இன்னும் நிறைய பேருக்கு போகணும். நான் என்ன ரீச் பண்ணணும்லாம் இல்லை. நான் அப்பயும் சொன்னது, என்கிட்ட பணம் வந்தது வரும், கண்டிப்பாக ஒரு வந்ததுன்னெலாம் இல்லை. பணம் வந்தது அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் டைமில் we will be enjoying. நான் ஜாலியாக நம்ம தான் என்ஜாய் பண்ண போகிறோம். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இது போதும், ஒரு வீடு போதும், அவ்வளோதான். வீடு வந்து ஃபேமிலிக்கு, அவங்க வந்து செட்டிலாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடு போதும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் அவங்க ஏர்னிங்கில் அவங்க ஜாலியாக. இப்போ சார் உங்கள் ஏர்னிங் நான் மாதம் 1 லட்சம் கொடுத்தா போதும் வீட்டுக்கு, கரெக்டாக இல்லையா? அதை வச்சு வாழ முடியுமா? வாழ முடியும். மீதி 1 கோடி நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா 99 lakhs நம்ம கிட்ட தான் இருக்கும். ஜாலியாக அதை என்ன சார் பண்ணுவீங்க? நிறைய பேருக்கு நிறையா சொசைட்டிக்கு நிறையா பண்ணலாம். சார் பாலிடிக்ஸ் போவீங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஐடியா இப்போதைக்கு இல்லை. பட் நான் உங்கள் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன். இன்ஸ்பிரேஷனாக எனக்கு அந்த ஐடியா இப்போதைக்கு, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணோம். we have to be the circle of influence, not circle of concern. நம்ம இறங்கி பண்ணணுமா? நம்ம அதுக்கு சப்போர்ட் வேணுமானா கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். அதனால தான் நான் கேட்பேன். நான் இப்போலாம் இறங்கி வந்து கேட்குறது சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு நான் சொல்கிறது வந்து, யாராவது ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கணும். நம்ம be the change you want to see in the world அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார். be the change you want to see in the world, don't expect the change, be the change you want to see in the world. வீட்டில் யாருமே ஹாப்பியாக இல்லை சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நிறைய பேர் சார் நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், நான் லவ்விங்காக இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எங்கள் வீட்டில் வந்து அவங்க அப்படி இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறல்ல, வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்க. be the change you want to see in the world, நீ சேஞ்ச் ஆவ ஹாப்பினஸ். நான் வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படி தான் இருக்கும். 2 எனக்கு மகத்திரி அப்போ சொல்லி கொடுத்தது, ஒன்று ஹாப்பினஸ், இன்னொன்று லவ். நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த 2 எனக்கு அது இன்வெஸ்பிளாக தெரியும். இந்த இடத்துல ஹாப்பினஸ்ன்னு இருக்கும், இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு நீ போனால் ஒரு நாய் ஒன்று எப்படி க்ரீட் பண்ணும், ஒரு நாய் நீ வளர்க்குற அப்படின்னா வீட்டுக்கு போனால் அது உன் மேலே பாசமாக இருக்குமே. இதே உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவ? கரெக்டாக இல்லையா? உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து அம்மா வந்துட்டாங்க, அப்படியே கதவை சாத்து அதெல்லாம் பண்ணுவோம்ல. அப்போ ஒரு டாக் கொடுக்குற லவ் கூட நம்மளால கொடுக்க முடியல. இஃப் டாக் கிட்ட அந்த பாசமாக இருக்காங்க எல்லாமே, அப்போ நம்ம அதை பண்ணலாமே. ஒரு நாள் உங்கள் அப்பா வராங்க அப்படின்னா நான் எவ்ரி டைம் பண்ணுவேன். எங்கள் அம்மாவை நான் பால்கனிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா கீழே இருந்தாங்கன்னா கீழே அவங்க பேக்கை வச்சிருந்தாங்கன்னா கீழே போயிட்டு பேக்கை எடுத்துட்டு நான் வருவேன். நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி ஐ ரிசீவ்டு பீப்புள். ஆனால் ஐ ரிசீவ் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பண்ணுறதில்ல. அந்த மாதிரி பண்ண லவ் இஸ் அ கிவிங் எமோஷன், இட் இஸ் நாட் எ ரிசீவிங் எமோஷன். நீங்கள் லவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீ வாங்கினே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ கொடு, உனக்கு சர்ப்ளஸாக வரும், சர்ப்ளஸாக வரும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ கொடுத்தனே லவ். நான் இப்போ உனக்கு உழைக்கிறேன்ல, கச்சா முச்சான்னு எனக்கு வரும். இன்டென்ஷன் சூப்பராக இருந்தது அப்படின்னா கச்சா முச்சா சார் நான் பரவாயில்ல வரலன்னு என்ன சார் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் அதை ரீபோர்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஜென்மத்தில் எடுத்துக்கிறேன், பரவாயில்ல, ஐ எம் மேக்கிங் சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். நீங்கள் எல்லாரும் டக்குன்னு வந்து பார்க்குறேன், சார் இப்போ இவ்வளோ உழைக்கிறீங்களே சார், நீங்கள் 2500 தான் சார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீ சொன்னேன்னா, ஐ ஹவ் மேட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டு த காட். அந்த காடுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ரிட்டர்ன் பொறுமையாக கொடுத்தா போதும். இல்லை எதுக்காக பொறுமையாக கொடுக்காதீங்க, நல்லாவே கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அவருக்கு let them give. அந்த மாதிரி நீங்கள் வந்து டெபாசிட் மேக் பண்ணும்போது ரிட்டர்னை பற்றி யோசிக்க. இன்னைக்கு தங்கத்தை வாங்கிட்டு அப்படியே வச்சிரு. இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா டெய்லி போய் மார்க்கெட்டில் குறைஞ்சது ஏறுது அப்படின்னு நீ என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு வாங்கியிருப்ப 11,000க்கு வாங்கியிருப்ப, டக்குன்னு அடுத்த நாள் 10,600 உங்கள் வீட்டில் பகீர்னு இருக்கும், விற்கலாமான்னு யோசிப்பேன். அந்த மாதிரி பண்ணாத, வாங்கி அப்படியே போட்டுரு. ஒரு 5 வருஷத்துக்கு அதை பார்க்கவே பார்க்காத. ஒரு நாள் தங்கம் விலை வந்து 25,000க்கு வந்து நிற்கும் போது அன்றைக்கி டேட்டில் உனக்கு வேறு லெவலில் இருக்கும். அதை பற்றி யோசிக்கவே கூடாது. வாங்கிட்டா அப்படின்னா இன்டென்ஷன்ஸ் தான் மேட்டர்ஸ் எல்லாம். நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன காட் இன்வெஸ்ட்மெண்ட் மறந்துட்டீங்களா, இல்லை வேறு யாராவது பேரில் போட்டிங்களா, இல்லை என்ன ஏதாவது அப்படின்னு நான் கேட்டுனே வச்சுக்கோங்க. காட் மண்டிலே தட்டியிருந்தா நீயே உன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கோன்னு சொல்கிறோன்னா சொல்லுங்க. உனக்கு ரிட்டர்ன்லாம் எதுவுமே கிடையாது, உனக்கு அதான் கிடைக்கும். யூ ஹேவ் டு மேக். அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி நீ வீட்டில் இருக்கா அப்படின்னா வீடு ஹேஸ் டு பி த ஹாப்பியஸ்ட் பிளேஸாக இருக்கணுமா. நீ போனால் ஹாப்பியாக இருக்கணுமா, நீ போனால் ஹாப்பியாக இருக்கணும். நான் வீட்டில் இல்லை அப்படின்னா வந்து வீடாகவே இருக்காது. முன்னாடி வேற மாதிரி நான் வீட்டில் இருந்தால் தான் வீடாக இருக்காது. பட் இப்போல்லாம் நான் வீட்டில் இல்லை அப்படின்னா எப்பயுமே தே வில் மிஸ். ஆனால் எவ்ரி ஒன் வில் மிஸ். எவ்ரி ஒன் என் கூட யாராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் மிஸ் சம் எலிமெண்ட் ஆஃப் மீ. ஆனால் தே வில் மிஸ் சம் எலிமெண்ட் ஆஃப் மீ. அது நான் கல்டிவேட் பண்ணி கொண்டு வந்தேன். அப்படியே பை பர்த்லலாம் வரல. என்னெல்லாம் பார்த்து ஸ்கூல்லலாம் வந்து இவனா ஐயோ காண்டாவது அப்படிலாம் என்னை பார்த்து சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஹேட்டர்ஸ்லாம் கச்சா முச்சான்னு இருந்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்தாலே காண்டவும் அந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன். நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு டேட்டில் வந்து we have to have that element. அதை வச்சுக்கோங்க. அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அப்படின்னா உன்னை வந்து இதுவே பண்ண முடியாது. ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ரென்தனிங் மை செல்ஃப். நான் இப்போ தான் வந்து என் டியூஷன் சென்டருக்கு இதுக்கு நான் வந்து என்னோட ஃபவுண்டேஷனை போடுறேன். என் லைஃப்க்கு நிறையா ஃபவுண்டேஷன் போட்டேன். அது வந்து ஒரு லெவலில் வந்து நின்றுருக்கேன். இன்னும் ஹையராக போகணும். அதுக்கு நான் வந்து அப்படியே சைமல்டேனியஸாக போகலான்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 years ஆஃப் மை லைஃப் என் லைஃப்பை தான் ஃபுல்லாக பர்சனல் லைஃப் தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 years வந்தது வெறித்தனமாக பண்ணுங்க. உங்கள் பேரண்ட்ஸை ஒரு செகண்டில் யோசிச்சு பாரு. அவங்க உங்கள் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிடாது. அவங்க வந்து நாளைக்கு வந்து அந்த பிரேக் அதுக்காக ஃபீல்லாம் பண்ணாத. அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோ. இப்போ என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், என்னை நம்பி வந்து இவன் வந்து இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் நான் சக்ஸஸ் மூலமாக தான் காமிக்க முடியும். ஏன்னா நாளைக்கு வந்து எல்லாருமே கேட்கும்போது என்ன உங்கள் பையன் இதை பண்ணுறேன்னு சொன்னானே என்ன பண்ணலையாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தலை குனியக்கூடாது, என் ஃபியான்ஸே தலை குனியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீயும் அது என்ன உங்கள் சாருக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு என்னடா இருக்காரு அப்படின்னு ஆகக்கூடாது.
ஆகக்கூடாதுன்னு ஆகக்கூடாது. உங்கள் எல்லாரோட ட்ரஸ்ட்டை நான் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஹோல்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் அந்த மாதிரி வெறியாக பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃபீல்லாம் பண்ணாத. அது எப்படி கன்வெர்ட் பண்ண இன்றைக்கி டைம் வைங்க. ஒன்லி சர்டைன் திங்ஸ் டைம் கேன் ஹீல். ஆனால் டைம் கேன் ஹீல். ஒரு 4 years வந்து ஹீல்லாம் இல்லை, சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண. ஹீல்னா அடிப்பட்டு வந்தால் கூட பரவாயில்ல, பட் சொல்யூஷன் வந்து டைம் வந்து 4 years நீ இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா சார் இதெல்லாம் ஈஸி என்ன கஷ்டமாக இருக்குது. நான் அழகாக நான் ஜஸ்ட் த வே இன் விச் ஐ ப்ரெசென்ட் அவ்வளோதான். நீ படித்தது தான் நானும் படித்தேன், அதே புக்கில் தான் படித்தேன். இதே புக்கில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு புக்கை வச்சிருக்கேன். கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தால் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு புக்கில் படித்தேன். இன்னொன்று நீ படித்தனா 10 மணி நேரம் இருக்கும், நான் படித்தனால 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன் சார் அங்கே டைம் இன்வெஸ்ட் பண்ண? நான் சொன்னேன்ல அங்கே நான் செல்ஃபாக படித்தேன்னு சொன்னேன்ல, அங்கே படித்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் இங்கே கிடைக்கிறது விச் வி வில் நாட் பி நோயிங். அதான் 3 hours படிக்கிறது. அது அன்றைக்கி டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணனா ஃபியூச்சரில் உனக்கு கிடைக்கும். வெறித்தனமாக பண்ணலாம். நான் முடிக்கலாம் போகிறதில்ல. எனக்கு தெரியும் சில பேருக்கு பசிக்குது, பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். எனக்குமே நானுமே சாப்பிட்டு இதுவாயிடுச்சு. நான் வந்து ஒரு 16 hours ஃபாஸ்டிங்னா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 18 hours மாற்றிக்கிறேன். எங்கள் கவனி 18 hours ஃபாஸ்டிங் பண்ணிக்கலாம். எங்கள் எல்லாரும் கவனி ஈஸி தான்டா. இந்த மாதிரி வந்து ஷேரிங். எயித்து கொஸ்டின் ஷேரிங் இந்த ப்ராஃபிட்ஸ் நாட் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இந்த கிரியேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதில் அப்படியே பார்ட்னர்ஷிப்போட டெஃபினேஷன் எழுதிட்டு நான் என்னெல்லாம் கொடுத்தேன் இந்த மாதிரி வந்து டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னால அது அப்படியே அழகாக எழுத புரியாதா? மியூச்சுவல் ஏஜென்சியை மட்டும் லாஸ்ட்டில் விட்டுட்டு எழுது. ஆக்சுவலி நீ எழுதலாம். இட்ஸ் நாட் அ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னு சொல்கிறான்ல, லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கன்க்ளூஷனில் நான் சொன்ன பாயிண்டே எழுது. த ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டஸ் நாட் லை வித் த ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் பட் லைஸ் வித் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஏஜென்சின்னு போட்டு எழுது. ஏன்னா அதுதான் சொல்ல வரோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. வாட் யூ மீன் பை பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட் ஆஸ் பர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932? பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட் தான். பார்ட்னர்ஷிப் அந்த பர்டிகுலர் பர்பஸ் இருக்குல்ல, நம்ம ஒன்று பார்த்தோமே பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னு, அது அப்படியே எழுது. புரியுறதா? அந்த ஸ்பெசிஃபிக் வெஞ்சரை மட்டும் தூக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எழுதிடணும். அதான்டா உண்மைடா. பர்டிகுலர் மட்டும் பேரை மாற்றிக்கோ. புரியுறதா? when the partnership is formed for a particular period, particular என்ன கொடுத்துருக்கான், for a fixed period, then it is called partnership for a fixed period அப்படின்னு போட்டுக்கலாம். அவன் கொடுத்த வேற ப்ரொவிஷன் இஸ் மேட் பை த கான்ட்ராக்ட் டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் புரியுறதா? பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் இன்னொரு பேர் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட். புரியுறதா? எழுதிக்கோ. அங்கே என்ன எழுதுனியோ அதையே இங்கே எழுதிக்கலாம். அங்கே என்ன எழுதுறியோ அதே பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் என்ன ஸ்பெசிஃபிக் வெஞ்சர் மட்டும் நீ வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். புரியுறதா? வேணும்னா அது ரிமூவ் பண்ணி, ஏன்னா இந்த சம்முக்கு அதுக்கு இந்த கொஸ்டினுக்கு அது ரெலவென்ட் கிடையாது. ரிமூவ் பண்ணிடு. நெக்ஸ்ட் இதில் தான் நான் படித்தேன். மைனர் as a partner. Can a minor become a partner in the partnership firm? Can minor become a partner in the partnership firm? Justify your answer and also explain the rights of a partner அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் சொல்றது அழகா எழுதுவியா? இரு. எழுதிக்கோ. இந்த மாதிரி கேட்டானா நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோ. கேன் மைனர் பிகம் அ பார்ட்னர் அப்படின்னு கேட்டானா as per Indian Contract Act 1931 1931 இல்லடா 1872 சாரி as per Indian Contract Act. Indian Contract Act தான், Indian Partnership Act கிடையாது. நான் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி சொல்லிட்டேன். as per Indian Contract Act 1872 comma a minor is not capable of entering into a contract. A minor is not capable of a minor is not capable of entering into a contract. Dot. Next step. An agreement by or with a minor is void ab initio. An agreement by or with a minor is void ab initio. இதை மக்கப் பண்ணிக்கோ. ஒரு கேஸ் லா, நான் கேஸ் லா சொன்னா மக்கப் பண்ணிக்கோ. பிராக்கெட்ல
எழுதிக்காத. மோகினி பிபி வெர்சஸ் தரம்தாஸ் கோஷ். நான் ஸ்பெல் பண்றேன். MOHNI மோனியா MOHNI ஸ்பேஸ் BIBI வெர்சஸ் V டாட் தரம்தாஸ் DHAR தரம் DHARAM தரம் ஒரே வேர்டு அது. தரம்தாஸ் DAS தரம்தாஸ் ஒரே வேர்டுன்னு சொன்ன. தரம்தாஸ் ரெண்டுமே ஒன்று. DHARAM DAS தரம்தாஸ். கோஷ் ஸ்பேஸ் விட்டு கோஷ் GHOSH மோகினி பிபி வெர்சஸ் தரம்தாஸ் கோஷ். மைனரை பத்தி கேட்டானா இது எழுது. வாய்டா எங்க கேட்டாலும் இந்த கேஸ்ல மகப் பண்ற போய் லீடிங் கேஸ்லான்னு போட்டு எழுதிரு. புரியுறதா? கீழே எழுதிக்கும். கீழே on the basis of the general rule, கீழே on the basis of the general rule, on the basis of the general rule that a minor cannot, on the basis of the general rule. இதையே நீ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லயும் எழுதிடலாம். புரியுறதா? அப்படியே எழுதிடலாம். on the basis of the general rule that a minor cannot be a promisor, on the basis of the general rule that a minor cannot be a promisor, comma, but can be a promisee or a beneficiary. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை உள்ள கொண்டு வந்த ஜென்ரல் ரூலை கொண்டு வர அங்க வேற சொல்றான் கான்ட்ராடிக்டரியா. ஐ மீன் அங்க ஒன்று சொல்றான், கரெக்டா ஒன்று சொல்றான், அது கான்ட்ராடிக்டரியா ஜென்ரல் ரூல் இருக்கு. இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி நம்ம இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல பார்க்க போறோம். On the basis of the general rule that a minor cannot be a promisor, comma, but can be a promisee or a beneficiary, comma, section 30 of the Indian Partnership Act, section 30 of the Indian Partnership Act, section 30 of the Indian Partnership Act 1932 provides as under. Indian Partnership Act 1932 provides as under. இத போல்டுல பெருசா எழுதணும். with the consent of all the partners for the time being, with the consent of all the partners, with the consent of all the partners for the time being. அந்த டைம்ல யாரெல்லாம் பார்ட்னர்ஸா இருக்காங்களோ, புரியுறதா? இப்ப அவன் ஜாயின் ஆயிட்டான், இன்னொரு பார்ட்னர் உள்ள வராங்க அப்படின்னா அவன் கன்சென்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி சொல்ல வரான்னு பாரு அவன் மீன் பண்றது. இப்போ ஆல்ரெடி ஒரு 4 பார்ட்னர் இருக்காங்க, ஒருத்தனை உள்ள சேர்த்துட்டாங்க, இன்னொரு பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது அவரோட கன்சென்ட் தேவையில்லைன்னு சொல்ல வரான். புரியுறதா? நீ பாட்டுக்கு ஒருத்தன் கன்சென்ட்லாம் தேவைன்னு அவசியம் இல்லை. with the consent of all the partners for the time being, அன்னைக்கு டேட்ல இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாமே, கமா, a minor may be admitted to the benefits of partnership, may be admitted to the benefits of partnership. கபார் புரியுறதா? இதுதான் அழகா எழுதணும். இதுதான் மைனர் பத்தி கேட்டானா எழுதணும். இது கீழே வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான், எழுதலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான்னா, an analysis of this line அவன் கொடுத்துருக்கான். எழுதிக்காத. பிஃபோர் அட்மிஷன் ஆஃப் அ மைனர், இங்க கவனி, பிஃபோர் அட்மிஷன் ஆஃப் அ மைனர் as a partner there must be an existence of partnership. அதான் நான் சொன்னேன், ஒரு பார்ட்னர் பிஃபோர் அட்மிஷன் சொல்றான். பிஃபோர் அட்மிஷன் ஆஃப் அ மைனர் ஆஃப் அ பார்ட்னர் there must be an existence of partnership. அப்ப ஆல்ரெடி இருக்கிற பார்ட்னர்ஷிப்ல தான் உள்ள கொண்டு வர முடியும்னு சொல்றான். there must be mutual consent of all the partners சொல்லிட்டான். a minor can be admitted only to the benefit சொல்லிட்டான். அதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ரைட்ஸ் எழுதிக்கோ. ரைட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர், rights of a minor in a partnership firm, rights of a minor in a partnership firm, rights of a minor in a partnership firm.
கொஞ்சம் ஒரு 20 minutes மட்டும் எனக்காக ஹோல்ட் பண்ண முடிச்சிடலாம். ரைட்ஸ் ஆஃப் அ மைனர் இன் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கீழே எழுதிக்கோ. 1, ரைட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ், ரைட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ம், ரைட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ், ரைட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ம் இன் அக்கார்டன்ஸ் வித் த அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்ல இருந்தால் தான் சொல்றான், புரியாதா? இன் அக்கார்டன்ஸ் வித் த அக்ரிமெண்ட் he has a right to share the profits and property of the firm in accordance with the agreement. அக்ரிமெண்ட்ல என்ன கொடுத்திருக்கானோ அதான். நெக்ஸ்ட் ரைட் செகண்ட், to have access to access to comma inspect comma inspect and வெச்சுக்கோ, inspect and copy அப்படின்னா அவன் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்றான். அதான் காப்பி. காப்பினா ஜெராக்ஸ் காப்பி, போட்டோ காப்பி, என்ன வேணா எடுத்து வச்சுக்கலான்றான். to have access to comma inspect and copy any of the accounts of the firm, any of the accounts வந்து கொஞ்சம் பெருசா போடு, அண்டர்லைன் பண்ணிக்கோ, accounts of the firm. கவனி, அப்படியே இந்த லைனை கண்டினியூ பண்ணி, this right is limited, this right is limited only to the this right is limited only in respect of, this right is limited only in respect of accounts book. அக்கௌண்ட்ஸ் புக்னா நீ நினைக்கிற இந்த டிஎஸ் கிரேவால் ஐஎஸ்எம் கிடையாது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மீன் பண்ணுறான், புரியாதா? அப்போ வேற எந்த புக்கையும் அவன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண ரைட் இல்லை, புரியாதா? வெறும் அக்கௌண்ட்ஸ் புக்கை மட்டும் தான், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மட்டும் அவன் வாங்கிட்டு போகலாமே தவிர, இப்போ ஏதோ ஒரு அசெட் ரெஜிஸ்டர் கேட்க முடியாது. ஆனால் அசெட்டும் வந்து அக்கௌண்ட்ஸில் தான் வரும். வேற ஏதோ ரெஜிஸ்டர் இருக்கு, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே வச்சுக்காங்க, லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஏதோ இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, புரியாதா? அப்போ அவன் வந்து போலாம், ஆக்சஸ் இருக்கு, இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், காப்பி எடுத்துக்கலாம், அக்கௌண்ட்ஸ் புக் மட்டும் தான் பண்ணலாமே தவிர வேற எந்த புக்கையும் பண்ண முடியாது. தேர்ட் ரைட் வந்து to file a suit for his share of profit, to file a suit for his share of profit and property of the firm sue for his share of profit or the property of the firm only when he decides to, நான் சொல்ற வேர்ட் அப்படியே எழுதிக்கோ, SEVER, செவராடா, SEVER அப்படியா, SEVER பிராக்கெட்ல கட் ஆஃப்னு போட்டுக்கோ, கட் ஆஃப், CUT கட் ஆஃப் OFF ஆர் எண்ட். செவர்னா அப்படியே கட் ஆஃப் பண்ணி போறது. இப்போ படிச்சா புரியும் உனக்கு. ஒன்லி வென் நான் சொன்னேன், only when he decides to sever his connection with the firm, அப்படின்னா என்னன்னு உனக்கு சொல்லி தரேன், எல்லாரும் கவனி. இங்க பாரு, சீக்கிரம் வா. அவன் என்ன சொல்ல வரான்னா, ஃபர்ஸ்ட் ரைட் என்ன இருக்குன்னா, ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன் அக்கார்டன்ஸ் வித் அக்ரிமெண்ட். செகண்ட் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா வந்து என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கான்,
செகண்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், காப்பி எடுத்துக்கலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒன்லி அக்கௌண்ட்ஸ் புக் மட்டும் தான் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவன் நான் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், நான் வந்து இவனுக்கு ஷேரை கொடுக்கல அப்படின்னா, இவன் கொடுக்கலன்னா கொடுத்தாலாம் கிடையாது, இவனுக்கு நான் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டும் கொடுக்கல, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இவனோட ஷேர் கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு இவன் மேலே கேஸ் போடலாமா? தாராளமாக என் மேலேயும் போடலாம், பார்ட்னர்ஸ் மேலேயும் போடலாம். போட்டுட்டு எப்போ அவன் போடலாம் அப்படின்னா, என்னோட ரிலேஷன்ஷிப் அவன் கட் ஆஃப் பண்ணலாம்னு நினச்சானா அவன் தாராளமாக போட்டுக்கலாம். ஏன் சார் அப்படின்னா, இவனே ஒரு மைனருன்னு சொல்லி இவனை பாவம்னு சொல்லி எவனும் மதிக்கலன்னு சொல்லி என் பிஸ்னஸில் இவனை பார்ட்னராக சேர்த்து இவனுக்கு பொழைச்சி போடா ப்ராஃபிட்டை கொடுறான்னு நான் சொன்னால், இவன் என்கிட்ட வந்துட்டு நீ ப்ராஃபிட்டை கொடுக்கலன்னா நான் உனக்கு கோர்ட்டில் போய் போடுவேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், பண்ணிக்கோ, உன்னை அப்படியே வெளில அனுப்பிச்சிருவேன். ஆக்சுவலி உண்மையாக தான் நடக்கும், புரியாதா? அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படி நடக்காது, பட் அவன் வந்து வெளில போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்றாங்க. மேபி ஆன் ஈக்விட்டபிள் கிரவுண்ட்ஸ்னு நினைக்கிறேன், மேபி எனக்கு தெரியல என்ன இதுனால. பட் வந்து ஒரு மைனர் வந்து என் மேலே கேஸ் போடணும், என்னோட ஷேர் நான் கொடுக்கலன்னு சொல்லி என் மேலே கேஸ் போடணும் அப்படின்னா, ஒன்லி இஃப் he decides to sever his connection with the firm ன்னு சொல்றான். அவன் வெளில போகணும்னு டிசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டான். புரியாதா? ஒரு மனிதாபிமானத்தில் இவனுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, நம்ம கேட்க வேண்டாமே, பொழைச்சி போட்டுன்னு பண்ண மாட்டல, பண்ண மாட்டியா? அடிச்சு மண்டே உடச்சிருவேன், பண்ண மாட்டானா? போய் உட்காரு. புரியாதா? இதான் மீன் பண்ண வராங்க. இது 3 ரைட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லயபிலிட்டி மட்டும் எழுதிக்கோ. அவன் லயபிலிட்டி கேட்கல, பட் நீ எழுதிக்கோ லயபிலிட்டி. ஒரு 2 லயபிலிட்டிக்கு எழுதிக்கோ. He is liable only to the extent of his share in the profit and the property of the firm. He is liable. இது காமன் சென்ஸ் தான். அவனோட ஷேர் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் அவன் லயபிள். அவனோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கோ ஃபேர்மில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதான். புரியாதான்? நீ போய் வீட்டுக்குலாம் திரும்ப போகக்கூடாது, அப்போ அவன் நார்மல் பார்ட்னராக மாறிடுவான். He is liable only to the extent of his share in the profit and property of the firm. He is liable only to the extent of his share in the profit and the property of the firm. அப்படியே அதை கண்டினியூ பண்ணி, ஆனால் நெக்ஸ்ட் லைனில் எழுது, நெக்ஸ்ட் பாயிண்டாக எழுதாத, பேரால நெக்ஸ்ட் லைனாக எழுது. He is not personally liable to third parties. He is not personally liable. அதான் இம்பார்ட்டன்ட். He is not personally, சட்டையை பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். He is not personally liable. நெக்ஸ்ட் ஒன்று எழுதிக்கோ. நெக்ஸ்ட் அதே லைபிலிட்டியில் இன்னொரு பாயிண்ட், he cannot be declared insolvent. He cannot be declared insolvent on declaration of firm's insolvency. He cannot be declared insolvent. ஒரு மைனர் வந்து இங்க பாரு, ஃபர்மே இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பார்ட்னரும் இன்சால்வெண்ட்னு அர்த்தம். புரியாதா? ஃபர்ம் இன்சால்வெண்ட்னா எல்லா பார்ட்னரும் இன்சால்வெண்ட், பட் அது மைனருக்கு அப்ளை ஆகாது. புரியாதா? ஏன்னா மைனருக்கு பே பண்ணாதானே அவனுக்கு வந்து இன்சால்வெண்ட்டாக இருக்க முடியும். அவன் பே பண்ணலையே. He cannot be declared insolvent on declaration of firm's insolvency. அவனோட ஷேர் மட்டும் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். அவனோட ஷேர் வந்து அந்த அஃபிஷியல் கோர்ட் எடுத்து அவன் இது பண்ண. புரியறதாடா? மொத்தம் 3 ரைட் இருக்கு, 2 லயபிலிட்டி சொன்னேன். அது லயபிலிட்டி கிடையாது ஆக்சுவலி, பட் அவன் அந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கான், அதனால கொடுத்தேன். His share of profit and property is liable to the third parties, but he is not personally liable to the third parties. அவனோட எக்ஸ்டென்ட் மட்டும் தான் அது வரைக்கும் இருக்கு. இஃப் ஃபர்மே இன்சால்வெண்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அவன் இன்சால்வெண்ட்டாக நாங்கள் டிக்ளேர் பண்ண மாட்டோம்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். வேற என்ன பாயிண்ட்? இதான் அந்த இது. இப்போ Question 9 முடிச்சாச்சு. நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சிட்டோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு, செகண்ட் ஒன் முடிச்சாச்சு, தேர்ட் ஒன் முடிச்சாச்சு, ஃபோர்த் ஒன் முடிச்சாச்சு, நாமினல் பார்ட்னர் முடிச்சாச்சு. ஓகே, இந்த மியூச்சுவல் ஏஜென்சி பாயிண்ட் இருக்குல்ல, அது மட்டும் நான் வந்து சொல்லித்தரேன். அது வந்து இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும்ல, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இருக்கு, அதில் மியூச்சுவல் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் எடுத்து அங்கே எழுதிக்கலாம். 5th and 6th ஹோல்ட் பண்ணியிருக்கோம். 7th முடிச்சாச்சு, 8th ஒன்னும் முடிச்சாச்சு, 9th ஒன்னும் முடிச்சாச்சு. 10th ஒன் பாரு, 10th ஒன்லாம் முடிச்சாச்சு. ஒரு வாட்டி கொஸ்டினை படிச்சுக்கோ. Explain the provisions of the Indian Partnership Act 1932 relating to the creation of partnership by holding out. அதான் எஸ்டோப்பல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்த்தோமே, ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போய் சும்மா ஒரு 1 minute படி.
என்னடாச்சு இது ரெண்டு முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நாமினல் பார்ட்னர் பத்தி, அதையும் முடிச்சிட்டோம். நான் இன்னும் ஒரே ஒரு பெரிய கொஸ்டின் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வாட்டி அதை திரும்ப படி. A person is said to be a partner by Estoppel if following two conditions are satisfied. Either he must have represented himself as a partner, or he would have allowed or permitted some other person to represent himself as a partner and remain silent. Next வந்து such other that other person has acted on good faith on such representation and given credit to the firm. அதில் அப்படியே பார்க்கும்போது நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், ரிட்டையர்மெண்ட்டில் நோட்டீஸ் கொடுக்கணும், டெத்லையும் இன்ஸ்டால்மெண்ட்லையும் நோட்டீஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் மறக்க மாட்டேன். அதே தான்டா. நெக்ஸ்ட் இங்கே எல்லாரும் கவனி. நெக்ஸ்ட் என்ன பாரு, 11th one கொஸ்டின் அழகா படி. மோகன், சோகன், ரோகன் ஆர் பார்ட்னர்ஸ் இன் Mosoro and company. They admitted Bohan as a nominal partner and on guarantee. தொந்தரவு பண்ணாத எனக்கு. Bohan is not entitled to share in the profit. After some time a credit அப்பனா வந்து nominal partner அவனே கொடுத்தனால சூப்பர். After some time a creditor Karan filed a suit to Bohan for recovery of his debt. Bohan denied for same as he is just a nominal partner and he is not liable for the debts of the firm, and Karan should claim his dues from the other partners, taking into account the provisions of the Indian Partnership Act, whether Bohan is liable for his dues. Bohan liable இல்லையாடா? இப்பதான் பார்த்தோம்டா 200% liable நம்ம பார்த்தோம். a person who lends his name to the firm அப்படின்னு சொல்றவன் தான் நாமினல் பார்ட்னர் பார்த்தோம். he is liable, he along with other partners is liable as if he is the original partner or real partner பார்த்தோம். கரெக்டா? அது அழகா எழுது. அந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படியே நாமினல் பார்ட்னர்னா என்னன்னு எழுது, அவனோட லயபிலிட்டி என்னன்னு எழுது, அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல போடு ப்ரொவிஷன்ஸ் போட்டு நாமினல் பார்ட்னர்னா என்னன்னு டெஃபினேஷன் எல்லாத்தையும் எழுதிட்டு அது ஒரு லயபிலிட்டியை போட்டுரு. நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ்ல here Bohan is a nominal partner, he satisfy all the conditions of a nominal partner, even though he is a nominal partner, he along with other partners liable for the debts of the firm ன்னு போட்டு கன்க்ளூஷன்ல அவன் liable போட்டு இங்க கீழ என்ன கொடுத்திருக்கான், in case Karan has filed the suit against the firm whether Bohan would be liable அப்படினா கண்டிப்பாடா யார் மேல போட்டாலும் வரும். புரியாதா? அது அவனையே தனியா கூப்பிடலாம், இல்ல firm மேல போட்டாலும் அவனும் liable ஆனா 200% liable. கிளாரிட்டி இருக்காடா? இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. புரியுறதா? கவனி. இந்த 12th கொஸ்டினும் முடிச்சாச்சு. அதான் மியூச்சுவல் ஏஜென்சி. ஒரு வாட்டி படி கொஸ்டினை. Mr. Ram and Mr. Rahim are working as teachers in the Aishwarya Chand Vidyasagar Higher Secondary School and also very good friends. They jointly purchased a flat which was given on rent. To John. It was decided that between landlords and tenants that the rent would be 10,000 per month inclusive of electricity bill. It means that the electricity bill will be paid by the landlord. அப்பனா நான் ரெண்டோட சேர்த்து electricity bill landlord கொடுத்துறேன், landlords தான் பே பண்ணுவாங்க. The landlord by mistake did not pay the electricity bill for the month of March 2021. Due to this, the electricity department cut the connection. Mr. John, tenant has to pay the electricity bill of 2,800 along with the penalty of rupees 200 to resume the electricity connection. Mr. John, tenant, claimed rupees 3,000 from Ram, but Mr. Ram replied that he is liable only for 1,500. Mr. John said that Mr. Ram and Mr. Rahim are partners, therefore he can claim the full amount from any of the partners. He explained whether under the provisions of the Indian Partnership Act 1932, Mr. Ram is liable to pay the whole amount. Liable or not liable? Not liable. ஏன்னா co-owners இவங்க. புரியாதா? இவங்க தான் co-owners. ஏன்னா மியூச்சுவல் ஏஜென்சியே கிடையாது. co-owners கிளியரா கீழே என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க. பட் நீ வந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல மியூச்சுவல் ஏஜென்சின்னு, நீ அதை கிளியராக எழுதிடலாம். மியூச்சுவல் ஏஜென்சி கிளியராக வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கனால அது ப்ராஃபிட் கிடையாது, மியூச்சுவல் ஏஜென்சி இருக்குது. இங்கே மியூச்சுவல் ஏஜென்சி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எழுது. ப்ரொவிஷனில் வந்து ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போட்டு ரெண்டு இது புரியுறதா? ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு போட்டு ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஏஜென்சி, செகண்ட் வந்து ப்ராஃபிட் இஸ் நாட் அ பிரைம் ஆஃப் ஃபேஸ் எவிடன்ஸ். அது அப்படியே மக்கப் பண்ணது இங்கே எழுது. அனாலிசிஸ்ன்னு போட்டு இங்கே பேரை மட்டும் அட்டாச் பண்ணி விடு. புரியுறதா? இங்கே வந்து தே ஆர் மியர் கோ ஓனர்ஸ்.
டேய் இபி பில் வில் பி பெய்ட் பை த லேண்ட்லார்ட் அப்படின்னா ரெண்டு லேண்ட்லார்டும் 50-50% பே பண்ணுவாங்க. லேண்ட் லாட்ஸ் புரியுறதா? அங்கே எங்கேயுமே வந்து இஃப் இதே இதில் ஏதோ ஒரு லேண்ட்லார்ட் பே பண்ணிட்டு இன்னொரு லேண்ட்லார்ட் அப்படி எதுவுமே கொடுக்கல. புரியுறதா? இவங்க மியர் ஓனர் தான், சாரி மியர் கோ ஓனர்ஸ் தான். இப்படி தான் எழுதணும். இது ஒரு கேஸ்லாம் நான் சொன்னல, கோவிந்த் நாயர் வெர்சஸ் மகா. கோவிந்த் நாயர் வெர்சஸ் மகா. அதெல்லாம் எழுதணும்டா இந்த கேஸ்ல, எழுதிக்கோ, இங்க கீழெல்லாம் எழுதிக்கோ, கோவிந்த் நாயர் வெர்சஸ் மகா. அந்த கேஸ் தானடா, என்ன பயமுத்துற? அந்த ஜாயிண்ட் ஓனர்ஸ் அதெல்லாம் அழகா எழுதணும். டைம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு புரிஞ்சதுன்னு ஏமாத்தாத. அந்த லீடிங் கேஸ்ல அவங்க போட்டோன்னா சூப்பரா இருக்கும். நீ பார்த்தா அப்படின்னா கீழே கன்க்ளூஷன் பார்த்தா அப்படின்னா therefore Mr. Ram is liable to pay his share only, that is 1500. Mr. John has to claim rest 1500 from Rahim ன்னு கொடுத்துருக்கான். புரியாதடா? கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எழுது. ப்ரொவிஷன் வந்து நான் சொன்னது அங்கே அப்படியே எழுது. புரியுறதா? ஜாயிண்ட் ஓனர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸப்ஷன்ஸ் டு த கேஸ், அந்த மாதிரி மியூச்சுவல் ஏஜென்சி, அந்த மாதிரி அங்கே நான் என்ன கொடுத்தேனோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே இதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் எழுது. அனாலிசிஸில் பேரை மட்டும் மாற்றி அந்த ப்ரொவிஷன் அப்படியே எழுது. அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் வந்து இஸ் நாட் லயபிள்னு போட்டுடலாம். இஸ் லயபிள் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹிஸ் ஷேர்னு போடணும். நெக்ஸ்ட், ஸ்டேட் கிவிங் ரீசன் வெதர் த ஃபாலோயிங் ஆர் பார்ட்னர்ஷிப். சரி இங்கே பாரு, இதை படிச்சிடலாம். 13th one, state giving reason whether the following are partnership as per the provisions under the Indian Partnership Act. X, Y is said to agree to divide the profits equally, but the loss, if any, is to be borne by X alone. Partnership, valid partnership valid partnership இல்லையா? சூப்பர். அந்த மாதிரி கொஞ்சம் மண்டே கேட்டு சசி நீ டைப் பண்ணுறதுக்குள்ள நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவேன். இங்கே பாரு, மண்டே கேண்டி ஆட்டு வேலிடா, சூப்பர்ரா. அதை ஒரு வாட்டி ஆன்சர் மட்டும் எப்படி எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். The sharing of profit is an essential feature of partnership. There can be no partnership where only one of the partners is entitled to the whole of the profits of the business. Partners must agree to share the profit in any manner they choose ன்னு சொல்லிட்டான். புரியுறதா? But an agreement to share loss is not an essential requirement. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. An agreement to share losses is not an essential requirement. It is open to one or more partners to agree to share all the losses ன்னு சொல்லியிருக்கான். புரியுறதா? இதான் நான் அப்போ சொல்லி கொடுத்தேன். அது எக்ஸாம்பிள், கிரேட் எக்ஸாம்பிள் மைனர் வந்து வெறும்னா ப்ராஃபிட் மட்டும் தான் எடுத்துப்பான். சார் ப்ராஃபிட்டே நம்ம மைனரை சேர்க்க முடியாது, ஏன்னா பார்ட்னர்ஷிப்பே ஒத்துக்கல. ஒன்லி ஃபார் தி பெனிஃபிஷியரி நீ ஒரு மைனரை கொண்டு வர முடியும், ப்ராஃபிட்டே நம்ம கொண்டு வர. அவன் எது கொண்டு வர? சும்மா கொண்டு வர, வீட்டில் வெட்டியா இருக்கான்னு. சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸ் அ பப்ளிஷர் agrees to publish a book at his own expenses written by Y and to pay Y half of the net profit. Does this create a relationship or partnership between X and Y? Is liable to a paper dealer for a paper supplied to X? என்ன ரைஸ் நானுதா? Is liable to a paper dealer for a paper supplied to X? Okay, கவனி புரியுது. என்ன கேட்குறான்? who is liable ன்னு கேட்குறானா? சரி, கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோ. அந்த இஸ் ஒய், அது கொஸ்டின் வந்து ஒய், ஒய்னா WHY இல்லை, ஒய் அந்த பார்ட்னர் ஒய், அது பார்ட்னரே கிடையாது ஆக்சுவலி. இஸ் ஒய்ன்னு போட்டுக்கோ. ஒய் லயபிள் டு அ பேப்பர் டீலர் ஃபார் பேப்பர் சப்ளை டு எக்ஸ் டு பிரிண்ட் ஒய்ஸ் புக். என்ன கேட்குறான்னு நான் சொல்கிறேன், எல்லாரும் கவனி. நான் வந்து ஒரு பப்ளிஷர், நான் தான் ஒரு பப்ளிஷர். கிஷோர் ஒரு புக் எழுதுறான். கிஷோர் கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிஷோர் அந்த புக்கை என்கிட்ட கூட, நான் பப்ளிஷ் பண்ணுறேன், வர சேல்லேருந்து எக்ஸ்பென்ஸ்லாம் மைனஸ் பண்ணி வர ப்ராஃபிட்டை 2 பேரும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். புரியுறதா? நான் பேப்பர் பிரிண்ட் போடுறதுக்காக பேப்பரை நான் வாங்கியிருக்கேன். புரியுறதா? நான் பேப்பர் பிரிண்ட் போடுறதுக்காக பேப்பரை நான் இங்கே வாங்கியிருக்கேன். இங்கே எல்லாரும் கவனி. அந்த சப்ளையருக்கு நான் பே பண்ண விட்டேன் ஏதோ ஒன்று. சப்ளையர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேருமே ஒரு பார்ட்னர், அதனால அவன்கிட்ட டைரெக்டாக போய் கேட்குறான். இதான் நடந்திருக்கு. இப்போ படிச்சனா தெரியும். எக்ஸ் a publisher agrees to publish a book at his own expense, நானே செலவு பண்ணி, written by கிஷோர், to pay கிஷோர் half of the net profit சொல்கிறான். புரியுறதா? Does this create a relationship of partnership between X and Y? எங்க 2 பேருக்கும் அது பார்ட்னர்ஷிப்பா? நெக்ஸ்ட் இஸ் Y liable, அவன் தான் கிஷோர். இஸ் கிஷோர் liable to a paper dealer for paper supplied to X எனக்கு for printing Y? கரெக்டா இல்லையா? இட்ஸ் நாட் அ பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். கவனி. ரீசன், sharing of profit, இதான் sharing of profit which is a prima facie evidence exists
பட் மியூச்சுவல் ஏஜென்சி among X and Y which is an essential element does not exist. நான் அந்த எழுது the truth. மீனாட்சி எனக்காக கொஞ்சம் கவனி, கொஞ்சம் இங்கே பாரு. அவளாம் தூங்க போயிட்டான்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல. 4 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க ஆல்மோஸ்ட். நான் நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு 11 o'clock ஆரம்பிச்சு 3 o'clock வருது. அப்போனா எவ்வளோ நேரம்டா, டைமே தெரில. கவனி, நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அட்லீஸ்ட் ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. கவனி, 4 மணி நேரம் நான் நின்றுன்னு இருக்கேன். நேற்று நைட்டு 10 மணி சாப்பிட்டதுலேருந்து என்னால் பண்ண முடியும்னா உங்களால் பண்ண முடியும். நானும் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் எனக்குள்ளே உனக்கிட்ட சொல்ல 2 கிலோமீட்டர் நானும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இப்போ நீ படித்து நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 hour, நீ வீட்டுக்கு ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்க, ஓகே. வீட்டில் இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour நான் சொல்கிறது அப்படியே பண்ணு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் திரும்ப மக்கப் பண்ண. ஒரு 1 hour டைம் தான் போதும். நீ இதை தனியாக உட்காந்து இந்த சாப்டரை படிச்சிருந்தாலும் 5 மணி நேரம் ஆயிருக்கும். என் கூட படித்து ஒரு 4 மணி நேரம் ப்ளஸ் 1 hour ஆயிருக்கும். இந்த சாப்டர் மட்டும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் சாப்டர் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் எல்லா இதையும் நான் உன்னை பண்ண வைக்கிறேன், எல்லாத்தையும் நான் மக்கப் பண்ண வைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம். இட் வில் டேக் டைம், ஓகே. என்னை நம்புனா அப்படின்னா நான் நிறைய பேர் அந்த மாதிரி பாஸ் பண்ண வச்சிருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபெய்த் தான் எங்களை கொண்டு போயிருக்கு. லைஃப்பில் தேர் இஸ் நோ லாஜிக். லைஃப்பில் the logical way to live a life is to live beyond logic. The logical way to live a life is to live beyond logics. லாஜிக்ஸே இல்லாமல் நீ வாழ்ந்தா அப்படின்னா லைஃப் சூப்பர் டூப்பராக இருக்கும். இங்கே பாரு, இதை மட்டும் முடிச்சிடலாம். இது அதே தான். அந்த இதில் அந்த மெயினாக இந்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதணும்ல, இந்த ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் இந்த மாதிரி ப்ராஃபிட் இஸ் ஒன்லி ப்ரைமா ஃபேஸ் எவிடன்ஸ், பட் இது இருக்கணும். அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். புரியாதா? பேஸ்ட் பண்ணிடுங்கடா, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், A and B purchase a tea shop and incur additional expenses for purchasing utensils etc. each contributing half of the total expenses. The shop is leased out on a daily rent. Leased out தான் சொல்கிறான் தம்பிங்களா, அது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. புரியாதா? அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கவனி, இப்போ நான் இப்படி சொல்கிறேன், இங்கெல்லாம் பாரு. இப்போ இந்த இது இருக்குது, ஸ்டூடியோ செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கோம்ல. நாளைக்கு யாராவது இங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு 1000 rupeesக்கு அதை கொடுக்கலாம். புரியாதா? நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்கோமே தவிர பிஸ்னஸ் பண்ணல. அதுதான் மீன் பண்ண வரோம். The shop is leased out on a daily rent which is divided between both ன்னு சொல்லிட்டோம். Does this arrangement constitute a partnership? அவங்க co-owners தான். புரியுறதா? அங்கே மியூச்சுவல் ஏஜென்சி எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் co-owner, நாங்கள் 2 பேருமே அது 50-50% இருக்கு. இதே நாங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணி அதுக்கு அக்ரிமெண்ட்டாக பண்ணி நாங்கள் ரெண்ட் விட்றதே பிஸ்னஸாக நாங்கள் பண்ணி அக்ரிமெண்ட்டாக போட்டிருந்தோம்னா அது ஒரு பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். பட் இது பார்ட்னர்ஷிப் கிடையாது. என்ன கேஸ்லாம் எழுதணும்னு சொன்னேன்? கோவிந்த் நாயர் வெர்சஸ் மகா, MAGA. மகான் போட்டு மகாலட்சுமி கிஷ்மி எல்லாம் போட்டுறாது. புரியாது? MAGA. புரியாதா? அவன் பையனா பொண்ணான்னு கூட நமக்கு தெரில, விட்டுரு. கவனி டேய், புரியாதாடா? ஏன் சார் இதை எழுத சொல்றீங்க? ஏன்னா இந்த கொஸ்டின்ல ஆம்பிக்விட்டி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, யாரோ ஒரு ஜட்ஜு கொடுத்த கேஸை நான் அப்படியே எடுத்து கோட் பண்ணி முடிச்சிட்டேன். புரியாதா? வேணா அதை ரெஃபர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 14 இருக்குல்ல, அது அடிச்சிரு, அது வேஸ்ட். ஏதோ ஷேர் கேபிட்டல் பத்தி இருக்கு. கவனி, நான் ஆக்சுவலி 2 கொஸ்டின் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்ல, அந்த 2 கொஸ்டினை முடிச்சலாம். அதான் லாஸ்ட். இந்த 15th கொஸ்டின் இருக்குல்ல, 15th ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம முடிச்சாச்சு. வாட் டு யூ மீன் பை பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட் முடிச்சாச்சா? டிக் பண்ணிவிடு. when the continuing இது நான் அந்த 2 and 3 மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? 2 and 3 நான் சொல்லித்தரேன். 4th நெக்ஸ்ட் சாப்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இங்கே கொண்டு வந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இன்சால்வென்சிலாம் அதில் தானே வரும், டிசல்யூஷன் இன்சால்வென்சிலாம் அதில் வரும். ஸோ இந்த 15th மட்டும் 15th 1 முடிச்சாச்சு, மீதி 3 நான் அப்புறமா சொல்லித்தரேன். மீனாட்சி அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கவனி, பரவாயில்ல, நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் முடிக்க போகிறோம். 15th 1 முடிச்சாச்சு, மீதி 3 ஹோல்ட் பண்ணிக்கோ. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உனக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நான் உனக்கு வச்சுருந்தேன். கரெக்டாக? கொஸ்டின் 5 and கொஸ்டின் 6 வச்சுருக்கேன்ல, கொஸ்டின் 6 மட்டும் எழுதிக்கோ. நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோ. Define partnership and question ஒரு வாட்டி படிக்கிறேன். Define partnership and name the essential elements for the existence of a partnership as per the Indian Partnership Act 1932. Explain any 2 such elements in detail ன்னு கேட்டிருக்கான். ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டிருக்கான். புரியாதா? உன் எக்ஸாம்க்கு வர பாசிபிலிட்டி இருக்கு. நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோ. அந்த டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் எப்படி எழுதணும்? டெஃபினிஷன் கண்டிப்பாக எழுதிடணும். டெஃபினிஷன் இப்போ எழுத வேண்டாம், நீ டெஃபினிஷன் போட்டுக்கோ. புரியாதா? டெஃபினிஷன் போட்டுக்கோ.
கீழே எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ப்ராக்கெட்டில் 5ன்னு போட்டுக்கோ. செக்ஷன் நம்பர் கிடையாது, மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. லைஃப்பில் வந்து எப்படி அந்த 5 எலிமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏரு, வாட்டரு, எர்த்து, ஸ்பேஸு, ஃபயர், இந்த 5 எலிமெண்ட்ஸ் மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறது இந்த 5 எலிமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து 2 or more persons எழுதிக்கோ. 2 or more persons ஹெட்டிங்காக போட்டுக்கோ. ஹெட்டிங் அது கீழே ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இது ரிலேட்டடாக என்ன கேட்டாலும் இந்த 4 பாயிண்ட்டே எழுது. புரியுறதா? மியூச்சுவல் ஏஜென்சியை பற்றி கேட்டால் அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கோ. கீழே அந்த 2 or more persons ஹெட்டிங் அது கீழே there must be at least 2 persons. There must be at least 2 persons to form a partnership. There must be at least 2 persons to form a partnership, and all such person must be competent to contract. Must be competent to contract. சாய் மோனிஷ் இனிமேல் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா ஹாப்பியாக இருக்கணும். அவங்க அம்மாவை போய் திரும்ப திட்டாத. உங்கள் அம்மா வந்து ரியாலிட்டியை சொல்கிறாங்க, நாளைக்கு ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தெரியாது. There must be at least 2 persons to form a partnership, and all such person must be competent to contract. Must be competent to contract. கீழே எழுது. அப்படியே இதே கண்டினியூ பண்ண. நெக்ஸ்ட் பாயிண்டா, ஆஸ் பர் செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், ICAI இப்போதைக்கு போட்டுக்கோ. ஆஸ் பர் செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, every person except the following, every person except the following, every person except the following, இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். புரியாதா? அவன் ஒரு 5 மார்க்ஸில் கேட்குறான், இதில் ஒரு 2 எலிமெண்ட் கேட்குறான்னா இந்த ஒரு எலிமெண்ட் எழுதணும். நீ அந்த 2 எலிமெண்ட் எழுதுனது ப்ராஃபிட், அதில் ஒரு எலிமெண்ட் மியூச்சுவல் ஏஜென்சி எழுது, உனக்கு எட்ஜை கொடுக்கும் நிறையா. எவ்ரி பர்சன் எக்ஸப்ட் த ஃபாலோயிங் இஸ் காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட். கீழே 1 மைனர், 2 பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், 1 மைனர், 2 பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். இதெல்லாம் அங்கே நம்ம படிச்சிருப்போம் கான்ட்ராக்ட் ஆக்டில். 3 persons disqualified by law to which they are subject. Persons disqualified by any law. Persons disqualified by any law to which they are subject. They are subject na they are subject to, அவங்க எதுக்கு அடியில் வருவாங்க அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க. To which they are subject to. Next, however, minor with the consent, அது அப்படியே அந்த பாயிண்ட் எழுது. minor, with the consent of all the partners, he can be admitted to the benefits of the partnership. இந்த மாதிரி எழுதணும். இப்போ புரியுறதா? ஏன்னா நீங்கள் மைனர் வராதுன்னு போட்டிருக்க, அப்போ கீழே அதுக்கு கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டை போடணும். சார்ஜ் எடுத்துடுறோம். முடிச்சிடலாம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். However, a minor can be admitted with the consent of all the partners to the benefits of the partnership. Next, the Partnership Act is silent about the maximum number. Partnership Act is silent about the maximum number of partners. The Partnership Act is silent. The Partnership Act is silent about the maximum number of partners. About the maximum number of partners
பட் செக்ஷன் நம்பர்லாம் இப்போதைக்கு வேணாம், புரியுறதா? பட் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 but Companies Act 2013 has now put a limit ன்னு சொல்ல as now restricted அப்படின்னு போடு அழகா. இந்த மாதிரி தான் கொஞ்சம் the Companies Act 2013 has restricted to 50 partners in 250 partners எழுதிக்கோ, restricted to 50 partners in any association or partnership firm, to 50 persons to any association or partnership firm. இது மெயினாக எழுதிக்கூடா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து அக்ரிமெண்ட்டுக்கு அண்டர்லைன் பண்ண. அவன் அக்ரிமெண்ட்டை பற்றி எங்கெல்லாம் கேட்டானோ இதெல்லாம் நீ எழுதியா புரியறதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாயிண்ட்லாம். There must be an agreement to form a partnership. First point, there must be an agreement to form a partnership. There must be agreement to form a partnership which may be oral or written. Which may be oral or written. புரியுறதா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதணும். ரிலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் அரைசஸ் ஃப்ரம் கான்ட்ராக்ட். ரிலேஷன் ஆஃப் பார்ட்னர் அரைசஸ் ஃப்ரம் அ கான்ட்ராக்ட். ரிலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் அரைசஸ் ஃப்ரம் அ கான்ட்ராக்ட். Relation of partners arises from a contract and not from status. And not from status. புரியறதா என்ன மீன் பண்றேன்னு? என்ன மீன் பண்ண ரித்திக்? மண்டே ஆட்டினியே சண்மதி மண்டே ஆட்டினா டக்குன்னு ரித்திகா கேட்டோன்னே மண்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ்னா என்ன? இப்போ விக்னேஷ் சார் கூட இருக்கனால வந்து அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடச்சிச்சுன்னு ஒரு பார்ட்னர் அந்த மாதிரியா சொல்லித்தரேன். இது எழுத வேண்டாம் பட் நான் சொல்லித்தரேன். HUF கவனி. HUF இஸ் நாட் அ பார்ட்னர் அப்படின்னா இங்கே கவனி. ஸ்டேட்டஸ்னா பை பர்த் மூலமாக வரதான் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, புரியுறதா? இப்போ வந்து கர்த்தாலாம் பை பர்த்தில் வராங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பை பர்த்தில் வராங்க. இப்போ நீ வந்து ஏதோ ஒரு HUFல நீ போய் ஒரு பார்ட்னர் ஆக முடியாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்மே கிடையாது, அங்கே ஸ்டேட்டஸ் மூலமாக வருது. இப்போ ஒரு ஃபேமிலியோட ஹெட் இருப்பாங்க, அவங்க பையன் தான் நெக்ஸ்ட் வருவான், அது ஹெட் ஸ்டேட்டஸ் மூலமாக வருது. இப்போ நெக்ஸ்ட் என் குழந்தை, ஆனால் ஒரு பார்ட்னரோட குழந்தை பார்ட்னர் ஆக முடியாது, புரியாதா? அதான் சொல்கிறான். ஒரு பார்ட்னரோட குழந்தை பார்ட்னர் கிடையாது, ஒரு பார்ட்னர் ஒய்ஃப் பார்ட்னர் கிடையாது, ஒரு பார்ட்னர் அப்பா பார்ட்னர் கிடையாது. அப்போ அது கான்ட்ராக்ட் மூலமாக வருதே தவிர, இப்போ நான் ஒரு 3 பேர் பார்ட்னராக இருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா நான் பார்ட்னரெல்லாம் அவனும் அதை பார்ட்னராக வர முடியாது தான் மீன் பண்ண வரான். ரிலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் arises from contract. நாளைக்கு என் பையன் வரணும் அப்படின்னா அது வந்து சார் அம்மா ஒரு இது மட்டும் ஃபேமிலியாக வந்துட்டு இருக்காங்களே, அது வந்து நம்ம எலெக்ட் பண்ணுறோம், புரியுறதா? நான் எதுவும் சொல்ல விரும்பல, இங்கே எல்லாரும் கவனி. அது பார்ட்னர்ஷிப் கிடையாது. அதெல்லாம் வந்து சோல் இண்டிவிஜுவலாக வர்றது, புரியாது? பார்ட்னர்ஷிப் கிடையவே கிடையாது. கவனி, நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சா சரி. கவனி, ரிலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் அரைசஸ் ஃப்ரம் கான்ட்ராக்ட் அண்ட் நாட் ஃப்ரம் ஸ்டேட்டஸ், புரியுறதா? அப்போ என் பையன் நாளைக்கு வந்து நான் பார்ட்னராக இருக்கனால அவனும் பார்ட்னராக கிடையாதுன்னா பார்ட்னர் கிடையாது, புரியுறதா? அதான் மெயின் லிட்டரலா. நாளைக்கு அவன் பார்ட்னராக வரணும், அவனும் அந்த கான்ட்ராக்டுள்ள வரணுமானா கான்ட்ராக்டுள்ள வரணும். ரிலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் அரைசஸ் ஃப்ரம் கான்ட்ராக்ட் நாட் ஃப்ரம் ஸ்டேட்டஸ். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இந்த பாயிண்ட் அப்படியே எழுது. பார்ட்னர்ஷிப் இஸ் வாலண்டரி and contractual in nature. Partnership is voluntary and contractual in nature. இப்போ நாளைக்கு என் பையன் வந்து அவனா வரணும்னு நினச்சானா அவனா வந்து கான்ட்ராக்ட் அவனா வரணும், வாலண்டியராக அவனா வரணும்னு நினச்சி அவனா கான்ட்ராக்டுள்ள வரலாம். வாலண்டரி அண்ட் கான்ட்ராக்சுவல் இன் நேச்சர். இட் இஸ் நாட் ஃப்ரம் ஸ்டேட்டஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். Partnership is a relation between 2 or more person. இல்லடா நான் சொல்றேன் ஒரு வாட்டி. who have agreed to share the profits of the business carried on by all or any of them acting for all. அந்த டெஃபினிஷன் தான்டா இது. 2 or more person
agreed to share of profit from a business carried on for all, carried on by all, அதான் mutual agency. இப்போ பிஸ்னஸ்னு எழுதிருக்கியா, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதிக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் தான் வரணும், புரியாதா? பட் அவன் பிஸ்னஸ்ன்னு கொடுத்தாங்க, பட் பரவாயில்ல. தேர் மஸ்ட் பி ஷேரிங் ஆஃப் இங்கே கவனி, இங்கே எல்லாரும் கவனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர் மஸ்ட் பி ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் எழுது, ஃபாஸ்ட்டாக எழுது. தேர் மஸ்ட் பி ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட், தேர் மஸ்ட் பி ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். சண்மதி அம்மா அந்த சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு வச்சு நேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2 மணி நேரமாக. அவங்க அப்பா அங்கேருந்து வந்து சொல்லுவார், இப்படி தான் உங்கள் சார் கொடுமைப்படுத்துகிறாரா நேரில், இப்போ தெரியறது ஏன் லேட் ஆகுதுன்னு சொல்லு. நாங்கள் லஞ்ச் பிரேக்கே இப்போ தான் நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருப்பா, இந்த வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பா, இந்த திராட்சை கிச்சை போட்டு வந்திருப்பா, அடிக்கடி இப்படி இப்படின்னு பண்ணுறான், எனக்கு தெரில ஆன்சர் பண்ணுறோம். சசி ஆனால் உன இப்படி மறைச்சிக்கிறான், என்ன கதைன்னு தெரில. கவனி இந்த பாயிண்ட், தேர் மஸ்ட் பி ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். 1 கீழே எழுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், sharing of profit does not necessarily imply sharing of losses. Sharing of profit does not necessarily imply, sharing of profit does not necessarily imply sharing of profit does not necessarily imply sharing of losses as well, does not necessarily imply sharing of losses as well. நீ எழுதிக்காத, இங்க பாயிண்ட் கொடுத்துருக்கான். தட் இஸ் வை தேர் ஆர் மைனர் பார்ட்னர் அண்ட் பார்ட்னர் இன் ப்ராஃபிட்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்கான். ஏதோ ஒரு பார்ட்னர் இருக்கானமே, பார்ட்னர் இன் ப்ராஃபிட்ஸ் ஒன்லின்னு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பார்ட்னர் இருக்கானா, புரியாதா? கவனி, இதை எழுத வேணாம், இதே தான் கொடுத்துருக்கான். கீழே வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கும். It may be noted that sharing of profit is a prima facie evidence. It may be noted that sharing of profit is a prima facie evidence and not a conclusive evidence. It may be noted that sharing of profit is a prima facie evidence and not a conclusive evidence of partnership. புரியுறதா? நீ இதை எழுதிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். That is why everyone who shares the profit of business need not necessarily be a partner சொல்றான். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கானா, a manager who receives a particular share of profit as a part of his remuneration is simply an employee, not a partner. புரியுறதா? நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதான். கிளாரிட்டி இருக்கா? இருக்காடா கோகுல்? நெக்ஸ்ட் சூப்பர்ரா சஞ்சீவ், மியூச்சுவல் ஏஜென்சி பாயிண்ட். டே என்ன எங்க கேட்டாலும் இதெல்லாம் எழுதிருங்க, புரியுறதா? நான் உனக்கு அழகா சிம்பிளா 5 பேஜ்ல நோட்ஸை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மக்கப் பண்ணிட்டானா இதுக்கு ரிலேட்டடா என்ன வந்தாலும் அழகா எழுதிடு. மியூச்சுவல் ஏஜென்சி as usual எழுதிக்காத. தேர் மஸ்ட் பி மியூச்சுவல் ஏஜென்சி இந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் கொடுத்துருக்கான் பார்ட்னர்ஷிப்னு, பட் நான் டைரக்டா இதுக்கு போயிடுறேன். மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் மீன்ஸ், மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் மீன்ஸ், மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் மீன்ஸ், இது என்னைக்கு உடஞ்ச விழுந்து தரல. மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் மீன்ஸ், இப்படிலாம் பார்க்கும்போது டக்குன்னு காடை பார்த்துரு. கவனி, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இடிஞ்சே விழுந்தாலும் எடுப்பேன்னு. ஒருவேளை சொன்னது நான் இருக்கு தர போகுது, என்ன ஆனாலும் அந்த சைடு இருக்கட்டும், இந்த சைடு இருக்கக்கூடாது. கவனி, மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் that each partner is both an agent and a principal. Each partner is both an agent and principal. if business nu ஒரு பாயிண்ட் விட்டு அதை லாஸ்டா சொல்லிடுறேன். mutual agency means, the relationship means each partner is both an agent and principal. 2 லைன் தான் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோ. each partner is an agent, each partner is an agent in the sense that he has the capacity. Each partner is an agent in the sense, each partner is an agent. சதீஷ் எழுதுறா, வேடிக்கை பார்த்துன்னு இருக்க. இப்பதான் பெண்ணே எடுக்கிறானா அவன், நெக்ஸ்ட் கிளாஸ் நான் அலோவ் பண்ணாத. each partner is an agent in the sense, உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிமோட்டிவேட் பண்றாங்க.
எதுக்குடா இவ்வளோ உழைக்கணும் இவங்களுக்காக நம்ம சாப்பிடாம கூடன்னு யோசிக்கிறேன். சதீஷ் உன்னதான் பரவாயில்ல. ஒரு அர்ஜுனா இருந்தால் ஒரு துரியோதனா இருக்க தான் செய்வாங்க. கவனி, அப்போ தான் அர்ஜுனாக்கு பலம்னு நினைக்கிறேன். கரெக்டாக துரியோதனா எல்லாம் அர்ஜுனாவை நம்ம கிரேட்டாக பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? கவனி, mutual agency relationship means that each partner is both an agent. Next, each partner is an agent in the sense that he has the capacity to bind other partners, by his acts done in firm's name. புரியறதா? ஃபர்ம் பேர்ல ஏதாவது பண்ணாதான் மியூச்சுவல் ஏஜென்சி. கிஷோர் போய் அவன் ஒய்ஃபை போய் அடிச்சானா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. புரியறதா? வராது, இருந்தாலும் சொல்றேன். கவனி, each partner is an agent in the sense that he has the capacity to bind other partners by his acts done in the firm's name. Next line aliko, each partner is a principal in the sense that he is bound by the acts of other partners. சரி, புரியறதாடா? இவ்வளவுதான். இதான் மெயின் மியூச்சுவல் ஏஜென்சி. நான் லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் பிஸ்னஸ். ஆக்சுவலி அது நடுவில் வரணும், நான் விட்டுட்டேன். இப்போ சொல்றேன். பிஸ்னஸ், தேர் மஸ்ட் எக்ஸிஸ்ட் அ பிஸ்னஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். தேர் மஸ்ட் எக்ஸிஸ்ட் அ பிஸ்னஸ். The term business includes every trade, occupation and profession. டேய், இந்த இது ஒர்க் ஆகுதாடா? ஆவலல ஆஃபே பண்ணிட்டியா? சரி, நெக்ஸ்ட் இரு. இது சூப்பர் பாயிண்ட். நான் படிச்சேன்டா. எனக்கு தெரியல, நீ படிச்சிருப்பன்னு நினைக்கிறேன். பட் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து படித்தேன். It may also be noted that an agreement to carry on, it may be noted that agreement to carry on business at a future time. It may also be noted that an agreement to carry on business at a future time does not result in a partnership. ஃபியூச்சர்ல 3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் என்டர் பண்ணலாம்னு சொல்றது பார்ட்னர்ஷிப் கிடையாதுன்னு சொல்றான். புரியுறதா? It may also be noted that an agreement to carry on a business at a future time does not result in a partnership unless that time arrives and the business is started. திரும்ப படிக்கிறேன். It may be noted that an agreement to carry on business at a future time does not result in a partnership unless that time arrives and the business is started. புரியாதா சாய் பிரசாந்த்? அப்பனா நம்ம 2 பேரும் சேர்ந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டோம்னு வச்சுக்கோ, அது பார்ட்னர்ஷிப் கிடையாது. அந்த டைம் என்னைக்கு வருதோ பிளஸ் நம்ம பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் ரியல் பார்ட்னர்ஷிப் கம். Just because you have an agreement for the future date, it does not result in a partnership ன்னு சொல்றான். புரியாதடா எல்லாருக்கும்? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்ல. எதை மிஸ் பண்ணிட்டோமா? 15th क्वेश्चन தவிர ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? 15th நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்டென்ஷனலா. எல்லாமே முடிச்சாச்சுல. எனக்கு இங்க கவனி, இப்ப டைம் வந்து 3:15 ஆகுது. ஓகேவா?
உனக்கு வந்து 45 மினிட்ஸ் நான் பிரேக் திரும்பலாம் கூப்பிட மாட்டேன், பயப்படாத புரியுறதா? 45 மினிட்ஸ் வந்து உனக்கு வந்து பிரேக் எடுத்துக்கோ. பிரேக் எடுத்துட்டு ஒழுங்கா 1 ஹவர்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் திரும்ப படிக்கணும், புரியுறதா? 1 ஹவர் நான் சொல்றேன், உனக்கு 2 ஹவர்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன் 100 மார்க்ஸ்ல 200% இதுல 4ல இருந்து 5 மார்க்ஸ் வரும், புரியுறதா? 100 மார்க்ஸ்ல 5 மார்க்ஸுக்கு நம்ம உழைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணலாம். இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா 5 மார்க்ஸ் வரும். நான் நாளைக்கு மார்னிங் நான் மோஸ்டா மார்னிங்கே எடுக்க ட்ரை பண்றேன். நான் முடிச்சிருவேன், ஒரு 30 கொஸ்டின் தான் இருக்கு. முடிச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கே எப்படி 8 o'clockல இருந்து 11 o'clock அந்த மாதிரி எப்படியாவது உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன். செகண்ட் யூனிட் அதுல 30 கொஸ்டின் இருக்கு, ஓகேவா? 30ஐயும் நான் எப்படியாவது எடுத்து கொடுத்துட்றேன். முடிச்சிட்டோம் அப்படின்னா நீ உட்காந்து பார்ட்னர்ஷிப்பை ஃபுல்லா படிக்கலாம். இப்போ உன்னோட வேலை என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண, எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் ஏதாவது விட்டுருந்தேன்னா அதை படிக்க ஆரம்பி, புரியாதா? நான் நாளைக்கு மார்னிங் வந்து உனக்கு செகண்ட் யூனிட் ஃபுல்லாக நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஈவன் நீ டெஸ்ட்டுக்கு தேர்ட் யூனிட்டும் ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? அது எப்படியாவது நான் ஈவினிங்காவது நைட்டாவது உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன், புரியாதா? அது எதாவது நான் பண்ணுறேன், எனக்கு படிக்க டைம் இல்லை, அவ்வளோதான். பட் நான் இப்பயும் நான் வந்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் போய் சாப்பிட்டுட்டு நான் தான் படிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் இருக்கு, அதுக்கு எனக்கு ஒரு 4 மணி நேரம் இருக்கும். லைஃப் இஸ் நாட் ஈஸி, பட் லைஃப் இஸ் ஈஸி. ஆக்சுவலி லைஃப் இஸ் ஈஸியா நான் சொல்லக்கூடாது, லைஃப் இஸ் ஈஸி. நல்லா தான் இருக்குது லைஃப், என்ன ஜாலியாக தானே இருக்குது, ஜாலியாக தானே படிச்சுன்னு இருக்கும். வாழ்க்கை இப்படி தானே போகுது, இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எந்தூசியாஸ்டிக்காக புரியாதா? சாப்பிடலாம். இது பண்ணால் ஃபாஸ்டிங் இருந்தால் கேன்சர் செல்ஸ்லாம் வந்து போயிடுமா. ஹாப்பியாக என்ஜாய் பண்ண, சூப்பராக போய் படி. நான் நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக உனக்கு கிளாஸ் வைப்பேன், புரியாதா? நான் படிச்சிருவேன். இப்போ நான் எனக்கு வேலையே என்னன்னா ஃபோனை திரும்ப போய் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4:30க்கு நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா 8 o'clock வரைக்கும் நான் படிச்சிடும். 30 கொஸ்டின் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 hours 20 hours தான் நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிற. என்டையர் கான்ட்ராக்ட் ஆக்டுமே உனக்கு முடிஞ்சிடும், ஓகேவா? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்கிட்ட அப்புறமா கேளு. ஏன்னா நான் இப்போ சொல்லிட்டேன், படிச்சு தான் எடுக்கிறேன், புரியாதா? ஐம் நாட் பர்ஃபெக்ட் இன் ஆல் த திங்ஸ், ஐம் ட்ரைங் டு பி பர்ஃபெக்ட். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேட்டா அப்படின்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து படிக்கலாம். ஆல்மோஸ்ட் எனக்கே டவுட் வரல, எதுவுமே படிக்கும்போது டவுட் வரல. அந்த ஜாயிண்ட் ஓனர்ஸ் மட்டும்தான் வந்தது. அதுக்கும் நான் எப்படி எழுதணும்னு உங்ககிட்ட நான் கிளியராக கொடுத்துறேன். அந்த டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எல்லாமே கொடுத்துறேன். அழகாக அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடு, புரியாதா? கிளாஸ் எப்படி போச்சு? போய் படிங்கடா, போய் படிச்சுட்டு விட்டுறாத. நான் திரும்பவும் சொல்றேன், நெக்ஸ்ட் சாப்பிட்டுட்டு போய் 2 hours 3 hours இருந்தாலும் முடிச்சிடலாம் ஒரு 5 மார்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூடா.